ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான டவர் ஆஃப் காட் சீசன் 1 இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இது சூப்பர் அண்ட் ஆசமாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். சரி, ஓகே, வளவலான்னு பேசிகிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கும். உங்களோட விருப்பம் என்னது? எதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க? பவர், மணி, பழி வாங்குறது, இந்த மாதிரி உங்களோட ஆசை எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த டவரோட டாப்க்கு போனீங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்கும். வெல்கம் டு த டவர் ஆஃப் காட். இந்த டவரோட டாப் போனீங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே உங்களோடது தான் அப்படின்னு சொல்லிட்டு பேக்ரவுண்டில் ஒரு வாய்ஸ், அது போக இந்த பிக்சரை காட்டி அதுலேயே ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுக்குறாங்க. ரேச்சல் அப்படிங்கிற ஒரு பொண்ணுக்கு இந்த டவர், இதை தவிர்த்து அந்த பொண்ணுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. அண்ட் பாம், அந்த பையனுக்கு எல்லா தகுதிகளும் இருக்குது, ஆனால் அவனுக்கு அந்த ரேச்சல்ங்கிற பொண்ணு தவிர வேறு எதுவுமே தேவையில்லை இப்படின்னு சொல்லிட்டு இந்த எபிசோடோட நேமை போடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் ஓடிக்கிட்டு இருக்கா, பின்னாடியே நம்ம ஹீரோவும் ஓடிக்கிட்டு இருக்கான். அவளை துரத்திக்கிட்டே போகிறான். ரேச்சல் போகாத, என்னை விட்டு போகாத, நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் தடுமாறி கீழே விழுறாங்க. என்னை மன்னிச்சிருப்பான், நான் அந்த டவரை கிளைம் பண்ணி ஆகணும். ஸோ நான் உன்னை பிரிஞ்சு போகிறேன், நீ வருத்தப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேச்சல்ங்கிற பொண்ணு சொல்கிறா. இப்போ அவள் ஒரு பெரிய கதவை திறக்குது, அதுக்குள்ளேருந்து ஒரு கை வந்து அவளை இழுத்துட்டு போயிடுது. இங்கே நம்ம ஹீரோ ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கான். ரேச்சல், நீ இல்லாமல் நான் எப்படி வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு கதறி அழுதுகிட்டு இருக்கான். அப்போ திடீர்னு அவனையும் வந்து அந்த கை இழுத்துட்டு போயிடுது. இந்த இடத்துல எபிசோட் நேமை போடுறாங்க. பார்த்தா இவன் வேற ஏதோ ஒரு இடத்துல இருக்கான். இது என்ன இடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாம் கேட்டுட்டு இருக்கான். உடனே வெல்கம் டு தி டவர் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஒரு மிஸ்டீரியஸ் மேன் சொல்கிறான். நான் தான் அந்த இடத்தோட பாதுகாவலன் அப்படின்னு சொல்லவும், வெல்கம் டு தி டவர் பாம் அப்படின்னு சொல்லவும், என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்போ நீங்கள் ரேச்சலை பார்த்தீங்களா, பேசுனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஒரு நிமிஷம், எல்லாத்துக்கான ஆன்சரும் டவரோட டாப்பில் இருக்குது. உனக்கு ஏதாச்சும் ஆன்சர் தேவைன்னா அதை டவரோட டாப்பில் போய் தெரிஞ்சுக்கோ அப்படின்னா, எப்படி அங்கே போகிறது அப்படின்னு கேட்கவும், ஃபஸ்ட்டு நீ இந்த டெஸ்ட்டில் பாஸ் பண்ணணும். ரூல்ஸ் ரொம்பவே சிம்பிள் தான். அதோ அந்த கருப்பு பால் இருக்குது பார்த்தியா, அதை நீ உடைக்கணும், அவ்வளோதான் அப்படிங்க. உடனே இதெல்லாம் உன்னால் செய்ய முடியாது, கஷ்டம் அப்படிங்கவும் அவன் ஃபாஸ்ட்டாக அங்கே ஓடி போகிறான். பார்த்தா அவன் மூஞ்சிலே ஒரு பொண்ணு வந்து மிதிச்சிருதா. அவன் கீழே விழுந்துருதான். அவள் புரியாத பாஷையில் ஏதோ பேசிக்கிட்டு இருக்கா. உடனே ஒருத்தன் ஓடி வந்து ஒரு பாலை நம்ம ஹீரோ கிட்டக்க வைக்கான். இப்போ நாங்கள் பேசுகிறது புரியுதா அப்படின்னு அவங்க கேட்கவும், புரியுது அப்படின்னு சொல்கிறான். நீ இதை லைஃப் லைன் மாதிரி இன்விசிபிள் மோடுன்னு சொல்லு அப்படிங்காங்க. அவன் சொல்லவோ அதை மறைஞ்சு போயிடுது. இங்கே அந்த பொண்ணு டென்ஷன் ஆகுறா. ஒன்று மாதிரி சாதாரண மனுஷங்கள்லாம் எப்படி உள்ளே வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்காங்க. உடனே அங்கே பக்கத்தில் நிற்கிறவன் பிரின்சஸ் ஆஃப் ஜெகாட் அப்படின்னு சொல்கிறான். ஆக்சுவலி அந்த பொண்ணு வந்து ஒரு பிரின்சஸ். இந்த ஆடு தலைமுறை இருக்கிறவங்க அந்த டவரோட செக்யூரிட்டி கார்டு மாதிரி. நம்ம ராஜாக்கு மட்டும் நீங்கள் இங்கே வந்தது தெரிஞ்சதுன்னா உங்களை கொண்டுருவாங்க தெரியுங்களா அப்படின்னு சொல்லவும், நம்ம இளவரசி, நீ உன்னோட வேலையை மட்டும் பாரு, இது என்னோட ஆர்டர் அப்படின்னு சொல்லியிருந்தா. சரி, ஓகே அப்படிங்காங்க. இவங்கிட்ட என்ன ஏதோ ஹிடன் பவர் ஒளிஞ்சிருக்கா? பார்க்க நார்மலான ஆள் மாதிரி தான் தெரியுதான், ஆனால் கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஹேண்ட்ஸமாக இருக்கான். அதுக்காக வேணா இவனோட டெஸ்ட்டை வந்து நீங்கள் கம்மி பண்ணலாம். ஏன்னா 20வது ஃப்ளோரில் இருக்கிறவங்களாலேயே இந்த டெஸ்ட்டை பாஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. இவன் இல்லை, நான் பாஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னம்பிக்கையோடு அங்கே போகிறான். அவன் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா உன்னோட பிளாக் மார்ச் அவன்கிட்ட கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்கவும், கூட இருக்கிறவன் வேண்டாம் அப்படிங்க. ஆனால் அதையும் மீறி வா கொடுக்குறா. ஆக்சுவலி இது ஒரு லெஜெண்டரி ஸ்வாடு, பிரின்சஸ் மட்டுமே யூஸ் பண்ணுற ஒரு லெஜெண்டரி ஸ்வாடு. இதை தூக்கி இவங்கிட்ட கொடுக்குறா. உடனே நம்ம ஹீரோ, இல்லை பரவாயில்ல இருக்கட்டும், இதை பார்க்க ரொம்ப அற்புதமான ஸ்வாட் மாதிரி இருக்குது அப்படிங்கவும், அப்போ அவனுக்கு இந்த டவரை கிளைம் பண்ண ஆசை இல்லையா அப்படின்னு அவள் கேட்குறா. உடனே நம்ம ஹீரோக்கு ஏதோ ஒரு விஷயம் ஞாபகம் வருது. உடனே அந்த ஸ்வாட் அவகிட்டேருந்து வாங்கிட்டு, சரி ஓகே, நான் இதை ஜெயிச்சோடனே உன்ட்ட திருப்பி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறான். முதல்ல நீ உயிரோடு திரும்ப வரையான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. இங்கே கூட இருக்கிறவன் ஒரு சாதாரண மனுஷன், அவன் எப்படி இந்த டவரை மாற்றுவான் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு கூட உள்ளவன் அவகிட்ட கேட்குறாங்க. நம்ம ஹீரோ உள்ளே போயிட்டான். நம்ம ஹீரோவை அந்த மிருகம் கொல்ற மாதிரி வந்தோடனே அந்த பொண்ணு அங்கே ஓடி போகிறா. இதுக்கு மேலே நீங்கள் ஏதாச்சும் பண்ணிங்கன்னா அவன் ஃபெயில் ஆயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. இங்கே அந்த மிருகம் நம்ம ஹீரோவை முழுங்கிடுச்சு. அந்த பொண்ணு பதறி போய் அவனை காப்பாற்ற போகிறா. கூட இருக்கிறவன் வெயிட் பண்ண அவன் கரெக்டான விஷயத்த தான் செஞ்சுருக்கான் அப்படின்னு சொல்கிறான். பார்த்தா நம்ம ஹீரோ அதோட வாய்க்குள்ளேருந்து அதை வெட்டிட்டு வெளியே வரான். அந்த டெஸ்ட் எதுக்காகனா டெத்தை பார்த்து பயப்படக்கூடாது, அதுக்கு தான். அப்போ இது முன்னாடியே தெரிஞ்சா ஏன்டா என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட இருக்கிறவன்ட்டு அவள் கத்துறா. இங்கே நம்ம ஹீரோ வால் எடுத்துகிட்டு மாசாக போயிட்டு அதை உடைக்கிறதுக்கு போகிறான். ஆனால் அது உடையலை. டேய் என்னடா இது அப்படிங்கவும் அந்த ஆட்டு தலையன் வில்லத்தனமாக சிரிக்கிறான். ரியல் டெஸ்ட்டு இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லவும், அவன் திருப்பி உடஞ்சிரு அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவனுக்கு பழசு ஏதோ ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அவன் ஏதோ ஒரு கேவுக்குள்ளே இருந்துட்டு வெளியே போகிறதுக்காக உட அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்கான். அப்போ பார்த்தா அது உடஞ்சி அதுலேருந்து ஒரு பொண்ணு வந்து இவனை காப்பாற்றுறதுக்கு வாரா. அதுதான் நம்ம ரேச்சல். உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா? சரி கவலைப்படாத, இனிமேல் நான் எப்போ உன் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்கிறா. உடஞ்சிரு அப்படிங்க. இதுதான் ஸ்டார்ஸு, இது டவருக்கு மேலே இருக்கும், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. இந்த ஸ்டார் பார்க்க ஒன்றே மாரி இருக்குது அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்படியே ரேச்சலோட ஞாபகம் வருது. அவன் கோவத்தில் அதை உடைக்கான அது லைட்டாக தான் கிராக் ஆகுது. அதுக்குள்ளே அந்த மிருகம் இருந்துச்சு. அதோட பவரை கேளு நீ அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கிறவன் சொல்கிறான். அந்த ஸ்வாட் கிட்ட அதோட பவர் கேளு அப்படின்னு சொல்கிறான். அது ஆனால் எனக்கே தரல, அவனுக்கு எப்படி கொடுக்கும் அப்படின்னு கூட இருக்கிறவா கேட்கவும், அவன் கேட்கவும் ஒரு பெரிய ஒளி வருது.
அந்த ஸ்வாட்குள்ளே இருந்து ஒரு பொண்ணு வந்து இந்த டவர் கிளைம் பண்ணுறதுக்கு நீ அவ்வளோ ஆசைப்படுதியா அப்படின்னு கேட்கவும் எனக்கு இந்த டவர் கிளைம் பண்ணுறதுல விருப்பம் இல்லை, ஆனால் ரேச்சலை இந்த ஒரு தடவை நான் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா நீ ரொம்பவே நல்லவன் பாம், நான் என்னோட பவரை அவனுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறேன். ஏய் நான் உன்னோட பவரை கேட்டப்போ மட்டும் நீ எனக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்குறா. எனக்கு பசங்களை தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்வாடில் இருக்கிற பொண்ணு சொல்லிட்டு அவனை அங்கேருந்து கூட்டிகிட்டு கிளம்பிடுதா. என்னாச்சு அவங்க 2 பேரும் காணாமல் போயிட்டாங்க அப்படின்னு யோசிக்க இப்போ நம்ம பாமு அந்த பிளாக் மார்ச்சோடையே இங்கேருந்து காணாமல் போயிட்டான். நான் போயிட்டு அவனை கண்டுபிடிச்சி என்னோட பிளாக் மார்ச்சை ரிட்டன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கேருந்து கிளம்புறா. இங்கே இந்த ஆட்டுத்தலையை பாதுகாவலன் அந்த ஈல கொன்றுதான். அந்த ஸ்வாட்குள்ளே இருக்கிற பொண்ணு நம்ம ஹீரோவை வேற ஏதோ டைமென்ஷனில் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கா. நீ அந்த ரேச்சல்ங்கிற பொண்ணை பார்க்கும்போது அவள் பழையபடி இருக்க மாட்டா. சரி ஓகே நீ போக போகிற பாதை ரொம்பவே ஆபத்தானது, கொஞ்ச நேரம் தூங்க அப்படின்னு சொல்கிறா. இப்போ டெஸ்ட்டு 2 ஆரம்பிக்கி நம்ம ஹீரோ வேற ஏதோ ஒரு இடத்துல கண்மொழிக்கிறான். அங்கே ஒரு பாக்ஸ் வழியாக ஒரு பொண்ணு பேசுகிறா. இந்த இடத்துல மொத்தமாக 400 பேர் இருக்கீங்க, இதை நீங்கள் 200 பேராக மாற்றணும், நீங்கள் எந்த முறையை வேணால் கையாளலாம், என்ன வேணால் பண்ணலாம், ஆனால் இந்த இடத்துல இருக்கிறவங்க மொத்தமாக 200 பேராக ஆகும்போது இந்த டெஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகுது. உடனே நம்ம ஹீரோ பதறி அடிச்சுக்கிட்டு ஓடுதான். அவன்கிட்ட அந்த பிளாக் மார்ச் இருக்குது, அதை தூக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறான். அப்போ எவனோ ஒருத்தன் அவனை வந்து கொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அதுக்குள்ளே பார்த்தா அவனை வேற எங்கே இருந்தோ ஒருத்தன் கொன்றுதான். தூரத்தில் வில்லு அம்பு விட்டு அவனை ஒருத்தன் கொள்றான். இப்போ அந்த வில்லம்பு விடுறவனை இன்னொருத்தன் ஸ்னைப்பரை வச்சு சுட்டு கொண்டுருதான். இப்போ அவன் நம்ம ஹீரோவை ஏம் பண்ணவும் அவனை இன்னொருத்தன் கொண்டுருதான். இங்கே ஒருத்தன் கையில் சாதாரணமாக பேக் வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்கான். அவனை ஒருத்தர் திடீர்னு அட்டாக் பண்ணுதான். இவன் அந்த பேக்கை வச்சே தடுத்துருதான். எதுக்கு இன்னுக்குள்ள வர அப்படின்னு கேட்கும். அவங்க தானே சொல்லியிருக்காங்க அப்படிங்கும். சரி அப்போ எனக்கு வேறு ஆப்ஷன் இல்லை அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோவும் பிரச்சனையில தான் இருக்கான். இங்கே ஒரு முதல்ல மனுஷன் ஒருத்தர் இருக்கான். அவன் அந்த ஸ்னைப்பரை நீலா புள்ள பூச்சி ஓடிடு அப்படின்னு சொல்கிறான். அவன் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடான். இங்கே இந்த முதல்ல மனுஷன் லெஜெண்டரி ஸ்வாட் வச்சிருக்கிற 2 பேரை குறி வைக்கான். அதில் நம்ம ஹீரோவும் ஒரு ஆள். சரி ஹீரோவோட ஸ்வாடையே நம்ம போய் தூக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறான். இங்கே அந்த பேக் வச்சிருந்தவன் நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டான். அந்த சாதாரண பொடி பையன் மாதிரி இருக்கிறவன் 4 ஆர்ம்ஸ் மாதிரி இருக்கிற ஒரு ஆளை அசால்ட்டாக கொண்டுட்டு அந்த இடத்துக்கு வந்திருக்கான். உடனே நம்ம ஹீரோ அந்த பேக் வச்சிருக்கிறவனை பார்த்து ஸ்வாட நீட்டவும் ஜாக்கிரதையா இருவான் பின்னாடி அப்படின்னு சொல்கிறான். இப்போ நம்ம ஹீரோவை 3 பேரை சுற்றி உழைச்சிட்டாங்க. இதோ இப்படி தான் பாம் ரேச்சல் அப்படிங்கிறத எழுதணும், இப்படி தான் பாம் அப்படிங்கிற உன்னோட நேமே எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாம்க்கு எழுத படிக்க தெரில. இந்த ரேச்சல்ங்கிற பொண்ணு தான் சொல்லிக் கொடுக்க அவனும் சமத்தா எழுதியிருந்தான். நான் உனக்கு சொந்தமான ரேச்சல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஹீரோ நினச்சிட்டு இருக்கான். அப்போது அந்த முதல வாயை வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வரவும் அந்த ஒயிட் ட்ரெஸ் போட்டிருக்கிறவன் இந்த உன்னோட பெட்டு இது சூப்பராகவே பேசுதுப்பா அப்படிங்க. அதுக்கு உன்னோட பேரெல்லாம் கூட சொல்லி கொடுக்குறதுக்கு ட்ரெயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒயிட் ட்ரெஸ் போட்டிருக்கிறவன் அந்த முதல வாயனை கிண்டல் பண்ணுறான். இப்படி எல்லாரும் கண்மூடித்தனமாக ஒருத்தர் கொள்றதே இந்த ஒயிட் ட்ரெஸ் போட்டுருக்கவனுக்கு பிடிக்கல. சரி ஓகே நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போகிறான். எல்லா இடத்துலையும் சண்டைகள் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ தான் நம்ம ஹீரோ கையில் இருக்கிற பிளாக் மார்க்ஸ் அவன் நோட் பண்ணுறான். ஸோ அதனால் நம்ம ஹீரோ கூட இருக்கலாம் அப்படின்னு அவன் முடிவு பண்ணி அந்த முதல்ல வாயினா டக்குன்னு ஒரே அடியில் தள்ளிட்டு அங்கேருந்து ஓடுற மாதிரி ஓடுறான். பார்த்தா அவன் அந்த பெரிய ஆள் பின்னாடி தான் ஒளிஞ்சிருக்கான். ஆக்சுவலி இவன் யார் கூடயும் சண்டை போட மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல வேலை நீ சொன்ன அப்படிங்க. இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு தான் என்னோட பேரு கூன் அப்படின்னு சொல்கிறான். வாங்கிட்ட எப்படி அந்த பிளாக் மார்க்ஸ் கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அந்த இளவரசி பாம்பு தான் தேடிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களால அவன் எங்கே இருக்கான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியல. உடனே நம்ம பாம் அதை எனக்கு ஒரு இளவரசி வந்து கொடுத்தா. ஆக்சுவலி நான் ஒரு பர்சனை மீட் பண்ணுறதுக்காக தான் இங்கே வந்தேன் அப்படின்னா இவங்ககிட்ட அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்குன்னு அந்த இளவரசி ஹெல்ப் பண்ணான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகேவா போவோம் அப்படின்னு சொல்கிறான். இங்கே ஒரு 2 பேர் சண்டை போட்டுட்ருக்காங்க. இவங்க ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க இந்த பையனும் பொண்ணும். அதை ஒருத்தன் தூரத்தில் நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலி இந்த பொண்ணுக்கிட்ட இருக்கிறது ஒரு லெஜெண்டரி ஸ்வாட் தான். அவங்க 2 பேரும் வேறு லெவலில் சண்டை போட்டுட்ருக்காங்க. அதை ஒருத்தன் தூரத்தில் இருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கான். இங்கே நம்ம முதல்ல வாயன் ஓடி வந்துக்கிட்டு இருக்கான் நம்ம பாமையும் கூன் அப்படிங்கிற அந்த பையனையும் தேடி. இப்போ 400 பேரில் மொத்தமே 268 பேர் தான் உயிரோடு இருக்காங்க. இதை பார்த்து நம்ம பாம் ரொம்பவே வருத்தப்படுதான். உடனே கூட இருக்கிற கூன் அப்படிங்கிறவன் கேட்குறான், நீ இது நாள் வரைக்கும் யாரையும் கொண்டதில்லையா அப்படிங்கவும். இல்லை எனக்கு தெரில, நான் மறந்துட்டேன். ரேச்சல் ஒருத்தி தான் எனக்கு ஞாபகம் இருக்கா, நான் கிட்டத்தட்ட அவளுக்கு உரிமையானவன் மாதிரி அப்படிங்கவும். என்னது அப்படிங்க. இப்போ இந்த கூன் அப்படிங்கிறவன் சரி ஓகே எனக்கு புரிஞ்சிச்சு, அப்போ நீ வந்து ரேச்சலுக்காக வேலை பார்க்க அப்படி தானே, அவளுக்காக இந்த டவரை கிளைம் பண்ணணும்னு நினைக்க அப்படி. அப்போ ஓகே நீ வேணா என் கூட ஃப்ரெண்டாக இருக்கியா, நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த இடத்துல வேலை பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறான். நான் யாரையுமே கொல்லக்கூடாதுங்கிறத என்னோட நோக்கம் அப்படின்னு சொல்கிறான். ஆக்சுவலி அந்த கூன் அப்படிங்கிறவன் மனசுக்குள்ளே என்ன நினைக்கான் அப்படின்னா அந்த பிரின்சஸ் ஆஃப் ஜகாட் இவன்கிட்ட ஏதோ ஒரு ரீசனுக்காக தான் அந்த பிளாக் மார்ச்சை கொடுத்துருக்கா. அப்போ இவன்கிட்ட ஏதோ ஒரு ஸ்பெஷல் இருக்குது, ஸோ இவனை நம்ம ஃப்ரெண்டாக்கிக்கிட்டதே ரொம்ப நல்லது அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்கிறான். அந்த நேரம் பார்த்து திடீர்னு ராக், அதாவது அந்த முதல்ல பையன் பேர் தான் ராக்கு, அவன் அந்த இடத்துக்கு வந்துருக்கான். இவங்களை அட்டாக் பண்ணலான்னு வர ஒரு சவுண்டு என்னன்னு பார்த்தா முடிஞ்சுது. எக்ஸாம் முடிஞ்சது. இப்போ மொத்தமே 200 பேர் தான் இருக்காங்க. ஸோ அந்த எக்ஸாமில் எல்லாருமே இருக்கிறவங்க பாஸ் ஆகிட்டாங்க. இதுக்கு மேலே நீங்கள் யாருமே யாரையும் கொல்ல தேவையில்லை. உங்களுக்கு ஒரு 3 நிமிஷம் டை தருவோம். அதுக்குள்ளே 3 பேர் சேர்ந்து ஒரு டீமாக வாங்க. உங்களோட டீம் மெம்பர்ஸை நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம். மொத்தமாக 3 பேர் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சாதாரண மனுஷன் அந்த ஆசமான 2 பேர்கிட்டயே போயிட்டு நான் உங்கள் டீமில் இருக்கலாமா அப்படின்னு கேட்க. ஆனால் அவங்க 2 பேரும் அவனை மதிக்கவே இல்லை. இங்கே நம்ம ஹீரோவும் அந்த கூனும் ஓடிட்டுருக்காங்க. பின்னாடியே ராக் துரத்துக்கிட்டே ஓடிட்டுருக்கான். இங்கே நம்ம கூனு நீ எங்கள் கூட டீம் அப் பண்ணிடு, இல்லைன்னா
உன்னை கொல்றதை தவிர எனக்கு ஒரு ஆப்ஷன் இல்லை அப்படின்னு சொல்கிறான். இங்கே நம்ம பாம் வந்து 2 பேரும் சண்டை போடாதீங்க அப்படின்ட்டு இருக்கான். உடனே நம்ம ராக் வந்து பாம் கிட்ட சொல்கிறான், நான் இப்படி யார் கூடயும் டீம்லாம் போட மாட்டேன், இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஸ்வாட் யார் வச்சிருக்காங்களோ அவங்க கூட சண்டை போட்டு ஜெயிக்கிறது தான் நான் வீரன் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணும். ஸோ என் கூட சண்டை போடு அப்படின்னு சொல்லிட்டு பாம் கிட்ட கேட்குறேன். ஏன்னா அவங்ககிட்ட பிளாக் மார்க்ஸ் இருக்கு. நம்ம பாம் பிளாக் மார்க்ஸத்துக்கு கீழே பட்டு இப்போ என்னை கொண்டுக்கோ அப்படிங்க. டே அதெல்லாம் இல்லை, அது ஃபேர் ஃபைட்டாக இருக்காது, நீ சண்டை போட்டால் தான் நான் உன் கூட ஜெயிப்பேன் அப்படிங்க. அங்கே டைமிங் ஓடிக்கிட்டே இருக்கு. உடனே நம்ம கூன் வந்து நீ பேசாம டவரோட டாப்புக்கு போ, அங்கே தான் நிறைய வீரர்கள் இருப்பாங்களா, அவங்க கூட சண்டை போடுங்க. இங்கே நம்ம கூன் அவன் அடிச்சிருந்தான். இப்போ டைமிங் ரொம்பவே கம்மியாயிடுச்சு, வேற வழி இல்லை. ஸோ அவன் ஓடி போய் அவனை பிடிச்சிக்கிட்டான். கரெக்டாக 5 4 3 2 1ங்க நம்ம பாமா அவனை போய் பிடிச்சிட்டான். ஓகே, இப்போ யாரை தொட்டுட்டு இருக்கீங்களோ நீங்கள் 3 பேர் தான் டீம் அப்படிங்கிறாங்க. இப்போ 3வது எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. இங்கே நம்ம கூன் கவுண்ட் பண்ணி பார்க்குறான். அந்த 200 பேரில் 20 பேர் தான் ரெகுலர்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ரெகுலர்ஸ்னால் நார்மல் மனுஷங்க மாதிரி. அதுக்குள்ளே இங்கே நம்ம ராக்கு பாம் கிட்ட உன்கிட்ட இப்போ தான் உன்னோட வால் இருக்குல்ல, சண்டைக்கு வா அப்படின்னு கூப்பிட்டு இருக்கான். உடனே நம்ம கூன் ராக்கிட்ட போயிட்டு இப்போ நம்ம பிளாக் மார்க்ஸை வெளியெடுத்தோம்னா எல்லாருமே பாம் கூட சண்டைக்கு வருவாங்க. ஸோ அதனால நம்ம டவரோட டாப்புக்கு போனதுக்கப்புறம் அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படிங்க. உடனே அவன்கிட்ட போயிட்டு ஒரு சாக்லேட்டை கொடுக்கான். அதை அவன் சாப்பிட்டதும் இது சூப்பராக இருக்குது, எனக்கு இன்னும் 10 வேணும் அப்படின்னு கேட்குறான். இங்கே இந்த சாதாரண மனுஷன் கடைசியில் அந்த ஆசமான 2 பேர் கூட தான் சேர்ந்துருக்கான். எனக்கு கில்லிங் ஆர்ட்ஸ்லாம் தெரியும், ஸோ கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறான். அவங்க 2 பேரும் அவனை கிண்டல் பண்ணுறாங்க. இங்கே ஒரு 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த டைத்தில் சண்டை போடக்கூடாதுன்னு தெரியாதா அப்படின்னு ஒருத்தர் வந்து சொல்கிறான். நீ யார் அப்படின்னு கேட்டால் நான் தான் இந்த டெஸ்ட்டோட அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படிங்க. அப்போ நீங்கள் ஒரு ரேங்கரா அப்படின்னு கேட்காங்க. ரேங்கர்னா யாருன்னு பாம் கேட்கான். அது கூட உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோன் வந்து பாம்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ரேங்கர்னா அவங்க ரொம்பவே பவர்ஃபுல்லானவங்க, கிட்டத்தட்ட கிங்குக்கு கீழே வேலை பார்க்குறவங்க, ஒவ்வொரு ஃப்ளோரையும் ஒவ்வொருத்தவங்க பார்த்துக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாம்க்கு கோன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கான். ஓ, அப்போ அந்த இளவரசி அவர் ரொம்பவே ஸ்ட்ராங்கானவா போல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டான். இங்கே நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டர் நாங்கள் எதிர்பார்த்ததை விட நீங்கள் நிறைய பேர் பாஸ் பண்ணிட்டீங்க, ஸோ அதனால எனக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே தண்ணியை தூக்கி அடிக்கிறான். எவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கான ஆளாக இருந்தாலும் சரி இதுக்கு முன்னாடி நிற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு செம ஃபோர்ஸில் அடிக்கிறான். இப்போ அது கிட்டத்தட்ட ஒரு வால் மாதிரி கிரியேட் ஆகிட்டு இந்த வாழ்க்கை இந்த சைடு யாராச்சும் வந்தீங்க அப்படின்னா பாஸ் பண்ணிடுவீங்க, சப்போஸ் வர முடியல அப்படின்னா ஃபெயில் ஆயிருவீங்க அப்படின்னு சொல்கிறான். ஆக்சுவலி இவன் யூஸ் பண்ண பவர் பேர் ஷீன்ஸோ அப்படின்னு சொல்கிறாங்க. இது கிட்டத்தட்ட ஆரா அப்படிங்கிறதுக்கு சம்மந்தப்பட்ட மாதிரி தான். இதில் தான் இந்த டவரே ஃபுல்லாக இயங்கிட்டு இருக்கு. அப்போ எல்லாரும் கேட்குறாங்க, அப்போ எங்கள் 3 பேரில் யாராச்சும் ஒருத்தர் வரலைனாலும் அதுதான் லக்கு, 3 பேரில் யாராச்சும் ஒருத்தர் வரலைனாலும் மொத்த டீமும் ஃபெயில் ஆயிருவீங்க அப்படின்னா. ஆக்சுவலி இந்த டெஸ்ட்டை பாஸ் பண்ணுறதுக்கு லக்கு தான் தேவை அப்படின்னு சொல்கிறான். இப்போ நம்ம கூன் யோசிக்கான், அந்த முதல்ல வாங்கி ராக் எப்படியோ பாஸ் பண்ணிடுவான், நானும் உள்ளே போயிடுவேன். பட் பாமில் உள்ள வர முடியாது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம். பார்த்தா பாம் உள்ளே தான் இருக்கான். இது மேபி மிஸ்டேக்காக இருக்கலாம். சரி நான் திருப்பி வெளியே போயிட்டு உள்ள வரேன் அப்படின்னா, இல்லை வாங்கிட்ட லக் இருக்குது நீ உள்ளே ஏறு அப்படின்னா. ஆனால் அது கண்டிப்பாக மிஸ்டேக் இல்லை, ஏதோ மிஸ்டீரியஸ் பவர் பாம்கிட்ட இருக்குது அப்படின்னு நம்ம கூன் நினைக்கிறான். அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் பாமா ஒரு சந்தேகத்தோட பார்க்கலாம். இப்போ எல்லாருமே உள்ள வர ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டர் பாம் கிட்ட நம்ம 2 பேரும் ஒரு கேம் விளாடுவோமா, யார் ஜெயிக்காங்களோ அவங்க இன்னொருத்தவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும், யார் ஃபர்ஸ்ட் உள்ள வருவாங்க நீ நினைக்க அப்படின்னு கேட்கவும் நம்ம பாமும் அட்மினிஸ்ட்ரேட்டரும் ஒரே பொண்ணை தான் சொல்கிறாங்க. உடனே அந்த ரேங்கர் ஒரு ரேங்கர் கிட்ட போட்டி போட்டு டை ஆகுறது ரொம்பவே பெரிய விஷயம் பாம். சரி ஓகே, நீ என்ன கேள்வி வேணா கேள்வி நான் சொல்கிறேன் அப்படின்னா. ஸ்ட்ராங்கானவங்களாம் ரொம்பவே ஈஸியாக உள்ள வந்திருக்காங்க. இப்போ நம்ம பாம் வந்து ரேச்சலோட அடையாளத்தை சொல்லி கேட்குறான். இங்கே அந்த முதல்ல வாங்கி ராக்கு உள்ளே போகலான்னு ட்ரை பண்ணுறா, கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படிங்காங்க. ரேச்சல் மாதிரி ஒரு ஆள் நான் பார்க்கல அப்படின்னு அவன் சொல்கிறான். சரி ஓகே, வேறு ஏதாச்சும் கேள்வி இருக்கா அப்படின்னு கேட்கவும் இந்த டவரை பற்றி அவன் கேட்குறான். இங்கே இந்த கில்லர் ஆர்ட்ஸ் படித்தவங்க உள்ளே போக ரொம்பவே ட்ரை பண்ணுறான். அப்போ ஒருத்தி வந்து அவனை கிண்டல் பண்ணிட்டு ஒன்றை மாதிரி சாதாரண ஆளுங்கள்லாம் உள்ளே போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பல்பு வாங்குதா, அவளாலேயே உள்ளே போக முடியலை. இங்கே நம்ம பாம்க்கு அவன் எக்ஸ்பிளைன் பண்ணுறான், அந்த ஒரு ஆட்டு தலையன் அவன் தான் மனுஷங்களெல்லாம் உள்ளே கொண்டு வருவான், மீதி எல்லாருமே இந்த டவர்க்குள்ளேயே இருக்கிறவங்க தான் அப்படின்னு சொல்கிறான். உடனே நம்ம பாமு அப்போ நானும் ரேச்சலும் வெளி உலகத்துலேருந்து வந்திருக்கோம், அப்போ பாதி பேர் இந்த டவர்க்குள்ளேருந்தே வளர்ந்து வந்தவங்க தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டான். இங்கே இவங்க 2 பேரும் எப்படியாச்சும் உள்ளே போகணும்னு ட்ரை பண்ணுறாங்க. பாதி பேர் அசால்ட்டாக உள்ளே போயிருந்தாங்க. ஆனால் மனுஷங்களால் அவ்வளோ ஈஸியாக உள்ளே போக முடியலை. இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தாங்க ஷூட் பண்ணிட்டு கத்திட்டு கிடக்கான். நான் இங்கே ரொம்பவே வர்த்தியானவன் தான், நீ பெரிய ரேங்கர்லாம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். உடனே அந்த அன்னைக்கு அவனுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவன்கிட்ட அந்த ஷீன்ஸோவை யூஸ் பண்ணுறான். அவன் மயக்கம் போட்டு தாங்க முடியாமல் கீழே விழுந்துருதான். ஓகே என்னைய விட்டுருங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கதறுதான். என்னால் தாங்க முடியல, இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நான் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் புலம்பிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்து நம்ம பாமு ரொம்பவே வருத்தப்படுதான். நான் அந்த டவரை கிளைம் பண்ணுறதுக்கு வருதியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். வருதே இல்லைன்னா நீ இந்த இடத்துல உட்காந்துருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் உள்ளே போகிறாங்க. அப்போ அந்த கூனோட பேக் மட்டும் மாட்டிக்கிடுது. அவன் கடைசியில் அது ஒரு வழியாக இழுத்துட்டு உள்ளே வந்துருதான். சரி ஓகே, அவன் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்களா, சரி ஓகே கூடிய சீக்கிரம் சந்திப்போம் பாம், நான் அவன் இடத்துல இருந்திருந்தோம்னா கூன் கூட நான் அதிகமாக சேர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரேங்கர் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறான். அந்த கில்லர் மார்ஷல் ஆர்ட்ஸ் கற்றுக்கிட்டானோ அந்த பொண்ணு 2 பேருமே ரொம்பவே ஃபோர்ஸாக ட்ரை பண்ணுறாங்க. கடைசியில் ஒரு வழியாக 2 பேருமே ஒரே டைமிங்கில் உள்ளே வந்துருந்தாங்க. இந்த இடத்துல தான் அவங்களோட 3வது டெஸ்ட் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு ஒரு இடத்துல அனௌன்ஸ் பண்ணுறாங்க. நம்ம பாம் வந்து கூனை சந்தேகத்தோட பார்க்க அவன் என்ன அப்படின்னு கேட்கவும் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். நம்ம கூன் அவன் வந்து தன்னோட சொந்த ராஜ்யத்தை விட்டே துரத்தப்படுறான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவனோட தங்கச்சி இளவரசியாக செலக்ட் ஆயிருக்கா. நம்ம கூன் அந்த பொண்ணு மேலே பாச வச்ச காரணத்தினால அவன் இதை விட்டு கொடுத்து போயிருக்கான். அவங்க அம்மா யார் பேச்சையும் கேட்காத, நீ உன்னோட மனசு சொல்கிற வழியில் நட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கூனுக்கு அட்வைஸ் பண்ணுறா. இப்போ இவங்க எல்லாருமே டெஸ்ட் 3 நடக்கிற செலெக்ஷன் ஏரியாவில் இருக்காங்க. மேலே இருக்கிற சீலிங் ரொம்பவே பிரைட்டாக இருக்குது அப்படிங்கவும் இதுக்கு பேர் தான் ஸ்கை அப்படின்னா பாம் ஆச்சரியப்படுதான். அவனுக்கு ஸ்கைனா என்னன்னு கூட தெரிலன்னு சொல்லிட்டு ராக்கு கிண்டல் பண்ணுறான்.
ஓ, இந்த ப்ளூ கலர்ல இருக்க இதுக்கு பேர் தான் ஸ்கையா? அப்போ ரேச்சல் என்கிட்ட இதுல வந்து நைட்டு ஸ்டார்ஸ் எல்லாம் பார்க்க முடியும்னு சொல்லியிருக்கா. ஆனா அது டவரோட டாப்க்கு போனா தான் பார்க்க முடியும்னு சொல்லியிருக்காளே அப்படிங்க. ஆமா, ஆக்சுவலி இது வந்து ஜஸ்ட் ஒரு இமிடேஷன் மாதிரி தான், ஒரிஜினல் ஸ்கை கிடையாது, ஷீன்ஸை வச்சு கிரியேட் பண்ணுது அப்படின்னு நம்ம கூன் வந்து பாம்க்கு எக்ஸ்பிளைன் பண்றான். ஸ்டார்ஸை பார்க்குறதுல உனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு கூன் கேட்கவும், இல்லை ரேச்சலுக்கு தான் அது ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி ரேச்சல் வந்து இந்த டவரை கிளைம் பண்ணுறதுக்கு காரணமே அந்த ஸ்டார்ஸை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாம் கூன்ட்ட சொல்லவும், எனக்கு இதை ஏதோ கொஞ்சம் சரியாக படலையே. ஏன்னா அவள் வந்து உன்னை அவ்வளோ கேர் பண்ணிக்கிட்டான்னு சொல்கிற, அப்போ எதுக்காக அவள் உன்னைய தனியாக விட்டுட்டு அவள் மட்டும் இந்த டவரை கிளைம் பண்ணணும்னு தனியாக விட்டு போகணும்? அது போக உன்னைய வேற கொஞ்ச நாள் பார்த்துக்கிட்டான்னு சொல்கிற, எனக்கு ஏதோ இதில் கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். பாம் டென்ஷன் ஆகுறான். உடனே நம்ம ராக்கு, பார்த்தியா பாமி நீ டென்ஷன் படுத்தி பார்த்துட்ட அப்படின்னு சொல்லுவோம். பாம் இல்லை நல்லா டென்ஷன் ஆகலாம் அப்படிங்க. அப்போ அந்த எக்ஸாம்குள்ளே போனவங்க அலற சவுண்டு கேட்கு, யாரோ அவங்கள கொன்ன மாதிரி சவுண்டு கேட்கு. அப்படி என்னதான் எக்ஸாம் இது அப்படின்னு சொல்லிட்டு பாம் கேட்கான். நெக்ஸ்ட் டீம் உள்ள போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 10 நிமிஷம் ஸ்டார்ட் ஆகுது. இங்கே நம்ம ராக்கு படுத்து தூங்கிட்டு இருக்கான். அப்போ திடீர்னு ஒருத்தன் வந்து, நீங்கள் நல்லா நோட் பண்ணீங்களா, 5 நிமிஷத்துக்குள்ளே போனவங்க யாருமே சவுண்டு கேட்கல, ஆனால் 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா அந்த 5 நிமிஷத்துக்கு மேலே போகிறவங்க எல்லாரும் கதறுதாங்க. அப்போ அந்த 5 நிமிஷத்துக்குள்ளே தான் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒருத்தன் சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே நம்ம பாம் ரொம்பவே தேங்க்ஸ்ங்க அப்படின்னு சொல்கிறான். உடனே அதுக்கு நம்ம கோனு, அந்த பிளாஸ்டிக் மட்டைன்லாம் தேங்க்ஸ் சொல்லாத, அவனோட தேரி கரெக்டாங்கிறத நம்மளை வச்சு அவன் செக் பண்ணி பார்க்கான் அப்படின்னு சொல்கிறான். ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கிறது ஆபத்தானது, உனக்கு தெரியாதா? எக்ஸேல் கோன் ஃபேமிலியிலேருந்து தவிர்க்கப்பட்டவங்களோட மகன்தான நீ, உனக்கு தெரியாதா எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கிறது ஆபத்தானது அப்படின்னு அவன் சொல்லவும், நம்ம கோன் ரொம்பவே டென்ஷன் ஆகிதான் உடனே கத்தி எடுத்துட்டு அவனை வெட்டுறதுக்காக போய் நிற்கான். அப்படிதான் சண்டை போடுங்க அப்படின்னு ராக் சொல்லவும், இங்கேருந்து போயிடா அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு கோன் சொல்லிட்டு, சரி வாங்க நம்ம உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 3 பேரும் இப்போ அந்த எக்ஸாமுக்கு உள்ளே போகிறாங்க. அந்த பிளாஸ்டிக் மண்டையை சொன்ன மாதிரியே அந்த இடத்துல டைம் போட்டிருக்கு, கிட்டத்தட்ட இந்த இடத்துல டைம் ரிலேட்டிவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து, இங்கே ஒரு 12 கதவு இருக்குது, இதில் நீங்கள் ஏதாச்சும் ஒன்று திறக்கணும், திறக்கல அப்படின்னா இதில் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா இதுக்குள்ளே விழுந்து இறந்து போயிருவீங்க அப்படின்னு சொல்கிறான். சரி ஏதாச்சும் க்ளூ கொடுங்க, எப்படி திறக்கிறதுனா நான் உங்களுக்கு தேவையான க்ளூவை கொடுத்துட்டேன் அப்படின்னா. இப்போ நம்ம ராக்கு ஒரு க்ளூவுமே கொடுக்காம எந்த கதவை நம்ம எப்படிடா கரெக்டாக போய் திறக்கிறதுன்னு டென்ஷன் ஆகுறான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவன் நம்ம கூன் வந்து யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு தேவையில்லாதெல்லாம் ஞாபகம் வருது. அப்போ அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் மனசுக்குள்ளே, இதில் நீங்கள் உங்களோட புத்திசாலித்தனத்தெல்லாம் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு தான். டைம் ஓடிட்டே இருக்குது. அந்த கூன் வந்து யோசிச்சுட்டே இருக்கான் என்ன பண்ணுறது அப்படின்னு. அப்போ அந்த பிளாஸ்டிக் மண்டையை சொன்னதே ஞாபகம் வருது, அதேமாதிரி அவங்க அம்மா சொன்னது ஞாபகம் வருது, யார் சொல்கிறதையும் நம்பாத அப்படின்னு சொல்கிறதும். நம்மளோட கூனுக்கு என்ன பண்ணன்னு தெரில, டைம் வேறு ஓடிக்கிட்டே இருக்குது. அவனுக்கு நிறைய விஷயங்கள் ஞாபகம் வந்து போகுது. அவன் ஒரே குழம்பி போய் நிற்கான். அவனோட பிரெயின் ஒழுங்காகவே ஒர்க் ஆக மாட்டேங்கி என்ன பண்ணுறது, மற்றவங்க சொல்கிறது நம்பவா வேண்டாமான்னு யோசிச்சுட்டே இருக்கான். இவன் ரொம்பவே பதறி போகிறான். டைம் 5 நிமிஷம் முடிய போகுது. அதுக்குள்ளே நம்ம ராக் போயிட்டு ஒரு கதவை சும்மா ரேண்டமாக திறந்துருதான். அது கரெக்டான கதவை அப்படின்னு வந்துடுது. உடனே நம்ம கூன் ராக் கிட்ட கேட்குறான், ஹே ராக் நீ எப்படி கரெக்டான கதவை திறந்த அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கேட்கவும், நம்ம ராக் உடனே, நான் ஜஸ்ட்டு இங்கி பிங்கி போட்டு பார்த்தேன் அப்படிங்க. அடா பாவி அப்படின்னு சொல்லிட்டு இவன் வாயை பழக்கிறான். உடனே நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டர், கங்க்ராச்சுலேஷன்ஸ் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க. ஆக்சுவலி இந்த எக்ஸாமே நீங்கள் 5 நிமிஷத்துக்குள்ளே இந்த கதவை திறந்துருக்கணும், எந்த கதவை திறந்திருந்தாலுமே பாஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்கிறான். உடனே நம்ம கூன் வந்து டென்ஷன் ஆகிட்டு, இந்த எக்ஸாமை நீங்கள் எதுக்காக வைக்கீங்க, என்னத்தை எங்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்டதுக்காக வைக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஓ அந்த இளவரசி உன்னை அவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த உலகம் நீ கரெக்டான டெசிஷனை எடுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காது. ஸோ டக்குன்னு நீ ஏதாச்சும் ஒரு கதவை திறந்து ஆகணும், அதை நீ செயல்படுத்தி தான் ஆகணும், அதுக்காக தான் இந்த எக்ஸாமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். உடனே இப்போ தான் அவனுக்கு புரியுது. உடனே நம்ம ராக்கு, சரி ஓகே வளவலன்னு பேசிகிட்டு இருக்காம வந்து சேருங்கடா அப்படின்னு சொல்கிறான். உடனே சரி ஓகே வா போகலாம் அப்படின்னு சொல்லவும், அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் கொஞ்சம் வெயிட் பண்ணு, உன்னோட பேக்கில் நீ நிறைய கஷ்டங்களை சுமந்துக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் கூன், அதை நீ இறக்கி வச்சுறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் இவனுக்கு அட்வைஸ் பண்ணுறான். உடனே சரி ஓகே அப்படின்ட்டு அவனும் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுதான். இப்போ நெக்ஸ்ட் கண்டஸ்டன்ட்லாம் வராங்க. அவங்க எல்லாம் நிறைய பேர் கரெக்டான கதவை திறந்துடுறாங்க. அதுலேயும் நம்ம கில்லர் ஆர்ட்ஸ் படித்தவன் அவனே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டான் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத புத்திசாலித்தனமா. இங்கே அந்த பிளாஸ்டிக் பேக் தலையை நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டர்கிட்ட வந்து, நீங்கள் எதுக்காக அவங்ககிட்ட போய் இப்படி ஒரு ஹிண்ட்டை கொடுக்க சொன்னீங்க அப்படின்னு அவன் கேட்குறான். மேபி அது அவங்களுக்கு குழப்பத்தை உண்டு பண்ணியிருக்கலாம், இல்லைனா ஹெல்ப்பும் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு அவன் ரிப்ளை பண்ணுறான். இப்போ நம்ம பாம் வந்து கோன் கிட்ட அந்த பிரின்சஸை பற்றி கேட்குறான். அதை பற்றி அவன் பேச விரும்பல. உடனே நம்ம கோன் வந்து பாம் கிட்ட, பாம் கண்டிப்பாக நீ ஸ்டார்ஸை பார்ப்ப, அதுவும் ரேச்சல் கூட சேர்ந்து அப்படின்னு சொல்கிறான். உடனே நம்ம பாம் சந்தோஷப்படுறான். இந்த இன்னசென்ஸ் எல்லாம் நான் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கோன் மனசுக்குள்ளே நினச்சிக்குதான். இங்கே ஒரு புதுசாக ஒரு 3 பேர் வந்திருக்காங்க. 3 பேர் மட்டும்தான் அந்த ஃபஸ்ட் எக்ஸாமில் பாஸே பண்ணியிருக்காங்க. இவன் தான் அந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவேன். உடனே நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டர் இவங்கிட்ட கேட்குறான், உனக்கு ஷுவராக தெரியுமா அந்த 3 பேரில் பிரின்சஸ் ஆஃப் ஜகாட் யாரும் இல்லைல்ல, ஏன்னா அவங்க தான் பவர்ஃபுல், அவங்களால தான் 13 நிமிஷத்தில் அவ்வளோ பெரிய கொள்ள முடியும். இவங்க சாதாரணமான ஆளுங்க, 3 பேர் சேர்ந்து எப்படி 13 நிமிஷத்தில் அவ்வளோ பெரிய கொள்ள முடியும் அப்படின்னு கேட்குறான். சரி ஓகே இதுக்கு வேணா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, இவங்க 3 பேர் மட்டும் தானே, ஸோ இவங்களையும் ஃபஸ்ட்டு எக்ஸாம் முடிச்சவங்களையும் சேர்த்து வச்சுருவோம், அதுக்கு ஒரு சூப்பரான கேம் ஒன்று வைப்போம் அப்படின்னு அவன் சொல்லவும், நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டரும் அதுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிடுறான். இங்கே நம்ம பாம் அங்கே நின்றுட்டு இருக்கான். உடனே அவங்களுக்கு ஜூஸ் தேவைப்படுது. உடனே சரி ஓகே உங்களுக்கு போய் நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னா, ஆனால் அவனுக்கு அதை எப்படி ஒர்க் பண்ணணும்னு தெரில. உடனே அந்த கில்லர் மார்ஷல் ஆர்ட்ஸ் கற்றுக்கிட்ட வந்து பாமுக்கு ஹெல்ப் பண்ணுறான். இப்போ நம்ம பாமோட டீமும் இந்த கில்லர் மார்ஷல் ஆர்ட்ஸ் கற்றுக்கிட்டவனும் ஒருத்தர் பேர் சொல்லி இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிட்டாங்க. நீ நானும் ஒரே மனுஷங்க தான் பாம், நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம், லெட் பி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறான்.
இப்போ அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் அங்கே வந்து உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு குட் நியூஸ் இருக்குது, உங்களுக்கு ஒரு போனஸ் டெஸ்ட் வைக்கும் அப்படிங்கவும், போனஸ் எக்ஸாம்னா அது எங்களுக்கு எக்ஸாம் தானே கூட்டம், அதில் என்ன குட் நியூஸ் அப்படின்னு கேட்குறான். இதில் யார் வேணால் கலந்துக்கலாம், கம்பல்சரி கலந்துக்கிடணும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது. இதில் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான விஷயம் காத்துட்ருக்கு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இதில் ஜெயிச்சிங்க அப்படின்னா டேரெக்டாகவே இந்த டவரை கிளைம் பண்ண வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும் எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. சரி ஓகே, அப்போ எல்லாத்தையுமே நான் இதில் கணக்கில் எடுத்துக்கிட்டேன் அப்படிங்க. இப்போ அவன் வந்து அந்த கேம் கொண்டாட ரூல்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறான். இந்த கேமுக்கு பேர் தான் க்ரௌன் கேம். இதில் மொத்தமாக ஒரே நேரத்தில் 5 டீம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதில் ஒரு டீம் வந்து அந்த க்ரௌனை வச்சுருக்கணும். ஒரு ஆளை அதில் உட்கார வச்சுட்டு டீம் மெம்பர்ஸில் இருக்கிற மற்ற 2 பேர் சேர்ந்து அவங்களுக்காக போராடி யாருமே இதை கைப்பற்றாத லெவலுக்கு சண்டை போடணும். அடுத்து நீங்கள் வின் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டீம் உள்ள என்ட்ரு ஆவாங்க. ஒருவேளை அதில் உட்காந்துருக்கிற அந்த ஆள் சேரை விட்டு கீழே இறங்கிட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து உடனே தோற்று போயிடுவீங்கன்னு அர்த்தம். ஸோ எந்த ஒரு ரீசனுக்காகவும் அந்த கிரீடத்தை தலையில் வச்சுட்டு உட்காந்துருக்கிறவங்க சேரை விட்டு இறங்கக்கூடாது, இறங்கினா தோற்று போயிடுவீங்கன்னு அர்த்தம் அப்படின்னு அவன் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். உடனே நமக்கு ஒன்று, அப்போ ஃபஸ்ட்டே நம்ம போய் ஜெயிச்சோம்னா அது பிரச்சனை தான். என்ன அதுக்கப்புறம் நிறைய டீமை நம்ம போராட வேண்டியது இருக்கும். இதே கொஞ்சம் லேட்டாக போய் ஜெயிச்சோம்னா அதில் ஈஸியாக வின் பண்ணலாம் அப்படிங்க. அதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாலும் கடைசியில் தோற்று போக வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் இன்னொரு டீமும் அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க, அதுக்கு ஒரு கரெக்டான ரீசன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம லேட்டாக பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படிங்க. அந்த பச்சை கலர் பொண்ணு முதல்ல அழுத்திட்டு அவங்க டீம் உள்ளே என்ட்ராகுது. இப்போ கவுண்ட் டவுன் முடிஞ்சிடுச்சு. 2 டீம் தான் மொத்தமே என்ட்ராயிருக்காங்க. இங்கே நம்ம ராக்கு அழுத்திக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலி டைம் முடிஞ்சதுனால அவனால் உள்ளே போக முடியலை. இங்கே அந்த பச்சை கலர் பொண்ணு அந்த லெஜெண்டரி ஸ்வாடை வச்சுட்டு அவங்க கூட ஃபைட் பண்ணுறதுக்கு சண்டை போட ஆரம்பிக்கிறா. அதுவும் சிங்கிள் ஆளா அவள் வேறு லெவலில் ஃபைட் பண்ணிட்டு இருக்கா. இங்கே நம்ம பாம் வச்சிருக்கிற அந்த பிளாக் மார்ச் சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு ஷேக் ஆக ஆரம்பிக்குது. அதுவும் அந்த இன்னொரு லெஜெண்டரி ஸ்வாட் கிட்ட சண்டை போடணும் அப்படின்னு துடிக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்கு. அந்த பொண்ணு ஒருத்தன் ஃபோர்ஸாக குத்து தான் பார்த்தா அவனோட கை தான் வீங்கி போச்சு. ஆக்சுவலி அந்த பொண்ணு ரொம்பவே ஸ்ட்ராங்கானவா. இதுதான் டைம் காய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற 3 பேரும் அந்த கிரீடத்தை தூக்குறதுக்காக ஃபாஸ்ட்டாக ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பொண்ணு அவங்களுக்கு முன்னாடி அங்கே போய் உட்காந்து அந்த லெஜெண்டரி ஸ்வாடை வச்சு சூறாவளி மாதிரி உண்டு பண்ணி மாஸ்க் காட்டிகிட்டு இருக்கா. கடைசியில் அவள் அந்த க்ரௌனையும் எடுத்துருதா. உடனே அந்த கில்லர் ஆர்ட்ஸ் கற்றுக்கிட்டவன், சரி ஓகே நான் அந்த க்ரௌண்டில் போய் உட்காந்துக்கிட்டேன், நீங்கள் 2 பேரும் சண்டை போடுங்க, ஏன்னா நீங்கள் தான் வேறு லெவலில் சண்டை போடுவீங்க, எனக்கு அந்த லெவலுக்கு சண்டை போட வராது, அப்படின்னா தான் நம்ம டீம் வர ஜெயிக்கும் அப்படின்னு சொல்கிறான். பட் ஆனால் அவள் அந்த பேச்சு கேட்காம அவள் அந்த கிரீடத்தை போட்டு அதில் உட்காந்துட்டா. நம்ம பாம் வந்து அங்கே இருக்கிற ஒரு பொண்ணை பார்க்குறான். அதை பார்க்குறதுக்கு ரேச்சல் மாதிரியே இருக்குது. ரேச்சல் ரேச்சல் நான் தான் ரேச்சல் அப்படின்னு சொல்லி கத்துறான். ஆனால் அந்த பொண்ணு ரெஸ்பான்ஸே பண்ணலை. உடனே நம்ம கோன் வந்து கேட்குறான், இதுதான் நீ எதிர்பார்த்துட்டு இருந்த பொண்ணு அப்படின்னு கேட்குறான். ஆமாம் அதுதான் ரேச்சல் அப்படின்னு அவன் சொல்கிறான். இங்கே நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டர் சரி ஓகே அடுத்த டீம் உள்ள என்ட்ரு ஆகுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம மார்ஷல் ஆர்ட்ஸ் கற்றுக்கிட்டவன் வந்து நான் தான் இந்த இடத்துல வீக்கானவன், ஸோ நான் அந்த கிரவுண்டில் போய் உட்காருதேன், நீங்கள் 2 பேரும் சண்டை போடுங்க, ஏன்னா நீ ரொம்பவே ஸ்ட்ராங்கானவா அப்படின்னு அவன் சொல்லவும், நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டர் க்ரோனை வச்சிருக்கிறவங்க எந்த காரணத்தை விட்டு அந்த சேரை விட்டு கீழே இறங்கினா டீமில் இருக்கிற மொத்த பேர் தோற்றுருவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நீங்கள் எங்கிட்ட சொல்லவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கில்லர் மார்ஷல் ஆர்ட்ஸ்காரன் கேட்கவும், உங்களோட வெயிட்டிங் ரூம்லேயே அது போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த வெயிட்டிங் ரூமில் மொத்தமாக ஒரு 5 ரூல்ஸ் இருக்குது. அந்த 5 ரூல்ஸை முடிஞ்சால் நீங்கள் இதை பாஸில் போட்டு படிச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஆலிகேட்டர் அதாவது நம்ம ராக் வந்து அதை படித்து பார்த்துட்டு இருக்கான். உடனே நம்ம கோன் வந்துக்கிட்டு, ஓ உனக்கு படிக்கலாம் தெரியுமா அப்படின்னு கிண்டல் பண்ணுறான். இங்கே அந்த கில்லர் மார்ஷல் ஆர்ட்ஸ்காரன் ரொம்பவே வருத்தப்படுதான். இப்போ நெக்ஸ்ட் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நெக்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. இவன் ரொம்ப வருத்தப்படுவான். நீ வருத்தப்படாத, உன்னோட கில்லர் மார்ஷல் ஆர்ட்ஸை நான் நம்புறேன் அப்படிங்க. நான் சொன்னதெல்லாம் நீ நம்புறேன் அப்படிங்க. என்னோட டீம்மேட்டு நான் எப்படி நம்பாமல் இருப்பேன் அப்படிங்க. உடனே இவன் சந்தோஷப்படுறான். நம்ம ராக்கு நான் பட்டன் நமக்கு கூடாதுன்னா நீ எனக்கு சாக்லேட்டா அப்படின்னு சொல்கிறான். உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேக்ல இருந்து நிறைய சாக்லேட் எடுத்து கொடுக்குறான். இப்போ 5 செகண்ட்ஸ் கவுண்ட் டவுன் முடிஞ்சிடுச்சு. இப்போ செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கேட் எல்லாம் திறக்குது. மொத்தமாக 2 டீம் இப்போ இவங்களை அட்டாக் பண்ணுறதுக்காக உள்ளே வராங்க. இப்போ இவங்க சண்டை போடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அதில் வந்து நம்ம கில்லர் மார்ஷல் ஆர்ட்ஸ் கற்றுக்கிட்டவனை கிண்டல் பண்ண அந்த பொண்ணு ஒருத்தி, உங்கள் டீமில் என்ன மொத்தமே 2 மெம்பர் தானே அப்படின்னு அவன் கேட்குறான். பார்த்தா இன்னொருத்த படுத்து தூங்கிட்டு இருக்கான். நீ அவனை கண்டுக்கிடாத அப்படின்னு சொல்லிட்டாங்க. உன்கிட்ட மட்டும் நான் கண்டிப்பாக தோக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஃபைட்டு வேறு லெவலில் போயிட்டுருக்கு. இந்த ஸ்வாட் வச்சிருக்கிறவன் உண்மையிலேயே வேறு லெவல் தான். ஒரு ஸ்வாடத்துக்கு வானத்தில் போட்டு ஒரு ஸ்வாடை வச்சு ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கான். அண்ட் டைமிங்கில் கரெக்டாக அந்த இன்னொரு ஸ்வாடையும் அவன் பிடிச்சிருந்தான். என்னடா நீங்கள்லாம் அவ்வளோதானா அப்படின்னு அவன் கேட்கவும், என்னோட சூப்பர் இன்ஃபர்னோ பஞ்சுக்கு முன்னாடி நீ ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறான். அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம கில்லர் மார்ஷல் ஆர்ட்ஸ் கற்றுக்கிட்டவனும் வேறு லெவலில் தான் ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். அவனையும் நம்ம சும்மா குறை சொல்லக்கூடாது. அவன் வேறு லெவலில் ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஒரு செகண்ட் அந்த தூங்கிட்டு இருக்கிறவன் என்ன பண்ணுதான்னு சொல்லி டிஸ்ட்ராக்ட் ஆகும். அதை யூஸ் பண்ணி இந்த பொண்ணு இவனை அட்டாக் பண்ண வரா. இப்போ இவனை பிடிச்சிட்டாங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்சிட்டு சோகமாக இருக்கான். அப்போ பார்த்தா அந்த ஸ்வாட் வச்சிருக்கிற பையன் வந்து அவளை தடுத்து இவனை காப்பாற்றிட்டான். இவன் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்கான். பார்த்தா ஆக்சுவலி அந்த டீம் அவன் அடிச்சு போட்டான். நீ தான்ப்பா ஆசம் அப்படின்னா. இங்கே நம்ம ராக்கேச்சா இந்நேரத்துக்கு நம்ம பேருந்துருந்துருக்கலாம் தெரியுமா, சண்டை இவ்வளோ சிம்பிளாக முடிஞ்சிட்டா அப்படிங்க. நமக்கு ஒன்றும் இல்லை முடியலை அப்படிங்க. ஆக்சுவலி அந்த தூங்கிட்டு இருக்கிறவன் தான் இந்த செகண்ட் ரவுண்டில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆக்சுவலி அவன் எதுக்காக அப்படி சொல்லியிருக்கான் அப்படின்னா, இது ரொம்பவே முட்டாள்தனமானது. 5th ரவுண்ட் வரைக்கும் நம்ம ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்க வேணாம், நம்ம இப்போமே போயிட்டு அந்த க்ரோனை பிடிப்போம் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அவள் ரொம்பவே ஸ்ட்ராங்கானவா, அந்த சேரில் உட்காந்துருக்கவா அப்படின்னு சொல்லவும், நீங்கள் ஜஸ்ட்டு அந்த கூட இருக்கிற 2 பேரையும் அந்த சேரை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி கொண்டு போங்க, மற்றதை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்க. ஆக்சுவலி இவன் ஒரு சீன்ஸோ யூசர், இவங்கிட்ட அந்த மேஜிக் பவர் இருக்குது. அதை வச்சு அவளை அட்டாக் பண்ணுறான். பட் ஆனால் அவளையும் சும்மா சொல்லக்கூடாது, வேறு லெவலில் அதுலேருந்து ஜம்ப் பண்ணி சேர்லேயே தான் கடைசி வரை நின்றுக்கிட்டே இருக்கா.
இப்போ எல்லாரும் அவளை அட்டாக் பண்றாங்க. இவங்க காப்பாத்தலாம் அப்படின்னு ஓடுறாங்க. நம்ம பிளாக் மார்ச் கண்ட்ரோல் இல்லாம போய்கிட்டு இருக்கு. இப்போ அந்த பொண்ணு சேர் மேல நின்றுட்டு வேற லெவல்ல போஸ் கொடுத்துட்டு மாசா அந்த ஸ்வாடை தூக்கிட்டு செம டென்ஷன் ஆகி எல்லாத்தையும் வேற லெவலில் அடிக்க ஆரம்பிச்சிருவா. இப்போ தான் அந்த ஸ்வாடோட 25% பவரையே நமக்கு காட்டுவாங்க. உடனே அட்மினிஸ்ட்ரேட்டர் நீ பண்ணுறது ரொம்பவே தப்பு பிரின்சஸ் அப்படின்னு சொல்கிறான். இங்கே அந்த பிளாக் மார்ச் நம்ம பாம் வச்சிருக்கிற பிளாக் மார்ச் கண்ட்ரோல் இல்லாமல் போக ஆரம்பிக்குது. அவனால் அதை சுத்தமாக கண்ட்ரோல் பண்ண முடியல. இங்கே அந்த பொண்ணு வேற லெவலில் பச்சை கலர் பொண்ணு மாஸ்க் காட்டிக்கிட்டு இருக்கா. இங்கே நம்ம பாமோட பிளாக் மார்ச் ரொம்பவே கண்ட்ரோல் இல்லாமல் போயிட்டு அந்த பொண்ணோட இக்னிஷன் வெப்பனும் அதுக்கு ரியாக்ட் ஆகுது. எனது பிளாக் மார்ச்சா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நோட்டீஸ் பண்ணுறா. இங்கே இவங்க ஓடி போயிட்டு இருக்காங்க. இந்த சாதாரண போனஸ் கேமில் நம்ம உயிரை விட தேவையில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவன் டென்ஷன் ஆகிருந்தான். அப்படியே படுத்து தூங்கிடுதான். ஏய் நம்ம ஜெயிச்சிட்டோம் அந்த ரவுண்ட்லேயே அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். இங்கே நம்ம பாமோட பிளாக் மார்ச் ரொம்பவே கண்ட்ரோல் இல்லாமல் போயிட்டு இருக்கு. அது சண்டை போடுதுன்னு துடிக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ராக் சொல்கிறான். அப்போ பார்த்தா அந்த பச்சை கலர் பொண்ணு வந்து இவங்க கேட்டை அட்டாக் பண்ணிட்டு அங்கே வந்து உன மாதிரி சாதாரண ஆளுங்களுக்குலாம் எப்படி இந்த பிளாக் மார்ச் கிடச்சிது, ஒழுங்கு மரியாதை அதை ஏன்ட்ட கொடுத்துரு அப்படிங்க. இங்கே நம்ம மார்ஷல் ஆர்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லது, ஒன்னால தான் நம்ம டீம் தோத்து போயிடுச்சு அப்படின்னு கத்துறான். அதுவும் இந்த சாதாரண சில்லி ஸ்வாடுக்காக வந்தா அப்படின்னா அவள் கையை வரல நசுக்கி விட்டு இது சில்லி ஸ்வாட்லாம் இல்லை, இது லெஜெண்டரி ஸ்வாடு பிளாக் மார்ச் அப்படின்னு சொல்கிறா. ஆமாம் உன்னோட வெப்பன் மாதிரியே இருக்கங்கவும், ஆமாம் இது கிரீன் ஏப்ரல், இது ரெண்டுமே பிரின்சஸ் ஆஃப் ஜஹாடுக்காக கொடுத்தது, நானும் ஒரு பிரின்சஸ் தான் அப்படின்னு சொல்கிறாவா. ஒழுங்கு மரியாதையை அந்த ஸ்வாடை என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு பாம்டாவா கேட்கவும், இல்லை யோரிங்கிற இளவரசி இதை என்கிட்ட நம்பி கொடுத்துருக்கா, நான் கண்டிப்பாக அவகிட்ட இதை திருப்பி கொடுக்கணும், ஸோ நான் அவன்கிட்ட இதை தரமாட்டேன் அப்படின்னு சொல்லவும், இதுதான் குட் பாமு அப்படின்னு சொல்லிட்டு ராக்கு அப்படி தான் சண்டை போடணும் அப்படின்னு சொல்கிறான். உடனே சரி வா அப்போ நம்ம சண்டை போட்டு இதை தீர்த்துக்கலாம் அப்படிங்கவும் நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து தடுத்துருதான். நீங்கள் டிஸ்குவாலிஃபை ஆகிட்டீங்க, இப்படிலாம் சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்த க்ரீன் பண்ண சரி ஓகே நம்ம இப்போ ஒரு பெட்டிங் வச்சுக்கலாம் அப்படிங்கவும், சரி பெட்டிங் அதில் எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் சொல்கிறான். ஒருவேளை நீ இந்த கிரவுண்ட் கேமில் தோத்துட்ட அப்படின்னா அந்த பிளாக் மார்ச்சை என்கிட்ட தந்தணும் அப்படிங்கும், நான் ஏன் வந்துட்டு தரணும் அப்படிங்கும், எப்படியும் இல்லைன்னா நான் உன்னை கொண்டுட்டு எடுத்துக்கிடுவேன், இதுதான் உனக்கு ஒரே ஆப்ஷன் அப்படின்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு வேறு ஆப்ஷன் இல்லை இதுதான் ஒரே வழி பாம் அப்படின்னு அவள் சொல்கிறா. உடனே நம்ம கோன் வந்துட்டு நீ ரொம்ப நாள் சண்டை போடணும்னு துடிச்சிட்டு இருந்தல ராக், உனக்கான சமயம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறான். இப்போ அந்த கிரவுண்ட் கேம் கண்டினியூ ஆகுது. இப்போ இவங்க வந்து டிஸ்குவாலிஃபை ஆகிட்டதுனால போயிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா ஏதோ ஒரு பொண்ணு வந்து இந்த க்ரீன் பொண்ணுகிட்ட வம்பெடுக்கிறா. அவள் டென்ஷன் ஆகுறா. உடனே இன்னும் நமக்கு பிரச்சனையை உண்டு பண்ணாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்வாட் பையன் தடுக்கிறான். ஆக்சுவலி இந்த சண்டையில் இருக்கிற பொண்ணு ஒரு இளவரசி தான். இப்போ நம்ம பாமோட டீம் வந்து அந்த தேர்ட் ரவுண்ட்குள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. உடனே நம்ம பாம் வந்து சாரி கைஸ் என்னால் தான் உங்களுக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லவும், இல்லை நீ ரொம்பவே நல்ல காரியம் தான் பண்ணியிருக்க, ஏன்னா அந்த க்ரீன் பொண்ணு இருந்திருந்தா அப்படின்னா அவளை நம்மளால் தோக்கடிச்சிருக்க முடியாது, இப்போ அவளாவே தோத்து போயிட்டா, நமக்கு இது சாதகமாக தான் பயன்படுது. அது போக நீ வந்து அவளை பார்த்து பயப்படவே இல்லை, உன்னோட பிளாக் மார்ச்சை கொடுக்கல அப்படின்னா அதுக்கு காரணம் ரேச்சல் தான். ரேச்சல் ஒரு தடவை என்கிட்ட சொல்லியிருக்கா, என்ன ஆனாலும் சரி நீ யாருக்கும் துரோகமே பண்ணக்கூடாது, அதுலேயும் முக்கியமாக ஒரு பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லவும், ஏன் பொண்ணுங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடாது அப்படின்னா நீ ஒரு பொண்ணை பகிச்சிக்கிட்டேன்னா அது இந்த உலகத்தையே பகிச்சிக்கிட்ட மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ரேச்சல் சொல்கிறா. உடனே நம்ம கூனுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் ஞாபகம் வருது. அப்போ நம்ம கூன் பாமை பார்த்து சொல்கிறான், நீ ரொம்பவே வீக்கான பாம், ஆனால் அதுதான் உன்னை ஸ்பெஷலாக காட்டுது, நீ ரொம்பவே நல்லவனாக இருக்க அப்படின்னு சொல்கிறான். இப்போ தேர்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ அந்த பச்சை கலர் பொண்ணு இல்லை அப்படிங்கிறதுனால இதான் நம்மளோட டைமில் நிறைய பேர் ஈஸியாக அந்த க்ரௌனை பறிச்சிடலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் இதில் பார்ட்டிசிபேட் பண்ண வந்திருக்காங்க. இப்போ எல்லாரும் எடுத்தோடனே அந்த க்ரௌனை பிடிக்கிறதுக்கு ஃபாஸ்ட்டாக ஓடுறாங்க. ஆனால் அப்போ தான் மாசான வேற லெவல் சீன் நடக்குது. நம்ம கூன் அசால்ட்டாக வந்து அந்த கிரீடத்தை எடுத்துட்டான். இப்போ நம்ம கூன் அந்த கிரீடத்தை தூக்கி அவனோட பேக்கில் வச்சுட்டு முடிஞ்ச யாராச்சும் சண்டைக்கு வந்து பாருங்கோ அப்படின்னு கூப்பிடுறான். உடனே எல்லாரும் ஒரே நேரத்தில் அவனை அட்டாக் பண்ணுறாங்க. ஆனால் அவன் வேற லெவலில் தப்பிச்சுட்டு டென்ஷன் ஆகிட்டு அந்த கிரீடத்தை தூக்கி தூர போட்டுருக்கான். யார் வேணுமோ எடுத்துக்கோங்க அப்படின்னா எல்லாரும் அதை ஓடி போய் எடுக்க போகிறாங்க. அட பாவி இப்படி அசால்ட்டாக விட்டு கொடுத்துட்டேன்னு ராக்கு பாமும் வருத்தப்படுறாங்க. அப்போ எல்லாரும் ஃபாஸ்ட்டாக வேற லெவலில் அந்த க்ரௌண்ட் எடுக்கணும்னு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நம்ம கூன் சிரிச்சுக்கிட்டே நீங்கள் யாருமே இதை நோட்டீஸ் பண்ணலையா அப்படின்னு பார்த்தா அவன் கையில் இன்னொன்று இருக்குது. அப்போ 2 கிரீடம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்கே அந்த பொண்ணு வந்துட்டு அங்கே இருக்கிற எல்லாத்தையும் கொண்டுடலாம்ல அப்படின்னு கேட்கவும், அந்த ரேச்சல் பொண்ணு நம்ம பாமை பார்த்துட்டு கொண்டுடலாம் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. 2 கிரேடும் இருக்குது. அந்த கில்லர் ஆர்ட்ஸ் படித்தவன் நம்ம கூன் உண்மையிலே ரொம்பவே புத்திசாலி அப்படின்னு யோசிக்கிறான். ஆக்சுவலி என்ன அப்படின்னா இப்போ எல்லாரும் அவனை துரத்துனாங்க அப்படின்னா நம்ம பாமால அந்த இடத்துல போய் உட்கார முடியாது. ஸோ அதனால் அவங்க எல்லாத்தையும் டிஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு நம்ம பாமா அந்த கேப்பில் அவங்க அந்த இடத்துல உட்கார வச்சு கிரீடத்தையும் அவன் தலையில் கொடுத்துட்டான். இப்போ அசால்ட்டாக அவன் போய் உட்காரவும் எல்லாரும் வர நேரத்தில் அந்த கூனை அட்டாக் பண்ண போகிறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் மேலே கை வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராக்கு எல்லாத்தையும் தடுக்கிறான். அவன் வேற லெவலில் மாஸ்க் காட்டி ஒரு அட்டாக்லேயே எல்லாத்தையும் கவுத்திடுதான். இப்போ பாமோட தலையில் கிரீடத்தை வைக்கிறாங்க. அந்த கில்லர் மார்ஷல் ஆர்ட்ஸ் அவங்க வேற லெவலில் சூப்பராக வின் பண்ணிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்கிறான். இப்போ அனௌன்ஸ்மெண்ட் வருது, தேர்ட் ரவுண்டில் ஜெயிச்சது பாம் டீம் தான் அப்படின்னு. இப்போ இந்த லிப்ஸ்டிக் போடுற பொண்ணு அவங்க ஜெயிப்பாங்கன்னு நம்பிட்டு இருக்காங்க. ஐயோ பாவம் அப்படின்னு சொல்கிறா. இப்போ தான் உண்மையான கேமே ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு இந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் சொல்கிறான். இங்கே நம்ம கோன் வந்து அவன் காது கிட்ட தொங்க விட்டுருக்குற அந்த ப்ளூ கலர் ஸ்கார்ஃப் மாதிரி இருக்கிறத எடுத்து தலைமுடியை கட்டுறான்.
இப்போ நம்ம ஆலிகேட்டர் அதாவது ராக் வந்து சாக்லேட் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். உன்னோட பேக் உண்மையிலேயே சூப்பர்ப்பா, எதை வேணா காப்பி பண்ணுது அப்படின்னு சொல்றான். உடனே நம்ம பாம் வந்துட்டு உன்னோட பேக் அந்த சாக்லேட் எல்லாத்தையும் காப்பி பண்றது உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம் அப்படிங்க. உடனே நம்ம கூன் அதுக்கு என்னோட பேக் இதை மட்டும் பண்ணாது, இன்னும் நிறைய ஆசமான விஷயம் பண்ணும் அப்படிங்க. உன்னோட பேக்கோட பெருமையை காட்டுறதுக்கு தான் நீ இதை பண்ண அப்படின்னு கேட்கவும், இல்லை அந்த பச்சை கலர் பொண்ணுக்கு நம்மளால என்ன பண்ண முடியுங்கிறத காட்டுறதுக்காக தான் இதை பண்ண அப்படிங்க. இப்போ 4th ரவுண்டு ஸ்டார்ட் ஆகுது. மொத்தம் 3 டீம் வந்திருக்காங்க. ராக் நான் உங்களை அடிச்சு துரத்து தான் அப்படிங்க. வேண்டாம் நம்ம ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிடுவோம், ஏன்னா அடுத்த டீம்ல நிறைய பெரிய ஆளுங்க வருவாங்க அப்படின்னு சொல்றான். என்ன நம்ம பிரேக் எடுத்துக்கிட போறோமா அப்படின்னு அவங்க ஆச்சரியப்படுறாங்க. இப்போ உள்ள வந்திருக்கிற 3 டீமும் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரே தடியா கூன் டீம் அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. பட் ஆனால் அதுக்குள்ளேயே அங்க இருக்கிற ஒரு டீம்காரன் இன்னொருத்தனை அடிக்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ ஒரு டீம் வந்து பேலன்ஸ் இருக்கிற 2 டீமையும் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே அந்த அன்னைக்கு நம்ம பாம் வந்து இதுதான் உனக்கு நடக்க போகுதுன்னு முன்னாடியே தெரியுமா அப்படின்னா, ஆமா கண்டிப்பா தெரியும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க நம்ம சைடு இருக்காங்க அப்படின்னு சொல்றான். இப்போ தான் நம்ம கோன் வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ஆக்சுவலி டெஸ்ட் 2ல் யாரெல்லாம் முடியாமல் இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்கூடய ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு அவங்கள இவங்க பேக்குள்ளே தூக்கி வச்சுக்கிட்டான். பட் ஆனால் அந்த டெஸ்ட் 3 நடந்த இடத்துல அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் கண்டுபிடிச்சிட்டு நீ உன்னோட பையில நிறைய சுமைகளை சுமந்துட்டு இருக்க, அதை இறக்கி கீழே வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்துருப்பாரு. ஆக்சுவலி அவர் வந்து கண்டுபிடிச்சிட்டாரு. ஸோ அதனால தான் நான் வந்து இவங்க கிட்ட சொல்லி வச்சிருந்தேன், நான் எப்போ என்னோட பேண்டை கலட்டி தலையில் கட்டுறனோ அப்போ நீங்கள் உள்ளே வந்து எங்களுக்காக ஃபைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சிக்னல் வச்சிருந்தேன். அதே மாதிரி தான் இப்போ அவங்க வந்து சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்கிறான். அதனால தான் அவன் காதில் கட்டி இந்த ஸ்கார்ஃப் எடுத்து தலையில் கட்டியிருக்கான், அவங்களுக்கு ஒரு சிக்னல் மாதிரி. ஆக்சுவலி அந்த 3 பேரையும் நான் இந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கவே இல்லை. பட் ஆனால் இப்போ நமக்கு வேறு வழி இல்லை. பாம் வந்து அந்த ஒரு பிரச்சனையில் இருக்கான். ஸோ இவங்க வந்து கண்டிப்பாக இந்த கிரவுண்ட் கேமில் வின் பண்ணி ஆகணும். ஸோ அதான் இப்போ யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறான். என்னால் தான் இந்த பிரச்சனை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு பாம் கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்படினாலும் நம்ம ஜெயிக்கிறதுக்காக தானே யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கோன் சொல்கிறான். இந்த 4th ரவுண்டில் பாம் டீம் தான் ஜெயிச்சிருக்காங்கன்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. உனக்கு அந்த பிளாக் மார்க்ஸ் கிடைக்காது அப்படின்னு சொல்லி கில்லர் மார்க்ஸில் கிண்டல் பண்ணுறான். அந்த கிரீன் கலர் பண்ண டென்ஷன் ஆகிறா. இப்போ பவர்ஃபுல்லான டீம் எல்லாமே 5th ரவுண்டுக்கு வந்து இவங்களை அட்டாக் பண்ண ரெடியாக இருக்காங்க. பாம் ஒன்று தான் நாங்கள் நம்பியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோன் பாம் கிட்ட சொல்கிறான். பாம் எங்கேயோ பார்த்துட்டு இருக்கான். ஆக்சுவலி அவன் ரேச்சலை பார்த்துட்டு இருக்கான். உடனே சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இந்த டீம் யாருன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கோன் மனசுக்குள்ளே நினைக்கிறான். இப்போ ஃபைட்டு ரொம்பவே சீரியஸாக ஸ்டார்ட் ஆகுது. அதில் ஒரு பொண்ணு ஒரு செகண்டில் எல்லாத்தையும் ஃபாஸ்ட்டாக அடிச்சு போட்டுருதா. ஆனால் அது யார் அப்படிங்கிறதே தெரியல, அது பொண்ணா லேடியா யார் அப்படிங்கிறதே தெரியல. மாஸ்க் போட்டிருக்கா. அவள் வேற லெவலில் ஃபைட் பண்ணி எல்லாத்தையும் அட்டாக் பண்ணி ஈஸியாக தோக்கடிச்சிருதா. இப்போ அவன் நேராக பாம் கிட்ட வர பார்க்கா. உடனே நம்ம ராக் வந்து தடுக்க ட்ரை பண்ணுறான். ஆனால் அவள் ராக்கையும் ஒரே அடியாக அடிச்சுட்டு பாம் அட்டாக் பண்ண வரா. அப்போ ஒரு பொண்ணு பாம்க்கு ஹெல்ப் பண்ணி அவனை காப்பாத்துறா. அந்த மிஸ்டீரியஸ் பொண்ணும் இந்த பொண்ணும் வேற லெவலில் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம கோனையும் அட்டாக் பண்ணுறாங்க. இந்த ஃபைட்டு ரொம்பவே சீரியஸாக வேற லெவலில் போயிட்டு இருக்கு. இங்கே நம்ம பாம் பக்கத்தில் ரேச்சல் வந்து நின்றுட்டு இருக்கா. கவலைப்படாத உனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னா இந்த வாய்ஸ் இதை நான் கேட்ட மாதிரியே இருக்கு, இது ரேச்சலோட வாய்ஸ் மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாம் நினைக்கிறான். ரேச்சல் இது நீ தானே, நான் பாம் எங்க ஞாபகம் இல்லையா ரேச்சல் அப்படின்னா. பட் ஆனால் அவள் ரிப்ளைவே கொடுக்கல. அதுக்குள்ள ஒரு ஆள் வந்து இவங்கள மறைச்சிட்டு அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் மாதிரி நின்றுட்டு இருக்கான். கோன் நீ தான் இவங்களை கூட்டிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லி ரா கேட்குறான். அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தெரியுது, அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, அவங்களுக்கு அந்த கிரீடத்தை எடுக்கிறதுல ஆசை இல்லை அப்படிங்கிறது மட்டும் புரியுது அப்படின்னு சொல்லி கோன் ரிப்ளை கொடுக்குறான். ஆனால் அவங்க எதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படிங்கிறது மட்டும் நம்ம கோனுக்கு தெரியல. சரி ஓகே எப்படினாலும் நம்ம தான் ஜெயிக்க போகிறோம், இன்னும் 30 செகண்ட் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறான். இங்கே ஃபைட் எல்லாமே வேற லெவலில் ஓடிட்டு இருக்கு. நம்ம பாம் வந்து ரேச்சல் அது நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஒருவேளை இது ரேச்சலாக இருந்தா இதுக்கு மேலே நான் அந்த கேமை கண்டினியூ பண்ணுறதுல எந்த ஒரு அர்த்தமுமே இல்லையே, நான் இதுக்கு போய் டவரை கிளைம் பண்ணணும், நான் ரேச்சலை மட்டும் தானே பார்க்கணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு பாம் வந்து தான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்கான். ரேச்சல் டீமில் இருக்கிற இந்த பொண்ணு ஹீல்ஸ் தர மாதிரி கீழே விழுறா. இந்த கேப்பை பயன்படுத்தி அந்த மாஸ்க் போட்டுருக்கிற பொண்ணு நம்ம பாம் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு பாரு. அவள் பாம் அட்டாக் பண்ணுவா அப்படின்னு நினச்சா அவள் போய் ரேச்சல் அட்டாக் பண்ணிருந்தா. ரேச்சல் தலையிலேருந்து ரத்தமாக வருது. உடனே நம்ம பாம் அந்த கிரீடத்தை கீழே போட்டு அதுலேருந்து எந்திரிச்சிருதான். இப்போ நம்ம ரேச்சல் அவன் காப்பாற்ற போடுவோம். அவன் தலையில அடிபட்டு அவன் தலையிலேருந்து ரொம்பவே ரத்தம் வருது. அப்போ நம்ம பாம் மனசுக்குள்ளேயே என்னை மன்னிச்சிருக்கோம், எனக்கு ரேச்சலை காப்பாற்றுறது தவிர வேற வழி தெரியல, இப்போ என்னால் தான் நம்ம தோத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரேச்சலுக்கு அடிபட்டதுனால நம்ம பாம் ரொம்பவே டென்ஷன் ஆகிதான். ரேச்சல் அவளை தான் நான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவும் டென்ஷன் ஆகும். அவன்கிட்ட இருந்து சீன்ஸோ இது நாள் வரைக்கும் யாருமே பார்க்காத லெவலில் வேற லெவலில் அந்த சீன்ஸோ வெளியே வருது. அந்த மாஸ்க் போட்டிருந்த பொண்ணோட மாஸ்க் உடஞ்சி அவன் மூஞ்சிலேருந்து ரத்தமாக வருது. நம்ம பாமு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டான். ரேச்சல் கொண்டுனோன்னு அவன் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு அந்த மாஸ்க் போட்டிருந்த பொண்ணை வெட்டுறது நிற்கான். அப்போ டைம் ஃப்ரீஸ் ஆகி நீ உன்னோட கண்ட்ரோலை இழந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளாக் மார்க்ஸ்குள்ளே இருக்கிற பொண்ணு வந்து கவலைப்படாதன்னு அவனை முத்தம் கொடுத்து மயங்க வச்சிருந்தா. அவள் அந்த இடத்துல இருந்து மறைஞ்சிருதா. நம்ம ரேச்சல் பாம் அப்படின்னு சொல்லி கத்துறா. இங்கே அந்த இளவரசி பொண்ணு இன்னும் நம்ம பாமை தான் தேடிட்டு இருக்கா, அதுவும் பிளாக் மார்க்ஸ்க்காக. அப்போ ஒருத்தன் ஓடி வரான். நான் கண்டுபிடிச்சிட்டேன், எப்படி அந்த இடத்துக்கு போகணுங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கும். சரி ஓகே அப்போ சீக்கிரம் வாங்க போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாமோட பவர் அது ரொம்பவே ஆபத்தானது, அவனை நம்ம சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் இல்லைன்னா ஆபத்தாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கூட இருக்கிறவன் மனசுக்குள்ளே நினைக்கிறான். நம்ம பாமுக்கு தலையில் கட்டெல்லாம் போட்டு அவனை ட்ரீட்மெண்ட்டில் வச்சிருக்காங்க. இந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் போய் அவன் ரிப்போர்ட் பண்ணுறான். பாம் கிட்டேருந்து வெளியே வந்ததில் அந்த கிரௌனே எரிஞ்சிருச்சு. அவனோட சீன்ஸும் ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு அவன் சொல்கிறான். நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை, ஏன்னா இந்த டெஸ்ட்டில் யாருமே ஜெயிக்கல,
நம்ம எதிர்பார்த்த மாதிரி அந்த 3 கொலைகாரங்களும் சேர்ந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் செஞ்சாங்க. அதுலேயும் என்னோட டீம் மெம்பரில் இருக்கிற ஒருத்தங்கள அவங்க ஆல்ரெடி மீட் பண்ணியிருந்திருக்காங்க. அவங்களோட இன்டென்ஷன் ஒருவேளை கொன்று இந்த டவரை கிளைம் பண்ணுறதா இருந்ததுன்னா இந்நேரத்துக்கு அவங்க அந்த கிரவுண்ட் கேமில் ஜெயிச்சிருக்கலாம். ஆனால் அவங்க அதில் இன்ட்ரெஸ்ட் காட்டல. எனக்கு இது புரியவே மாட்டேங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் சொல்கிறான், நம்மளோட வேலை இந்த டவரை கிளைம் பண்ணுறதுக்கு யார் தகுதியானவங்க அப்படிங்கிறத மட்டும் பார்க்குறதில்ல, இந்த டவரை கிளைம் பண்ணுறதுல யாராச்சும் ஆபத்தானவங்க இருந்தாங்கன்னா அவங்கள அழிக்கிறதும் தான் அப்படின்னு சொல்லவும், ஆபத்தானவங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு வேளை பாமா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் கூட இருக்கிறவன். நான் எது செஞ்சாலும் அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும், உனக்கே எல்லாம் போக போக புரியும், நீயே சீக்கிரம் புரிஞ்சுக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் சொல்லவும் அந்த இன்னொருத்தான் அங்கேருந்து கிளம்புறான். இப்போ இந்த டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணவன் மனசுக்குள்ளே யோசிக்கிறான், நான் பார்த்தது அது உண்மையிலேயே இந்த சீன்ஸுக்கும் அப்பாற்பட்டது பாம் கிட்டேருந்து வந்த பவர். ஒருவேளை அவன் நம்ம டவருக்கு த்ரெட்டாக இருப்பானா? ஒரு நிமிஷம், அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் எது சொன்னாலும் நான் ஏன் நம்புறேன் முட்டாள்தனமா அப்படின்னு அவன் யோசிக்கிறான். இங்கே நம்ம கோன் பாம் கிட்ட, நீ சீக்கிரம் எந்தி அப்படி இல்லைன்னா நீ டெஸ்ட்டில் ஃபெயில் ஆயிடுவேன், நாளைக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா. அப்போ ரேச்சல் கோனை பார்க்க வரா. நான் தான் ரேச்சல், நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கோனை பார்த்து கேட்குறா. எபிசோட் 6. இதோ மேலே இருக்கிற இந்த கூரை மட்டும் இல்லைன்னு நினச்சிக்கோ பாம். அப்படி இருந்ததுன்னா நம்மளால் நைட்டு அந்த மினிமம் இருக்கிற ஸ்டார்ஸை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாம்க்கு அந்த ரேச்சல் சொன்னது ஞாபகம் வருது. இங்கே நம்ம ரேச்சல் பாமை அடிபட்டு கிடந்தவனா பார்க்க வந்திருக்கா. நான் இங்கே கிளம்பி வரும்போது பாம் ரொம்பவே அழுதான் அப்படின்னு அவள் சொல்லிட்டு இருக்கவும், கோன் டேரெக்டாக விஷயத்துக்கு வா அப்படிங்க, நான் ரேச்சல் அப்படிங்கிறத பாம் கிட்டே இருந்து மறைச்சிரு அப்படிங்கவும், சரி ஓகே இந்த டவர் கிளைம் பண்ணுறதுக்கு தானே வந்தா, அப்போ ஏன் கிரவுண்ட் கேமில் விட்டு கொடுத்தேன் அப்படிங்கவும், அதுதான் பிரச்சனையே. நானும் அவனும் ஒரே இடத்துல இருக்கும்போது ஒருத்தர் இன்னொருத்தருக்கு வீக்னஸாக தான் இருப்போம், அது 2 பேருக்குமே பிரச்சனை தான் அப்படின்னு அவள் சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறா. உடனே நம்ம கோன் மனசுக்குள்ளேயே அது உனக்கு மட்டும்தான் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறான். இங்கே நம்ம ராக்கு பாமை பார்க்க வந்திருக்கான். அவனுக்கு உள்ள போக கொஞ்சம் தயக்கமாக இருக்குது. சரி உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு கோன் கூப்பிடுறான். ஆக்சுவலி இந்த பச்சை கலர் பொண்ணுட்டு தான் இப்போ பிளாக் மார்ச் இருக்குது. அது அந்த யார் பேச்சையுமே கேட்க மாட்டேங்கி, நான் ஹேண்ட்ஸமான பையங்களை மட்டும் தான் நீ யூஸ் பண்ண விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வால் சொல்லுது. இங்கே இன்னொரு பொண்ணு இந்த பச்சை கலர் பொண்ணுட்ட வந்து, அது யாரோட வால் தெரியுமா? 500 வருஷத்துக்கு முன்னாடி தேர்ந்தெடுக்கப்பட்ட யூரி ஜஹாடோடது. அவகிட்ட கொடுத்துரு, இல்லைன்னா உனக்கு தான் பிரச்சனையாகும், அவள் உன்னை கொண்டுருவா அப்படின்னு சொல்கிறா. என்ன மன்னிச்சிருக்கோன், ஆனால் நீ ரேச்சல் கிட்டே இருந்து விலகி இருக்கிறது தான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு கோன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டான். இங்கே நம்ம ராக்கு பாம்கிட்ட போயிட்டு நீ எந்திரிடா அப்படின்னு சொல்கிறான். கடைசியில் பார்த்தா நம்ம பாம் வந்து எந்திரிச்சிருந்தான். எந்திரிச்ச உடனே அன்னைக்கு ஒரு வழியாக நீ எந்திரிச்சிட்டியா, சூப்பர், 5 நாளாக நீ தூங்கிட்டு இருக்க தெரியுமா? ஆக்சுவலி நேற்றே எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிட்டு, ஆனால் டிஸ்குவாலிஃபை ஆகலை, கவலைப்படாத, நீ ரொம்பவே லக்கி அப்படின்னு சொல்கிறான். நம்ம கோன் வந்து பாம்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறான் 2 நாளைக்கு முன்னாடி அந்த எக்ஸாமில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத. இவங்க எல்லாருமே வந்து குரூப்பாக பிரிச்சிருக்காங்க. அதில் ஃபிஷர்மேன், லைட் பியரர், ஸ்பியர் பியரர், அப்புறமா ஸ்கவுட்டு, அப்புறம் வேவ் கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லிட்டு 5 டீமாக பிரிச்சிருக்காங்க. நம்ம பாம் வந்து வேவ் கண்ட்ரோலருக்கு செலக்ட் ஆயிருக்கான். ஆக்சுவலி அந்த வேவ் கண்ட்ரோலருங்கிறது மேஜிக் பவர், அதாவது சீன்ஸுவை யூஸ் பண்ணுற டீம். உடனே அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் அந்த வேவ் கண்ட்ரோலர் டீமுக்கு இன்ஸ்ட்ரக்டர் இன்னும் வரல, ஸோ 2 நாள் கழிச்சு தான் வருவாங்க அப்படின்னு சொல்லவும், பாம் நீயும் கரெக்டாக இருந்துச்சிட்ட, நாளைக்கு தான் உன்னோட எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது, ஸோ நீ டிஸ்குவாலிஃபை ஆகல, கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு கோன் சொல்கிறான். அந்த பொண்ணை பற்றி பாம் கேட்கவும், அந்த பொண்ணு நீ யாருனே தெரியாதுன்னு சொல்லிட்டு, அது ரேச்சலில் நீ டவர் கிளைம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ரேச்சலை பார்ப்பேன், உனக்காக நான் அந்த ட்ரெஸ்ஸை வாங்கியிருக்கேன் அப்படின்னு. உடனே நம்ம ராக் அப்போ எனக்கு கிஃப்ட் அப்படிங்கவும், நம்ம கோன் ராக்கை பார்த்துட்டு நான் நெக்ஸ்ட் தடவை பெட்ஷாப் போனால் உனக்கு ஒரு காலர் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறான். இங்கே நம்ம பாம்க்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது. ஒருவேளை அந்த பொண்ணு உண்மையிலே ரேச்சலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரூம்குள்ளே போய் பார்க்க போகிறான். பார்த்தா அதில் மிச்சல் லைட்டுன்னு வேறு பேர் போட்டிருக்கு. ஒருவேளை உனக்கு ஸ்டார்ஸை பார்க்குறதுல அவ்வளோ விருப்பமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாம் அங்கேருந்து போயிருந்தான். இப்போ அவங்க 2 பேரும் கேஃபட்டீரியாவில் இருக்காங்க, அதாவது பாமும் கோனும். அப்போ கோன் வந்து ஒரு கேள்வி கேட்க, ஒருவேளை உண்மையிலே அது அந்த பொண்ணாக இருந்தாலுமே அவள் இப்போ உன்னை பார்க்க விரும்பலான்னு நினைப்பா, ஏன்னா நீ ஸ்ட்ராங்காக இல்லை. ஸோ ஸ்ட்ராங் ஆகிட்டேன்னா அவள் ஆபியஸாக வாங்க கூட சேர்ந்து டவர் கிளைம் பண்ணணும்னு நினைப்பா, ஸோ ஸ்ட்ராங் ஆக அப்படின்னு சொல்கிறான். இப்போ அங்கே அந்த மேஜிக் இன்ஸ்ட்ரக்டர், அதாவது கோனோட கிளாஸ் டீச்சர், அவங்களுக்கு சீன்ஸோ எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துட்ருக்கான். நீங்கள் எல்லாரும் சீன்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கார்டியன் கூட கான்ட்ராக்ட் போட்டுக்கோங்க, இப்படி தான் கான்ட்ராக்ட் பண்ணணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கவும் அதுபடி பாம் செய்கிறான். பார்த்தா இப்போ ஒரு பெரிய உருவம் இருக்குது, அது முன்னாடி போய் நம்ம பாம் நிற்கிறான். ஆமாம் நான் அவங்க கூட கான்ட்ராக்ட் போட விரும்புகிறேன் அப்படிங்கவும் அது அதோட பவராக அவன்கிட்ட கொடுக்குது. இப்போ இவங்க கான்ட்ராக்ட் முடிஞ்சுது. கான்ட்ராக்ட் போட்டதுனால எல்லாரும் அவங்க ஸ்டாமினாவே இழந்திருக்காங்க. ஸோ நாளைக்கு கிளாஸை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பாம் அந்த ரெட் கலர் பண்ணிட்டு போயிட்டு, சாரி என்னால் தான் அவங்க கண்ணு போச்சு அப்படிங்கவும், பரவாயில்ல உனக்கும் தானே அடிபட்டுச்சு அப்படிங்க. இந்த ஒத்தகொம்பு தலையை வந்து பாம் கிட்ட இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறான். ஹாய், என்னோட பேர் ஹோ, இது என் டீம்மேட் மோரோ, உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் தேவைன்னா சொல்லு, நான் உனக்கு சீன் சொல்ல ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே நம்ம பாம் நீங்கள் ரொம்பவே நல்லவங்க அப்படின்னு சொல்லவும், ஃப்ரெண்ட்ஸ்னால் இப்படி தான் ஹெல்ப் பண்ணிக்கிடுவாங்க அப்படின்னு நான் சொல்கிறான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ரூமுக்கு போகிறாங்க. இவனுக்கு அந்த பெட்ஷீட் போட்டு இருக்கிறவனுக்கு இவனை பார்த்தா கொஞ்சம் சந்தேகமாகவே தான் இருக்குது, ஏன்னா இவன் ஹெல்ப் பண்ணுற மாதிரி தெரில அப்படின்னு சொல்லிட்டு. ராக் எங்கன்னு கேட்கவோ, ராக்குக்கு இன்னொரு டெஸ்ட் நடந்துட்டுருக்கு. ரொம்ப தூரத்தில் இருக்கிறத கரெக்டாக குறிப்பாத்து அடிக்கணும். கூட இருக்கிற ஒருத்தன் அடிச்சிட்டான். நம்ம ராக்கெல்லாம் அடிக்க முடியுமான்னு அவனுக்கு தெரில. ஸோ அதனால் நான் ட்ரைனிங் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராக் அந்த இடத்துலேருந்து கிளம்பிட்டா. பாம்கிட்ட நான் சொன்னதாக சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்புனா அப்படிங்க. இங்கே பார்த்தா அந்த 2 பேரும் இவங்க கதவு முன்னாடி வந்து நின்று, நீங்கள் எங்களுக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்க. ஹெல்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாம் கேட்க, இங்கே நம்ம ரேச்சலுக்கு ஒரு கனவு வருது. அவள் ஒரு ஸ்டாரை தரத்திக்கிட்டே போகிறா. அங்கே பாம் நிற்கா. நம்ம பாம் பின்னாடியே நிறைய பேர் கிளம்பி போயிருந்தாங்க, இங்கே ரேச்சலை தனியாக விட்டுட்டு. இப்படி ஒரு கனவு வந்தோடனே ரேச்சல் முடிக்கிறா. இப்போ மறுநாள் காலையில் வெடியுது. இங்கே இந்த ப்ரௌன் ஹேர் பொண்ணு சாப்பாடு வாங்கிட்டு இருக்கா. அதுக்கு அவளோட பாயிண்ட்ஸை தான் யூஸ் பண்ணி ஆகணும்.
அங்கே அவங்க எல்லாரும் ஜாலியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு அங்கே வந்துட்டு எப்படி இவங்க எதிரிகளாக இருந்துட்டு இவ்வளோ ஜாலியாக ஒத்துமையாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நான் அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கலாமான்னு கேட்டு அவங்க டீமில் ஜாயின் பண்ணிக்கிறா. அவங்க ஸ்கவுட்டுக்கு உண்டான பிளானை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி நேற்று நைட் என்ன நடந்திருக்குன்னா, இந்த கில்லர் மார்ஷல் ஆர்ட்ஸும் அவன் கூட இருக்கிற ஸ்வாட்ஸ்மேன் பையனும் ஸ்கவுட்டில் செலக்ட் ஆயிருக்காங்க. அதுக்கு மொத்தமாக 10 மெம்பர் வேணும். உங்கள் டீமில் இருக்கிற அந்த க்ரீன் பொண்ணு தானே எங்கள் பாமோட வாழை தூக்குனது, பிளாக் மார்ச்சா அப்படின்னு கேட்கவும் உடனே ஆனால் இப்போ அவள் எங்கள் டீமை விட்டே விலகி போயிட்டா, நாங்கள் இப்போ 2 பேர் மட்டும்தான் இருக்கோம், ஸோ நீங்கள் எங்கள் டீமில் சேரலாம் அப்படின்னு சொல்கிறான். அங்கே அந்த ஸ்வாட் வச்சிருக்கிற பையன் நம்ம பாமை பார்த்து கிண்டல் பண்ணுறான். உடனே டென்ஷன் ஆகுதான், பாம் இவங்க கூடலாம் நம்ம டீம் வச்சுக்கிடணுமா அப்படின்னு கேட்காங்க. இவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம பாம் வந்து நம்ம இவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம கோனும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறான். ஓ அப்போ நீங்கள் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஷிப் ஆனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரௌன் கலர் ஹேர் இருக்கிற பொண்ணு கேட்குறா. உடனே அந்த அன்றைக்கி ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீயே எங்கள் டீமில் ஜாயின் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். அந்த ப்ரௌன் கலர் ஹேர் பொண்ணு என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறா. அப்போ அந்த பச்சை கலர் பொண்ணு வந்துட்டு நீலாம் ஒரு பிரின்சஸா, இவங்க கூடலாம் போய் சேர்ந்துருக்கியா அப்படின்னு சொல்லவும் ஓ அப்போ நீ ஒரு பிரின்சஸா அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. இப்போ நம்ம பாம் வந்து அந்த பிளாக் மார்ச்சே பார்த்துருக்கான். அதை நான் திருப்பி தரதா ஐடியா இல்லைன்னு அந்த பச்சை கலர் பொண்ணு சொல்கிறா. உடனே நம்ம பாபு இல்லை அதுக்காக இல்லை, நான் தான் அந்த பெட்டிங் அக்செப்ட் பண்ணதேன், அது ஏன் தப்பு தான், நான் யூரிக்கிட்ட சாரி சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ரிப்ளை கொடுக்குறான். நம்ம பாமு ப்ரௌன் கலர் ஹேர் பொண்ணுக்கிட்ட நீங்கள் எல்லாருமே பிரின்சஸ் ஆஃப் ஜஹர்னா அப்போ நீ யூரிக்கு தங்கச்சி முறை வருமா அப்படின்னு கேட்கவும் இல்லை, பிரின்சஸ் எல்லாருமே தனித்தனி இடத்துல இருந்து சில குறிப்பிட்ட காரணங்களுக்காக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நம்ம ரேச்சல் என்னடான்னா சாப்பாடுக்காக கூட தன்னோட பாயிண்ட்ஸ் செலவு பண்ணாமல் எதுக்காகவோ சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கா. இன்னொரு டீமுக்கான இன்னொரு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு கையில் கொடுத்துருக்கிற நீட்டில் வச்சு இன்னொரு டீம் மெம்பர்ஸை நீங்கள் இதில் கீழே தள்ளி விடணும் அப்படிங்கும். அவங்க இறந்துட மாட்டாங்களான்னா நீங்கள் சாவாத அளவுக்கு நாங்கள் இதில் சேஃப்டி மெஷர்ஸ்லாம் வச்சுருக்கோம், மொத்தமாக 8 பேர் ரிமைனிங்கில் இருக்கணும், மீதி எல்லாரையும் நீங்கள் கீழே தள்ளி விட்டுங்க அப்படிங்காங்க. இங்கே அந்த க்ரீன் கலர் பொண்ணு எடுத்தோன்னே இவளை தான் அட்டாக் பண்ண வாரா. அவளை தள்ளி விட்டுட்டு அந்த இடத்துல இருந்து ஃபாஸ்ட்டாக ஓட ஆரம்பிக்கிறா. அதுவும் அவகிட்ட வம்பெடுத்துக்கிட்டே. இங்கே நம்ம கோன் வந்து கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டிங் பண்ணுற டீமில் இருக்கான். அண்ட் நம்ம ராக் வந்து ஜெயிச்சிட்டான் அந்த குறி வச்சு அடிக்கிற இதில். அப்புறம் நம்ம பாம் என்னடான்னா சீன்ஸுவை சூப்பராக கற்றுக்கிட்டு இருக்கான். ரேச்சல் பாம் இவங்க 2 பேரை பற்றியுமே அதில் ரிப்போர்ட் இல்லை நம்ம கோனோட கம்ப்யூட்டர் சிஸ்டத்தில். சரி ஓகேன்னு சொல்லிட்டு இந்த பச்சை கலர் பொண்ணை பற்றி தேடி பார்க்குறான். ஆக்சுவலி அதில் தப்பாக இருக்குது, ஏன்னா அந்த பச்சை கலர் பொண்ணு இறந்துட்டா அப்படின்னு சொல்லி தான் அந்த ரிப்போர்ட்டில் இருக்குது. நம்ம கோன் இதை பார்த்துட்டு ஆச்சரியப்படுதான். இங்கே அந்த ப்ரௌன் கலர் ஹேர் பொண்ணு இவங்ககிட்ட வேறு லெவலில் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவங்க எல்லாருமே இவங்க 2 பேர் சண்டையிலையுமே அப்படியே ஒவ்வொருத்தங்களையா கீழே தள்ளி விட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. அப்போ இந்த பச்சை கலர் பொண்ணு ஷீன்ஸுவை யூஸ் பண்ணுறா. அதை பார்த்து இந்த இளவரசி ஆச்சரியப்படுதா. பட் ஆனால் நீலாம் எனக்கு மேட்ச் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அடியாக அடிச்சு போட்டுதா. நான் எதுக்காக அந்த க்ரௌன் கேமில் ஜெயிக்க போடேன்னா அப்படின்னா தான் உன் கூட இந்த இடத்துல நான் இருக்க முடியும், அதுக்காக தான் அந்த க்ரௌன் கேமில் நான் இன்ட்ரெஸ்ட் காட்டல அப்படின்னு சொல்கிறா. சரி சொல்லு எதுக்காக நீ இந்த டவர் கிளைம் பண்ணணும்னு நினைக்க அப்படின்னு கேட்கவும் எங்கள் அம்மா ஒரு சூப்பரான ஆளாக கல்யாணம் பண்ணியிருந்தாங்க, அவன் தான் இருக்கிறதுலே சூப்பராக சமைப்பான், ஆனால் இது பிடிக்காத பிரின்சஸ் அவங்க எங்கள் அம்மாவையும் என்னையும் மொத்தமாக வச்சு கொளுத்திட்டாங்க வீட்டோட, அதுவும் எங்கள் அப்பா நல்லா சமைப்பாருங்கிற ஒரே காரணத்துக்காக. அதனால நான் அந்த பிரின்சஸ் எல்லாத்தையும் மொத்தமாக பழி வாங்கணும், அவங்க எல்லாத்தையும் கொல்லணும், அதுக்காக தான் அந்த டவருக்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் டென்ஷன் ஆகுறா. பிரின்சஸ் ஆஃப் ஜஹர்ட் அவங்க எல்லாருமே மன்னர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான். ஒவ்வொருத்தவங்களுக்கும் சூப்பரான பவர் இருக்கும். ஆனால் அவங்க எல்லாருக்குமே ஒரே ஒரு குறிப்பிட்ட தடவை வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னா அவங்க குழந்தை பெற்றுக்கிடக்கூடாது. ஏன் அப்படின்னா அந்த பவர் வந்து அவங்ககிட்ட இருந்து நிறைய பேருக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும். அந்த ஒரு காரணத்தினால தான் ஆக்சுவலி நம்ம பச்சை கலர் பொண்ணு அந்த லிசர்ட் கேர்ளோட அம்மா அதை மீறி தான் இந்த பொண்ணை பெற்றிருக்காங்க. இப்போ இந்த பொண்ணு ரொம்பவே கோவப்பட்டுட்டு அந்த பிரின்சஸை போய் அட்டாக் பண்ண போறா. உங்க அம்மா பண்ணது ரொம்பவே தப்பு, அவங்க ரூல்ஸை பிரேக் பண்ணியிருக்காங்க, அதனால தான் அந்த பிரின்சஸ் ஆஃப் ஜகாட் எல்லாரும் அவங்களுக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க, நீ அந்த ரூல்ஸை பிரேக் பண்ணதுல பிறந்த குழந்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பேத்துறா. உடனே இந்த பச்சை கலர் பொண்ணு அவளை ரொம்பவே ஃபோர்ஸாக அட்டாக் பண்ண போய்கிட்டு இருக்கா. இந்த ப்ரௌன் கலர் ஹேர் பொண்ணு நானும் பிரின்சஸ் ஆகிறதுக்கு ரொம்பவே தான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே எவளுக்கு வர சோழியே இல்லை. எப்போ பார்த்தாலும் இவ ஹீல்ஸ் தடுக்கி இவ கீழே விழுறா. அதே மாதிரி இப்போ கீழே விழுறா. அந்த பச்சை கலர் பொண்ணையும் சேர்த்து அவள் இழுத்துட்டு என்னை காப்பாத்துங்க அவள் விடமாட்டிக்கா. உடனே 2 பேரும் சேர்ந்து கீழே விழுவுன்னு சொல்லிட்டு அவளையும் சேர்த்து இழுத்துட்டு போயிருதா. இப்போ அவங்க கீழே விழுந்ததுல அந்த ப்ரௌன் கலர் ஹேர் பொண்ணுக்கு காலில் அடிபட்டுச்சு. ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லி கதறிட்டு இருக்கா. இப்போ அந்த கிரீன் கலர் பொண்ணை பார்த்து உங்க அம்மா, நான் ஃபர்ஸ்ட் பிரின்சஸ் ஆன டைமில் உங்கள் அம்மா என்கிட்ட ரொம்பவே நல்லபடியாக நடந்துக்கிட்டாங்க, பாசமாக பார்த்துட்டாங்க, அவங்க கல்யாணம் பண்ணதுக்கே என்னைக்காச்சும் வருத்தப்பட்டிருக்காங்களா அப்படின்னு கேட்கும். ஆக்சுவலி அந்த லிசர்ட் கேர்ளோட அம்மா அழகாக அந்த இடத்துல இருந்து தப்பிச்சிக்கலாம். ஆனால் அந்த லிசர்ட் கேர்ள் மட்டும், அதாவது அந்த நம்ம பச்சை கலர் பொண்ணை மட்டும் அனுப்பி வைக்கிறா. பட் ஆனால் அவள் திருப்பி அம்மா கிட்ட போகவும் நீ அம்மா கிட்ட வராது சொல்லும், போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறா. உடனே அவள் செயினை கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துடுதா. இல்லை எங்கள் அம்மா ஒரு நாள் அதுக்காக வருத்தப்பட்டதில்லை அப்படின்னு அவள் சொல்கிறா. இப்போ இவங்க 2 பேருமே கிட்டத்தட்ட கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஆயிடுறாங்க. அதாவது நம்ம அந்த பச்சை கலர் பொண்ணும் இந்த ப்ரௌன் கலர் ஹேர் பொண்ணும் இங்கே சீன்ஸோ கிளாஸ் போயிட்டு இருக்கு. இந்த ஒத்த கொம்பு தலையினால கரெக்டாக பலூனை ஹிட் பண்ண முடியல, நீ உன்னோட இதில் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பாம் டீமையும் இன்னொரு பொண்ணையும் கூப்பிடுதாங்க. நம்ம பாம் என்னடானா வேற லெவலில் மாஸ்க் காட்டுறான், அவனோட பவர் ஓவர் பவராக இருக்குது, அதை கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கோன்னு இன்ஸ்ட்ரக்டர் சொல்கிறாங்க. அப்புறம் அந்த பொண்ணு ஜஸ்ட் ஒரு கையிலேயே வந்து ஷீன்ஸுவை கிரியேட் பண்ணி அட்டாக் பண்ணுறா.
பட் ஆனால் இந்த ஒத்த கொம்பு தலையினால முடியல. நம்ம பாம் வந்து இந்த தூங்கிட்டு இருக்கவனுக்கு தேங்க்ஸ் சொல்கிறான். அவனுக்கு எதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்கவும் அவன் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணா அப்படிங்கவும் நம்ம பாம் எனக்கு ஹெல்ப் பண்ணா அதான் அப்படின்னு சொல்கிறான். ஆக்சுவலி அவனோட தலைவாணி காணாமல் போயிடுச்சு. அவள் ஒரு பொண்ணு அதை நாசம் பண்ணிட்டா. அதுக்கு பதிலாக நம்ம பாம் ஒரு காஃபி பீனை இது பண்ணி நான் உனக்கு இதை வாஷ் பண்ணி தரேன்னு சொல்கிறான். ஒரு சூப்பர் ஐடியா அப்படிங்க. நம்ம ஆப்போசிட் டீமுக்கு நீ ஏன் ஹெல்ப் பண்ணுற அப்படின்னு சொல்லி இந்த ஒத்த கொம்பு தலையை தூங்கிட்டு இருக்கணும்னு கேட்கவும், நீ தானே அன்றைக்கி சொன்ன வீக்கானவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி உனக்கு ஏதாச்சும் பிரச்சனையாங்க இவன் இல்லை அப்படின்னு போய் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடலாம். இந்த ஒத்த கொம்பு தலையை ரொம்பவே டென்ஷனாக இருக்கான். அதை அந்த ரெட் கலர் ஹேர் பொண்ணு பார்க்கா. நீ கேள்விப்பட்டியா பாம், அந்த 2 பேரும் சண்டை போட்டு கை காலை உடச்சிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் பிரின்சஸ் தானே, அவங்க எதுக்காக சண்டை போட்டுக்கிடணும் அப்படின்னு கேட்கவும், இங்கே பிரச்சனையே அதான். அந்த டவரில் நீ கிளைம் பண்ணணும்னா கூட இருக்கிற யாரையாச்சும் ஒருத்தரை கண்டிப்பாக கஷ்டப்படுத்தி தான் ஆகணும் அப்படிங்க. இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ்காரனும் ஸ்வாட்ஸ்மேனும் இன்னும் 2 பேரும் சேர்க்கணும் அவங்க டீமில். பட் ஆனால் அவங்களுக்கு இன்றைக்கி தான் டெட்லைன், இன்னையோட முடிஞ்சுது. நம்ம இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கேட்கா, ஃப்ரெண்ட்ஸ்னா ஹெல்ப் பண்ணிக்கிறது தானே அப்படின்னு சொல்லவும், அப்போ ரேச்சல் உனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காளா அப்படின்னு கோன் கேட்கவும், ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். சரி ஓகே, ஏன்ட்டு ஒரு ஐடியா இருக்கு, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோன் கூப்பிடுறான். ஆக்சுவலி யுவா கிட்ட பாயிண்ட்ஸே இல்லை, இவள் அடிபட்டு கிடக்கிறதுனால. ஸோ இவளுக்கு சாப்பாடு எதுவுமே இல்லை. பாயிண்ட்ஸ் இருந்தால் தான் சாப்பாடு வாங்க முடியும். உடனே நம்ம பாம் அவளுக்கு சாப்பாடு வாங்கிட்டு போய் கொடுக்கான். பட் ஆனால் அதுக்கு முன்னாடி நீ இந்த பேப்பரில் சைன் பண்ணணும், எங்கள் கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஒரு பிரின்சஸ்லாம் இதுக்கு ஒத்துக்கிட மாட்டா அப்படின்னு அவள் சொன்னாலுமே அவளுக்கு ரொம்பவே வயிறு பசிக்கி, இது எங்களோட ஹானர், ஒரு பிரின்சஸ்க்கு நாங்கள் சாப்பாடு கொடுக்குறது அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசி அவள் மனசை மாற்றி சரி ஓகே நான் அப்போ சைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த பச்சை கலர் லிசர்ட் பண்ணிட்டையும் அவளுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான டிஷ்ஷை கொடுத்து அவளை ஒத்துக்கிட வைக்கிறாங்க. பாம் ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு அவங்க சொல்லவும், டே இதுக்கெல்லாம் பிளான் போட்டு கொடுத்தது நான்டா அப்படின்னு கோன் சொல்கிறான். இவனுங்க சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. என்னதான் இருந்தாலும் அவன் நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான், சண்டை போடாத அப்படின்னு சொல்லவே இவன் தேங்க்ஸ் அப்படிங்க. என்னது காதில் கேட்கல அப்படிங்கவும் தேங்க்ஸ் அப்படின்னு திருப்பியும் சொல்கிறான். ஆக்சுவலி நம்ம பாமோட நேம் வந்து 25th பாம். நீங்கள் நெட்டில் அடிச்சிங்கனாலும் அப்படி தான் இருக்கும். இப்போ இவங்க 10 ஃப்ரெண்ட்ஸை கிரியேட் பண்ணிட்டாங்க. இங்கே நம்ம ரேச்சல் எப்பவும் போல் ஆப்பிளை மட்டுமே சாப்பிட்டுட்டு இருக்கா. அவள் அந்த பாயிண்ட்ஸ் எதுக்காகவோ சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கா. இங்கே நம்ம பாம் எல்லார் கூடயுமே ரொம்பவே ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கான். அந்த பிரின்சஸ் அவள் ரொம்பவே நல்லவா அப்படிங்கவும் அவங்க எல்லாரும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்து நம்ம ரேச்சல் அங்கேருந்து கிளம்புறா. அப்போ அந்த ப்ரௌன் கலர் ஹேர் பொண்ணு நம்ம ரேச்சல்கிட்ட போய் தனியாக பேசுகிறா. அப்போ நம்ம ரேச்சல் என்னை பற்றி நீ அவங்ககிட்ட ஏதோ சொல்லலை அப்படிங்கவும் அவள் இல்லை நான் சொல்லலை அப்படிங்க, அவள் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்புறா. ஒரு நிமிஷம் பாம், அவன் ரொம்பவே நல்லவன். அவன் உனக்காக உயிரே கொடுக்குறது கூட ரெடியாக இருக்கான். நான் ஒன்று சொல்லவா, நீ டவருக்கு மேலே போய் கிளைம் பண்ணுற அந்த ஒரு விஷயம் நம்ம பாம்க்கு ஈடாகாது, நீ அவனை மட்டும் இழந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரௌன் கலர் ஹேர் பொண்ணு ரேச்சலுக்கு அட்வைஸ் பண்ணுறா. பட் ஆனால் நம்ம ரேச்சல் அதை கண்டுக்கிடாம இவளுக்கு என்ன தெரியும் அப்படின்ட்டு அங்கேருந்து கோவமாக கிளம்பிடுறா. இங்கே நம்ம பாம் அவன் சூப்பராகவே சீன்ஸை வச்சு பெர்ஃபார்ம் பண்ணுறான். இந்த ஒத்த கொம்பு தலையன் பாம் யாருன்னு தெரில, அவன் ஏதோ நம்மகிட்டேருந்து மறைக்கிறான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ அவனோட ரூமில் போய் படுத்துருதான். அப்போ அவனுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வருது. அவங்க ஆளுங்களோட கொம்பெல்லாம் உடச்சி யாரோ கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. அப்போ யாரோ கதவை தட்டுறாங்க. வெளியே போய் பார்த்தா ஒரு லெட்டர் மட்டும்தான் இருக்குது. நீ இந்த டவரை கிளைம் பண்ண விரும்புறியா அப்படின்னு போட்டு அதில் ஏதோ போட்டிருக்கு. அவன் அதை உள்ளே எடுத்து அப்படியே போயிருந்தான். நான் உண்மையாக தான் சொல்கிறேன் அப்படிங்க. என்னது உண்மையாவா? இந்த டேக் கேமையா நீங்கள் அடுத்து வைக்க போகிறீங்க அப்படின்னு கேட்க, ஆமாம் அதை நானும் தான் சேர்ந்து தாங்க அட்டாக் பண்ண போகிறேன் அப்படிங்க. நீங்கள் விளையாடல அப்படிங்கவும் சீரியஸாகவே இதுதான் நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்காங்க. ஏதோ பண்ணுங்கன்னு அவன் தலையில் அடிச்சுக்கிட்டு தான் இப்போ 4th எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ராக்கும் அந்த இன்னொருத்தனும் மட்டும்தான் அந்த வில்லு விடுற போட்டியில் பாஸ் பண்ணியிருக்காங்க. மற்ற எல்லாம் அந்த கேமில் கலந்துக்கிடணும். பேலன்ஸ் இருக்கிற எல்லாத்தையுமே 2 டீமாக பிரித்து வச்சுருக்காங்க. அதில் நம்ம கூனும் பாமும் வேறு டீம் போயிட்டாங்க. இப்போ நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டர் ரூல்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் 2 டீமாக இருக்கீங்க. இந்த 2 டீமுமே டேக் தான் விளாட போகிறீங்க. அதில் அந்த 2 டீம்லேயுமே 2 முக்கியமான ஆள் இருக்கணும். அவங்க இந்த பேட்சை வியர் பண்ணியிருக்கணும். அந்த பிளேஸ் தான் அப்படிங்க. அந்த இடம் ரொம்பவே பெருசாக இருக்குது. கீழேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். அந்த பேட்ச் மாட்டி இருக்கிற அந்த முக்கியமான 2 பேருமே கோல் அப்படிங்கிற அந்த இடத்த போய் அடையணும். அப்படின்னா நீங்கள் வின் பண்ணிடுவீங்க. அண்ட் அப்படி வின் பண்ணுற டீமுக்கு நாங்கள் வந்து ஒவ்வொரு ஆளுக்கும் 200 பாயிண்ட்ஸ், அதாவது 200,000 பாயிண்ட்ஸ் தருவோம் அப்படிங்காங்க. எல்லாரும் ஆச்சரியப்படுதாங்க. அப்போ 2 டீமும் மாற்றி மாற்றி சண்டை போடணுமா அப்படின்னு கேட்கும்போது, அதான் இல்லை, நீங்கள் எல்லாருமே என் ஒருத்தன் கூட தான் சண்டை போட போகிறீங்க அப்படிங்க. ஆக்சுவலி 2 டீம் தனித்தனியாக இவன் ஒருத்த கூட சண்டை போட போகிறாங்க. ஆக்சுவலி இவன் ஒரு ரேங்கர், ரொம்பவே பவர்ஃபுல்லானவன். ஒரு ரேங்கர் கூட போட்டி போட்டு ஜெயிக்கிறது ரொம்பவே கஷ்டம் தான் அப்படின்னு கில்லர் மார்ஷல் ஆர்ட்ஸ் படித்தவன் சொல்கிறான். இப்போ கேம் ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம கூனோட டீம் தான் விளாட போகிறாங்க. நம்ம கூன் வந்து என்ன நீங்கள் இதுக்கு லீடர் ஆக்குங்க அப்படின்னு சொல்கிறான். ஆக்சுவலி அவங்ககிட்ட ஒரு நல்ல பிளான் இருக்குது. ஸோ அதனால் எல்லாருமே அதுக்கு ஒத்துக்கிடுறாங்க. நம்ம கில்லர் மார்ஷல் ஆர்ட்ஸும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறான். ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு ஒரு ட்ராப் செட் பண்ணணும், இறைய வைக்கணும். அந்த இறைய நீ தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கில்லர் மார்ஷல் ஆர்ட்ஸ் கற்றுக்கிட்டோன்னே ஒரு இறை மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே நம்ம கூன்ட்ட வந்து அந்த கில்லர் மார்ஷல் ஆர்ட்ஸ் கேட்குறான், கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சிருவோமா அப்படின்னு கேட்கவும், ஆக்சுவலி அவன் ஒரு ரேங்கர், ரொம்பவே பவர்ஃபுல்லானவன். பட் ஆனால் நம்ம ஜெயிக்க ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூன் சொல்கிறான். இப்போ அவன் வந்துட்டான் அந்த இடத்துக்கு. உடனே நம்ம கில்லர் மார்ஷல் ஆர்ட்ஸ் பயந்துட்டு ஓட ஆரம்பிக்கிறான். உடனே அந்த அன்றைக்கி அவனை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இவ்வளோதான் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? ஃபஸ்ட் எடுத்தோடனே அந்த லைட் ஹவுஸ் அதை உடச்சிட்டாலே உங்களோட கண்ட்ரோல் மொத்தமாக போயிடும், நீங்கள் ஈஸியாக தோற்றுருவீங்க அப்படின்னா. உடனே அந்த அன்றைக்கி அவன் ஒரு இடத்துல போய் நிற்கான். செக் மேட் அப்படிங்காங்க. பார்த்தா அந்த பச்சை கலர் பொண்ணு அவள் வாழை வச்சு சண்டை போட ஆரம்பிக்கா. பட் ஆனால் அவன் ரேங்கர் அப்படிங்கிறதுனால அந்த ஸ்வாடெல்லாம் அவனுக்கு ஒன்றுமே இல்லை, ஈஸியாக அவளை தோக்கடிச்சிட்டான். இங்கே ரூம்லேருந்து இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற அட்மினிஸ்ட்ரேட்டர் சொல்கிறான், இதுதான் ஒரு பெரிய பிரச்சனையே. அவன் சின்ன பசங்கன்னு கூட பார்க்க மாட்டான். டென்ஷன் ஆகிட்டுனா கண்ட்ரோல் மீறி போயிடுவான் அப்படிங்க. இங்கே அந்த ரேங்கரும் டென்ஷன் ஆகிட்டு அவங்கள சும்மா விட மாட்டேன்னு சொல்லி அந்த ரேங்கர் கத்துறா. இங்கே அந்த டெஸ்ட்டை நடத்திட்டு இருக்கிறவங்க இவங்க சின்ன பசங்கன்னு கூட பார்க்காம அவன் ஃபுல் ஸ்ட்ரென்த்தையும் காட்டுதானே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு இருக்காங்க. பரவாயில்ல, நீங்கள் என்னை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணிட்டீங்க. ஆனால் இதெல்லாம் பத்தாது. நான் வேணா உங்களுக்கு ஒரு ஆஃபர் தரேன்.
130 செகண்ட் என்றேன், அதுக்குள்ள நீங்க இங்க இருந்து தப்பிச்சு ஓட பாருங்க அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்ல, உங்களோட அட்டாக்கிங் பிளான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதனால நான் எலவேட்டர் யூஸ் பண்ண மாட்டேன், படி வழியா தான் உங்களை வந்து மேலே அட்டாக் பண்ண போறேன், முடிஞ்சா தப்பிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட் ஸ்டார்ட் பண்றான். இங்க இந்த எக்ஸாம் நடத்துறவன் நம்ம கூன் எப்படி அவனோட ஸ்ட்ராட்டஜி பிளான் யூஸ் பண்ணி அதுவும் ஒரு ரேங்கருக்கு எதிராக வின் பண்ண போறான் அப்படிங்கறத பேசிட்டு இருக்கான். அதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அப்படின்னு அந்த கூட இருக்கிறவன் சொல்றான். அந்த பி டீம்ல இருக்கிற ஒருத்தன் போய் இந்த பாம்பை போய் நம்ம டீம்ல போட்டுருக்காங்களா, இவங்கிட்ட பவரே இல்லை அப்படின்னு சொல்றான். அந்த ப்ரௌன் கலர் ஹேர் பொண்ணு எந்திச்சு போய் அவன் பக்கத்துல உட்கார்றா. நீ என்ன ஏதோ சோகமா இருக்கிற மாதிரி தெரியுது அப்படிங்கவும், இல்ல நான் ரேச்சல் இல்ல அந்த மிஷல் லைட் பொண்ணை தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். அவள் ஏதோ வேலையை வெளியே போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரௌன் கலர் ஹேர் பொண்ணு நம்ம பாம்புக்கு ரிப்ளை பண்றா. இங்க அந்த பச்சை கலர் பொண்ணு லிஃப்ட்ல ஏறி மேலே போயிட்டு இருக்கா. இப்போ அந்த ரேங்கருக்கு ஒரு ஆப்ஷன் இல்லை, பட் ஆனால் அவன் ரேங்கர், ஸோ அவ்வளோ ஈஸியில் விட்டு கொடுத்துட மாட்டான். அதுவும் படி வழியாக தான் வந்தாகணும் அப்படின்னாலுமே அவன் ஏதாச்சும் பிளான் வச்சிருப்பான். ஸோ பார்த்து செயல்படுங்க, அவனை படி வழியாக மட்டும் சீக்கிரமா மேலே ஏற விட்டுறாதீங்க, கொஞ்சம் அவனை ஸ்லோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோன் சொல்றான். அப்படி சப்போஸ் அந்த பிளான் தோத்து போயிடுச்சு அப்படின்னா அந்த பெட்ஷீட் இழுத்து தூங்கிட்டு இருக்கிறவன் தான் பார்த்துக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இப்போ எல்லாருமே ரெடியாக இருக்காங்க. இவன் நடந்து அசால்ட்டாக வந்துட்டு இருக்கான். பட் ஆனால் நம்ம ரேங்கர் அப்படிங்கிறதுனால இவன் கொஞ்சம் மாசானவன் தான். ஷீன்ஸுவை யூஸ் பண்ணி வேற லெவல் மாஸ் காட்டிட்டு இருக்கான். ஏன் கூட சண்டை போடுறதுக்கெல்லாம் உங்களுக்கு தகுதி வேணும், ஏன் கூட போட்டி போட்டு ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நீங்கள் நினைக்கிறீங்க? ஐயோ பாவம், உங்களெல்லாம் பார்த்தா பாவமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிண்டல் பண்ணிக்கிட்டே மற்றவங்க எல்லாத்தையும் அடிச்சு ஈஸியாக தோக்கடிச்சுக்கிட்டே வரான். அவங்க சீன்ஸையும் சேர்த்து தான் யூஸ் பண்ணுறாங்க. அப்படி இருந்துமே நம்ம ரேங்கரை யாராலையும் தோக்கடிக்க முடியல. இங்கே டீம் பி காரங்க எல்லாருமே அப்படிதான் அவங்க எல்லாத்தையும் அடிச்சு துவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டீம் ஏ, அதாவது நம்ம கூனோட டீம் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம பாம் டீம் ஆப்வியஸாக தோத்து தான் போவாங்க. பட் ஆனால் அந்த கூன் டீம் அடி வாங்குறத பார்த்து இவங்க எல்லாம் சந்தோஷப்படுறதுல பாம்க்கு சந்தோஷம் இல்லை. அந்த பச்சை கலர் பொண்ணு டாப் ஃப்ளோர் வந்துட்டா, ஓடையில ரேங்கர் வந்தால் நாங்கள் பார்த்துக்கிட்டோம்னு ஒருத்தர் சொல்கிறான். அந்த பெட்ஷீட் போட்டு தூங்கிட்டு இருக்கான், தூங்கியே போயிட்டான் அப்படிங்க. அவன் தூங்கிட்டான்னு கவலைப்படாத கூன், என்னோட கில்லர் ஆர்ட்ஸை நீ பார்க்கறதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கில்லர் ஆர்ட்ஸ்காரன் ஏதோ வீர மாதிரி பேசிகிட்டு இருக்கான். இங்கே நம்ம ராக் என்னடான்னா சாப்பாடு கண்டஸ்டன்ட் வச்சு விளாண்டுக்கிட்டு இருக்கானுங்க. அவ்வளோதான், டீமையே கண்டிப்பாக தோற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெஸ்ட் நடத்துகிறவன் சொல்கிறான். அட்மினிஸ்ட்ரேட்டர் ஏன் அப்படி சொல்கிறா அப்படின்னு கேட்கவும், ரேங்கர் கண்டிப்பாக அவளை பிடிச்சிருவான், நம்ம கூன் கிட்ட வர இதுக்கு மேலே எந்த ட்ரிக்ஸும் இல்லை அப்படின்னு சொல்லவும், என் ஃப்ரெண்டை ஈஸியாக எடை போடாதீங்க, அவன் கடைசி நிமிஷத்தில் கூட ஆட்டத்தை அப்படியே மாற்றிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராக் சொல்கிறான். நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டரும் பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இங்கே நம்ம கில்லர் மார்ஷல் ஆர்ட்ஸு, கவலைப்படாதீங்க காய்ஸ், அந்த ரெட் கலர் முள்ளமன்றி தலையை ரேங்கர் வந்தால் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். கூட இருக்கிறவங்க பயப்படுறாங்க. என்னாச்சு, ஏமா அவ்வளோதான் நம்பிக்கை வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்கவும், பார்த்தா பின்னாடி அந்த ரேங்கர் நிற்கான். யாரை பார்த்துடா முள்ளமன்றி தலையை அப்படின்னு சொல்லுவோம். மன்னிச்சிருங்க அப்படின்னா அவன் அவங்கள அடிச்சு போட்டு அசால்ட்டாக கிளம்பிட்டான். கிட்டத்தட்ட அவன் நெருங்கிட்டான். நம்ம கில்லர் மார்ஷல் ஆர்ட்ஸு வேற லெவலில் ஃப்ரெண்ட்ஸ்க்காக போராடுறான். அதை பார்த்து அவன் இம்ப்ரெஸ் ஆகிறான். அந்த பச்சை கலர் பொண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூன்ட்ட வந்து ரேங்கர் கேட்குறான். அவன் இங்கேருந்து கீழே இருக்கிற எக்ஸிட்க்கு குதிச்சு போயிட்டா அப்படிங்கவும், இவ்வளோ ஹைட்லேருந்து யாராலையும் குதிக்க முடியாது அப்படின்னு ரேங்கர் சொல்கிறான். உடனே பதிலுக்கு நம்ம கூனு, இல்லை அவள் இங்கேருந்து குதிச்சிட்டா, ஒரு எக்ஸாம் நடக்கும்போது அவள் ரொம்ப ஹைட்லேருந்து கீழே விழுந்து அடிபட்டுச்சு அவளுக்கு. ஸோ அதுக்காக அவள் ஹைட்லேருந்து குதிச்சாலும் ஒன்றாகாதபடி நிறைய ட்ரைனிங் எடுத்துக்கிட்டா. ஸோ இப்போ அவள் கீழே குதிச்சு கீழே இருக்கிற எக்ஸிட் வழியாக ஜெயிக்க போறா அப்படின்னு சொல்கிறான். ஒரு ரேங்கர் உனக்கு இந்த இடத்துல இருந்து கீழே குதிக்கிறது அவ்வளோ பெரிய விஷயமா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஆக்சுவலி இப்போ தான் நமக்கு ஃப்ளாஷ்பேக்கில் காட்டுறாங்க. அவள் இந்த இடத்துக்கு வரவும் நம்ம கூனோட கம்ப்யூட்டர் மேலே ஏறி நின்று அதில் லைட் ஆஃப் பண்ணி அவளை கீழே ஜஸ்ட் ஒழிச்சு தான் வச்சிருக்கான் கொஞ்சம் டிஸ்டன்ஸில். ஏன்னா உனக்கு இங்கேருந்து குதிக்க பயமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூன் கேட்கவும், நீ என்ன நல்லாவே ஏமாத்த ட்ரை பண்ணியிருக்க, பட் ஆனால் உன் பிளான் என்கிட்ட ஒர்க் அவுட் ஆகாது, என்னால் அந்த சீன்ஸை இந்த இடத்துல இருந்து உணர முடியுது. நீ உன்னோட பேக்கை ஆபியஸாக யூஸ் பண்ணி ரெண்டாவது கம்ப்யூட்டர், அதாவது அந்த லைட் ஹவுஸ் மாதிரியே ஒன்று கிரியேட் பண்ணி அதோட லைட்டை மட்டும் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அவளை கொஞ்சம் தூரத்தில் தள்ளி மறைச்சு வச்சிருக்க. சப்போஸ் அப்போ ஒரு வேளை அப்படி இல்லை அப்படின்னா நீ என் கூட சேர்ந்து குதி, நீ ரொம்ப தூரத்துக்கு போயிட்ட அப்படின்னா உன்னோட பேக்கால காப்பியாக இருந்தால் அது தானாகவே மறைஞ்சிருப்பா, அப்போ அந்த பொண்ணு இறந்து போயிடுவா அப்படின்ட்டு நம்ம கூனையும் சேர்த்து அவன் இழுத்துட்டு போயிருந்தான். ஆக்சுவலி உண்மையிலேயே அவன் சொன்ன மாதிரி நம்ம கூனோட பேக்கை வச்சு தான் அவன் அதை கிரியேட் பண்ணியிருக்கான். ஸோ இவன் ரொம்ப டிஸ்டன்ஸ் போயிட்டான் அப்படின்னா அந்த பாக்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அழிஞ்சு போயிடும். ஆனால் அப்போ தான் நம்ம கூன் வந்து அவனோட திறமையை காட்டுறான். அவன் கையிலேருந்து உதறி விட்டுதான். பார்த்தா அந்த பொண்ணு அவளோட அந்த ஸ்வாடை வச்சு அவனை பிடிச்சிட்டு அதர் சைடு பிரிட்ஜ் வழியாக அதை கனெக்ட் பண்ணிடுதான் அவன் கூட. இப்போ இவன் அசால்ட்டாக அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணு எக்ஸிட் கிட்ட ஓட ஆரம்பிக்கா. உடனே நம்ம பாம்பு, எனக்கு தெரியும் என் ஃப்ரெண்டு கூன் ஜெயிச்சிருவான் அப்படின்னு சொல்லவும் கூட இருக்கிறவங்க எல்லாம் முறைக்காங்க. ஏன்னா அவங்க தோத்து போயிடுவாங்க. பரவாயில்ல, நான் கூனை ரொம்பவே சாதாரணமானவன் நினச்சேன், ஆனால் அவன் ரேங்கரையே தோக்கடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெஸ்ட் நடத்துகிறவன் சொல்லவும், அட்மினிஸ்ட்ரேட்டர் நீ எப்போ பார்த்தாலும் முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டு நீயா ஒரு டெசிஷன் எடுக்க, பொறுத்திருந்து பாரு அப்படின்னு சொல்கிறான். ஏன் அவங்க ஜெயிக்க மாட்டாங்களான்னு சொல்லவும் நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டர் சிரிக்கிறான். டேய் கூனை, நீ மட்டும் என் கையில் கிடச்ச உன்னை கொண்டுருவாண்டா அப்படின்னு சொல்லவும், உங்களுக்கு உதவி தேவையா அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் கேட்குது. இப்படி தான் டீமையே தோக்குது அப்படின்னு சொல்லிட்டு அட்மினிஸ்ட்ரேட்டர் சொல்கிறான். பார்த்தா ரேங்கர் அவளுக்கு முன்னாடி அந்த எக்ஸிட் முன்னாடி வந்து நின்று அவள் பேஜை பிடிங்கிட்டு ஓடிதான். இப்போ டீமையே தோத்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இங்கே டீம் பி எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. இந்த டீம் எல்லாம் நம்ம எவ்வளோதான் கஷ்டப்பட்டு ஜெயிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்பவே வருத்தமாக இருக்காங்க. என்ன மன்னிச்சிருங்க காய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூன்னு சொல்லவும், சே பரவாயில்ல, ஒன்னால தான் நாங்கள் கிட்டத்தட்ட ஜெயிக்கிற லெவலுக்கு வந்தோம், இந்த லெவலுக்கு சூப்பரான பிளானை யாராலையுமே போட முடியாது, அவன் ரேங்க் இருக்கிறதுனால நம்மளால ஜெயிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கூன் எல்லாரும் ஆறுதல் படுத்துதாங்க.
பட் ஆனால் அங்கே உண்மையிலேயே என்ன நடந்துச்சுன்னா ரேங்கர் கீழே வந்த உடனேயுமே உனக்கு ஹெல்ப் வேணுமா அப்படின்னு சொல்லி ஒரு கரெக்டாக இருக்கும். அதை அந்த பெட்ஷீட் போட்டு தூங்கிட்டு இருக்கவன் தான். அவன் மட்டும் இல்லை, நம்ம கோனா அந்த இடத்துக்கு வரான். உனக்கு மேலே போகணுன்னு ஆசை, எனக்கு அது தெரியும், ஸோ நான் சொல்கிறபடி செய் அப்படின்னு சொல்லிட்டு அவனை மேலே அனுப்பிடுதான். அதனால தான் அவங்க டீம் தோற்று போகுது. இப்போ இது உன்னோட டேன் பாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டான். ஸோ இப்போ கூன் அவன் டீமுக்கு துரோகம் பண்ணிட்டானா அப்படின்னு கேட்கவும், இல்லை இதுதான் அவனோட உண்மையான டீம். இந்த ஸ்கவுட் டீமில் யாரெல்லாம் டீமாக இருக்காங்களோ அவங்கள தான் அவன் ஃப்ரெண்ட்ஸாக நினைக்கிறான். அவங்க எல்லாருமே டீம் பியில் இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு அவன் ஹெல்ப் பண்ண நினச்சிருக்கான் அப்படின்னு சொல்கிறான். இங்கே நம்ம ரேங்கர் உண்மையிலேயே கூன் கிட்ட தோற்று போயிட்டான் அப்படிங்கிறதுனால ரொம்பவே டென்ஷனாக இருக்கான். சும்மா விட மாட்டேத அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் இருக்கான். இங்கே யார் லீடராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குள்ளேயும் சண்டை வருது. அப்போ அந்த நான் பிரின்சஸ் தானே, ஸோ நான் உங்களுக்கு லீடராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரௌன் ஹேர் பண்ண சொல்கிறா. உடனே எல்லாரும் ஓகேன்னு சொல்கிறாங்க. இப்போ அவள் தான் லீடராக இருந்து இந்த டீமை தலைமை தாங்குதா. இப்போ அந்த ப்ரௌன் ஹேர் இளவரசி பொண்ணு தான் வந்து இவங்க டீமை வழி நடத்திட்டு இருக்கா. அப்பவே இவங்களுக்குள்ள சண்டை முடியலை. இவங்க டீமுக்குள்ளேயே அடிச்சுக்கிறாங்க. இந்த ஸ்கவுட்டு ஸ்பியர் பேரர் இதில் யார் பெரியவங்க அப்படிங்கிற மாதிரி. இந்த ஸ்வாட் பையன் வந்து ஸ்கவுட் டீமு, மற்ற 2 பேர் ஸ்பியர் பேரர். ஸோ நீ எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். இப்போ இந்த 2 பேர் தான் இந்த இடத்துல தனியாக நின்றுட்டு இருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு வந்து இந்த ஒத்த கொம்பை வச்சுக்கிறவனை பார்த்து கேட்குறா, உனக்கு இதுக்கு முன்னாடி இந்த டவர் கிளைம் பண்ணணும்னு ஆசையாக இருக்கா? நான் இந்த இடத்துக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு திருடியாக இருந்தேன். எப்பவும் போல தான் போயிட்டு இருந்தோம். அப்போ ஒரு நாள் நாங்கள் மாட்டிக்கிட்டோம். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. அப்போ தான் என் கடவுள் என் முன்னாடி வந்து இனி இந்த டவருக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தார். இந்த டவர் கிளைம் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு. ஆனால் இப்போ எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். யாரையுமே எனக்கு கொல்லணும்னு மனசு வரல அப்படின்னு சொல்லிட்டு அவள் பேசிகிட்டு இருக்கா. இங்கே இந்த ஒத்த கொம்பு தலையன், நீ ஏதோ கன்ஃபியூஷனில் இருக்கேன்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாருமே இங்கே சண்டை போடுறதுக்காக தான் வந்திருக்கோம். நம்ம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, எனிமீஸ் தான் அப்படின்னு அவள் சொல்கிறான். இங்கே நாங்கள் ஸ்வாட் வச்சிருக்க பையன்கிட்ட மற்ற 2 பேரும் மன்னிப்பு கேட்குறாங்க. மேபி இவங்களுக்குள்ள ஃபைட் நடந்திருக்கும், இவன் ஜெயிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அதனால தான் அவங்க 2 பேரும் மன்னிப்பு கேட்குறாங்க. சரி ஓகே, ரேங்கர் வர மாதிரி சவுண்ட் கேட்கு, எல்லாரும் அலர்ட் ஆகுங்க அப்படின்னு சொல்கிறான். நம்ம மேலே போன இளவரசி இப்போ தான் என்னோட பிளான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கிற டீம்மேட்ஸே அடிக்க ஆரம்பிச்சிட்டா. அவள் ஏதோ ஒரு கதை சொல்லிட்டு இருக்கா. முன்னொரு காலத்தில் பிரின்சஸ் எல்லாத்துக்குமே சாப்பாடு கொடுப்பாங்க. அதுவும் எந்த பேசிஸில் அப்படின்னா அவங்களோட ரேங்க் பேசிஸில் தான். அதில் ஒரு சின்ன பொண்ணுக்கு மட்டும் எப்போவுமே கெட்டுப்போன சாப்பாடு தான் கிடைக்கும். அவளும் நல்ல சாப்பாடு சாப்பிடணும்னு ஆசைப்பட்டா. ஒரு நாள் அவளும் எல்லா சாப்பாடும் நல்ல சாப்பாடையும் சாப்பிட ஆரம்பிச்சா. அப்படின்னு அவள் சொல்லவும், என்ன வளருது அப்படின்னு அவட்ட கேட்காங்க. உனக்கு என்னமா புரியலை? அவள் ஜஸ்ட் சாதாரண சாப்பாடுக்காக கூட இருக்கிற எல்லா இளவரசிகளையும் கொண்டுட்டு அந்த நல்ல சாப்பாடை சாப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரௌன் கலர் ஹேர் பொண்ணு இவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கா. பாம் இதை கேட்டு பயப்படுறான். பாம் பயப்படாத, நான் ஒன்றும் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவள் சொல்கிறா. ஆக்சுவலி இவங்க எல்லாத்தையும் வந்து ஃபிஷர்மேன், லைட் பிரரர், வேவ் கண்ட்ரோலர், நம்ம பாமு கூட வேவ் கண்ட்ரோலரில் தூக்கி போட்டிருப்பாங்கல்ல, அதே மாதிரி இந்த இளவரசியை ஃபிஷர்மேன் அப்படிங்கிற ஒரு இதில் போட்டிருக்காங்க. ஸோ இந்த கூட இருக்கிற 2 பேருமே ஃபிஷர்மேன் தான். அதனால தான் இவங்களை கொல்லணும்னு அவன் நினைக்கா. அவங்கள அடிச்சுட்டு, பாம் நீ வந்து ரேச்சல் கிட்ட ஓடிரு, ஏன்னா இந்த டவரை கிளைம் பண்ணணும்னா அதுக்கு நீ சில இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா இந்த டவர் அவ்வளோ கொடூரமானது அப்படின்னு அவள் சொல்கிறா. இங்கே நம்ம ஸ்வாட்ஸ்மேன் பையன் கிட்ட வந்து ரேங்கர் வந்துகிட்டு இருக்கான். நீங்கள் அந்த இருட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கோங்க, நான் சொல்கிற டைமில் அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு அவன் சொல்கிறான். இப்போ ரேங்கர் வந்துட்டான். சும்மா சொல்லக்கூடாது, இவன் ரேங்கர் கிட்டே வேறு லெவலில் சண்டை போடுதான். இங்கே இந்த பொண்ணு சரி ஓகே நம்ம பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுற நேரம் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறா. பார்த்தா அந்த ஒத்த கொம்பு தலையனை காணும். இங்கே நம்ம ராக் என்னடான்னா நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டான். குட் மார்னிங் ராக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட இருக்கிறான் சொல்கிறான். இந்த ப்ரௌன் ஹேர் பொண்ணு என்னடனா கூட இருக்கிற அந்த 2 ஃபிஷர்மேனையும் அடிச்சிருக்கா. நம்ம பாம் இல்லை இதெல்லாம் தப்பு, நீ இப்படி பண்ணாத, அவங்கெல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படின்னு சொல்லி கேட்கவும், அவங்கெல்லாம் ஜஸ்ட் கொஞ்ச நேரத்துக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் அவங்கெல்லாம் நம்ம காம்படிட்டர் தான் அப்படின்னு சொல்கிறான். இல்லை இப்படிலாம் பண்ணாத, இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாம் வந்து அவகிட்ட சொல்லிட்டு இருக்கான். பட் ஆனால் அவள் வந்து டென்ஷன் ஆகி கத்திட்டு இருக்கா. நீ கீழே ரேச்சலை போய் பார்க்கப்போ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே பார்த்தா இங்கே ஒருத்தன் ஸ்வாட் வச்சுட்டு அதில் பவரை வச்சுட்டு இவங்களை அட்டாக் பண்ணுறான். இங்கே நம்ம ரேங்கருக்கும் அந்த ஸ்வாட்ஸ்மேன் பையனுக்கும் சண்டை நடக்கு. பரவாயில்ல, நம்ம அந்த ஸ்வாட்ஸ்மேன் பையன் வந்து இருட்டுக்குள்ளே மறைஞ்சு ரேங்கரையே அட்டாக் பண்ணுதான். அதுவும் வேற லெவலில். பட் ரேங்கர் அவனை பிடிச்சிருந்தான். உடனே அவனோட கையை பிடிச்சிட்டு இப்போ அட்டாக் பண்ணுங்க காய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். பார்த்தா யாருமே வரல. ஆக்சுவலி அந்த 2 பேரும் இந்த ஸ்வாட்ஸ்மேன் பையன்லாம் ரேங்கரை அடிச்சுக்கிட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி போயிட்டானுங்க. பட் ஆனால் இவனுங்க அங்கே இருந்திருந்தா அழகாக ரேங்கரை தோக்கடிச்சிருந்துருந்துருக்கலாம். அந்த ஸ்வாடெல்லாம் அட்டாக் பண்ணவும் நம்ம பாம் அந்த பொண்ணை காப்பாற்றணுங்கிறதுக்காக அவன் முன்னாடி நின்று அந்த அட்டாக்கை வாங்கிட்டு மயங்கி கீழே விழுறான். இங்கே ரேச்சலாக அந்த ஒத்தக்கொம்பு தலையன், நான் அவன்கிட்ட பாம்பை பற்றி கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுதான். உனக்கு எப்படி பாம்பை பற்றி தெரியும் அப்படிங்கவும், ஸோ அப்போ அது உண்மைதான் அப்படின்ட்டு அவள் கழுத்தில் கத்திய வைக்கான். அந்த எக்ஸாமில் என்ன நடக்குது அப்படின்றத சிசிடிவி வழியாக டீம் ஏக்காரங்களும் நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டரும் சேர்ந்து தான் பார்த்துட்டு இருக்காங்க. பட் ஆனால் இப்போ சிக்னல் எரர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற ரூமில் இருக்கிற டிவியில் வந்துடுச்சு. ஆக்சுவலி அட்மினிஸ்ட்ரேட்டர் ரூமில் இருக்கிற கேமரா ஓடிட்டு தான் இருக்குது. நம்ம இதை போய் தடுப்போம், இது ரொம்ப பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்கிறான். அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் இல்லை வேண்டாம் கண்டினியூ பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நம்ம பாம் போய் தடுத்ததுனால நீ அவ கூட சேர்ந்து டீமாக தான் ஒர்க் பண்ணுதியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், எனக்கு துரோகம் பண்ணுறதுலையோ ட்ரிக்ஸ் பண்ணுறதுலையோ விருப்பம்ல, அப்படி தான் நான் அந்த டவர் கிளைம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நான் நேர்மையாக தான் ஜெயிப்பேன் அப்படின்னா, நீ இப்படிலாம் இருந்தால் ரேச்சலுக்கு பிடிக்காது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லவும், பரவாயில்ல ரேச்சலுக்கு என்ன பிடிக்கலனாலும் நான் அவள் என்னை வெறுத்தாலும் சரி அவளுக்கு சப்போர்ட் பண்ணி ப்ரொடெக்டிவாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பாம் அவளை பார்க்க கீழே கிளம்பிடுதான். இங்கே அந்த ஒத்தக்கொம்பு தலையும் ரேச்சல் கிட்ட எனக்கு ஒரு லெட்டர் இருந்துச்சு, அதில் டவர் கிளைம் பண்ணுறதுக்கு இந்த வழியை தான் போட்டுருந்துச்சு, உன்னோட லைட் ஹவுஸ் காணும்னு தெரிஞ்சால் ஆட்டோமேட்டிக்காக பாம் இங்கே வருவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா அதுக்குள்ளே ரேங்கர் இங்கே வந்துருதான். ஒழுங்கா அவள் கையிலேருந்து கத்தியடு அப்படின்னா அவன் சொன்னது கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரேங்கர் சொல்கிறான். எவன் அவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒத்தக்கொம்பு தலையை கேட்குறான். எவனாக இருந்தால் உனக்கு என்ன, அவள் கழுத்துலேருந்து கத்தியடு அப்படின்னா நீ கிட்ட வந்தேன்னா நான் இவ்வளோ வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயம் கொடுத்துறான்.
நம்ம பாம் இங்கே வந்துட்டு ஹே நீ ஏன் இப்படி பண்ணுற நம்மளாம் ஃப்ரெண்டுலாம் நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இவனுக்கு ஒரே பதட்டமாக ஆகுது. டவரை எப்படியாச்சும் கிளைம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும்தான் அவன் மனசுக்குள்ளே இருக்குது. பாம் நீ என்னை விட சீன்ஸ் சூப்பராக பண்ணுத, எனக்கு இப்போ வேறு வழி தெரில, அந்த ரேங்கரை நீ எப்படியாச்சும் தடு, இல்லைன்னா நான் இவ்வளோ கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறான். இப்போ நம்ம பாம் வந்து ரேங்கரை அட்டாக் பண்ண ரெடியாக இருக்கான். ஓ ரேங்கரே அட்டாக் பண்ணிருவியா நீ, அவ்வளோ தில் இருக்கா உனக்கு, அப்போ எனக்கு வேறு வழி தெரில அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாம போயிட்டு ஏதோ ஒன்று சீன் சர்ச் பண்ணுறான். பாடி வந்து அப்படியே மூவ் ஆகாமல் அப்படியே இருக்குது. முடிஞ்ச இந்த டெக்னிக்கை பயன்படுத்தி அவனை நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேங்கர் அங்கேருந்து கிளம்பிடுறான். உடனே நம்ம ரேச்சல் என்ன விடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒத்தகம்பு தலையின்ட்டு இருந்து தப்பிச்சு ஓட பார்க்குறா. அவன் வந்து தெரியாதனமா அவளை முதுகுலையே குத்திடுறான். ரேச்சல் கூட இந்த இருக்கிற ஒருத்தனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பாம் டென்ஷன் ஆகிட்டு நம்ம ரேங்கர் யூஸ் பண்ண அதே ஷின்சுவை இவன் மேலே யூஸ் பண்ணுறான். இதை பார்த்து நம்ம ரேங்கரு பரவாயில்லையப்பா, ஒரு ரேங்கர் யூஸ் பண்ணுற ஒரு ஷின்சுவை அசால்ட்டாக அதுவும் ஒரு செகண்டில் காப்பி பண்ணி திருப்ப யூஸ் பண்ணுதானே அப்படின்னு சொல்லிட்டு பாமை பாராட்டுறான். என் பின்னாடி வராதுன்னு சொன்னல பாம், எதுக்காக என் பின்னாடி வர அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேச்சல் மயங்கிருந்தா. இங்கே பார்த்தா அவள் கூட இருக்கிற ஒரு டீம்மேட்டு அப்படியே காற்றுல மறைஞ்சிருதான். இவா பின்னாடி ரத்தமாக வந்துகிட்டு இருக்கு. ஏன் நீ இப்படி பண்ண அப்படின்னு நம்ம பாம் கேட்கவும் எனக்கு வேறு வழி தெரில, ஆக்சுவலி நான் ஒன்னே தான் குத்தணும்னு எனக்கு அந்த லெட்டரில் போட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்கிறான். இந்த டவருக்கு ஒன்று தான் பிடிச்சிருக்கு பாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வேறு வழி தெரில அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே நம்ம பாம் கேட்க நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸுன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லவும் சிரிச்சுக்கிட்டே ஃப்ரெண்ட்ஸுன்னு நினச்சேன், நான் ஜஸ்ட் அந்த சாதாரண பேப்பரில் சைன் பண்ணேன், அதை வச்சுட்டுலாம் ஃப்ரெண்டுன்னு நினைக்காத அப்படின்னு சொல்கிறான். உடனே நம்ம பாம் நான் நீ ஒரு உண்மையான ஃப்ரெண்டாக தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாம் சொன்ன உடனே அந்த ஒத்தக்கொம்பு தலையன் அப்படியே லைட்டாக கண் கலங்கிட்டு அழ ஆரம்பிக்கிறான். அழ ஆரம்பிச்சுட்டு அவன் தன்னோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். எனக்கு பிடிச்சவங்கள என்னால் எப்போவுமே காப்பாற்ற முடியல, நான் சீன்ஸுவை ஏதோ பரவாயில்லாமல் யூஸ் பண்ணுவேன், ஓ அளவுக்கு இல்லை பாம், ஆனால் ஸ்ட்ரென்த்து தான் எப்போவுமே ஜெயிக்குது, அதனால தான் என்னால் தான் என் கண்ணு முன்னாடியே அவ்வளோ பேர் இறந்து போனாங்க அப்படின்னு அந்த ஒத்தகம்பு தலைவன் பேசிகிட்டு இருக்கான். இந்த பொண்ணு அதுக்குள்ளே அந்த இடத்துக்கு வந்து தூரத்தில் நின்று இதை எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கா, அங்கே என்னமோ நடக்குது அப்படிங்கிறத. இவன் அழுதுகிட்டே நான் அவளை கொள்றதுக்கு அது மட்டும் காரணம் இல்லை பாம், ஏன்னா உன்னையும் ரொம்பவே வெறுக்கிறேன், நீ சீன்ஸுவை சூப்பராக யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி அவனை குத்திட்டு இறந்து போயிருந்தான். இப்போ அந்த பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டுருக்க பொண்ணு ஓடி வந்துட்டு இங்கே என்ன இளவு தான் நடக்குது சொல்லி தொலைங்க அப்படின்னா நம்ம பாம் ரொம்பவே நீ சாகக்கூடாதுன்னு வருத்தப்படுதான், பட் ஆனால் அவன் ஆல்ரெடி இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரேங்கர் வந்து சொல்கிறான். இது நீ நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸி இல்லை பாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரௌன் கலர் ஹேர் இளவரசி பொண்ணு வந்து சொல்லிட்டு இருக்கா. ஹே நீ வச்சிருக்கிற ஸ்வாடு அது அந்த டீம் மெம்பர்ஸ்குள்ளே தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளாக் கலர் ட்ரெஸ் பொண்ணு வந்து நம்ம இளவரசிட்ட கேட்கவும், ஆமாம் நீ நினைக்கிறது கரெக்டு தான், நீ என்ன நினைக்க அதை தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லவும் இவ சவுட்லேயே ஒன்று விடுதா. இங்கே ஜெயிக்கணும்னா இதை தான் பண்ணணும் அப்படின்னு அவள் சொல்லவும் திருப்பியும் அவள் அடிக்க வர இவள் தடுத்துட்டு பாம் நீ லேட் பண்ணேன்னா அவள் இறந்துருவா, நீ எக்ஸாம் முடியலை, ஸோ சீக்கிரமாக எக்ஸாமை முடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளவரசி பொண்ணு சொல்கிறா. நானும் ஒருத்தவங்க கூட சேர்ந்து தான் டவரை கிளைம் பண்ண ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பச்சை கலர் பொண்ணு அந்த இளவரசி மென்ஷன் பண்ணிட்டு நீயும் அதேமாதிரி டவரை கிளைம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன்னா நீயும் இதேமாரி கஷ்டங்களெல்லாம் அனுபவிச்சு தான் ஆகணும், இதை தவிர்த்து வேறு வழியே இல்லை பாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளவரசி சொல்கிறா. உண்மையிலே நம்ம பாமா அந்த கேவுக்குள்ளே அனுபவிக்காத பெயினே இல்லை, அவனும் ரேச்சல் கூட சேர்ந்து இந்த டவர் கிளைம் பண்ணணும்னு ஆசைப்படுதான். இப்போ கேம் அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க. உனக்கு இந்த பேட்ச் தானே வேணும், முடிஞ்சா வந்து எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளவரசி பொண்ணு சொல்லிட்டு அந்த ஸ்வாடை வச்சு அட்டாக் பண்ணுறா ரேங்கரா. ஆனால் நம்ம ரேங்கர் அவளை அட்டாக் பண்ண வரவும் நம்ம பாம் வந்து சீன்ஸோ யூஸ் பண்ணி அதுவும் அவன் கற்றுக் கொடுத்த அந்த டெக்னிக்கே யூஸ் பண்ணி அவனை அட்டாக் பண்ணுறான். ஏன்னா இவங்க இந்த கேமை முடிச்சாதான் இப்போ ரேச்சலை ஹாஸ்பிட்டலுக்குனாலும் கூட்டிகிட்டு போக முடியும், ஸோ அதனால தான் பாமா இவா கூட சேர்ந்துட்டு கேமை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். இங்கே அந்த பிளாக் கலர் ட்ரெஸ் பொண்ணு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கா. நம்ம பாமா அந்த ப்ரௌன் ஹேர் பொண்ணு இளவரசியும் இப்போ வேற லெவலில் ரேங்கர் கூட சண்டை போட்டுருக்காங்க. அதுவும் அந்த இளவரசி அந்த சூப்பர் ஸ்வாடை வச்சு சண்டை போட்டுருக்கா. நம்ம பாம் வந்து சீன்ஸை பயன்படுத்தி அந்த ரேங்கருக்கு எதிராக சண்டை போட்டுருக்கான். பார்த்தா அந்த ரேங்கர் ஒரு செகண்டில் வந்து இவளோட பேட்சை உருவிட்டு போயிட்டான். அவ்வளோதான் நம்ம தோத்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சோகத்தில் இருக்காங்க. உடனே அந்த இளவரசி பொண்ணு ஒரு ரேங்கருக்கு எதிராக என்னால் ஜெயிக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே போய் சாயிரா. உடனே அவனோட பேட்சை அங்கேருந்து ஒரு வீர்தா. இப்போ அவள் சிரிச்சுக்கிட்டே நீ தோத்து போயிட்டா அப்படின்னு ரேங்கரை பார்த்து சொல்கிறா. ஏன்னா அவளோட பேட்சை சேஃபாக இருக்கு. இப்போ அவள் ரேங்கரோட பேட்சையே எடுத்துட்டா. டீம் பி வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டீம் ஏ இதை டிவிலேருந்து பார்த்துட்டு இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம ரேச்சலை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்க. அவள் நல்லா தான் இருக்கா. நம்ம பாம் அவளை பார்த்துக்கிட்டு இருக்கான். நான் சொல்கிறது உண்மைதான் பாவம், அப்படியே காற்றுல புஃப்னு மறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராக்கு அந்த இன்னொருத்தனை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே எல்லாருமே அந்த இளவரசி டீமில் தானே அவன் இருந்தான், உனக்கு எப்படி அவனை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளவரசிட்ட கேட்காங்க. நம்ம ப்ரௌன் ஹேர் இளவரசி நான் அவனை பார்க்கறதுக்கு முன்னாடியே அவள் ரேச்சல் கூட தான் இருந்தா அப்படின்னு சொல்லவும் பார்த்து கவனம் ரேச்சல்னு மென்ஷன் பண்ணாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூன் சொல்கிறான். இப்போ நான் மென்ஷன் பண்ணால் எனக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சுட்டு அந்த பொண்ணு தான் நம்ம பாம் தேடிட்டு இருக்கிற பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளவரசி சொல்கிறா. ஆக்சுவலி நம்ம கூன் வந்து நம்ம பாமை வாட்ச் பண்ணிகிட்டே தான் இருந்திருக்கான். ஆக்சுவலி அந்த வேவ் கண்ட்ரோலர் டீமில் மொத்தமே 2 பேர் தான் செலக்ட் ஆவாங்க அப்படிங்கவும் இந்த ரெட் கலர் ஹேர் பொண்ணு வந்து அந்த ஒத்தகும்பு தலையை மேலே கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. இந்த பெட்ஷீட் போட்டுருக்கவன் எப்படியும் வேவ் கண்ட்ரோலரில் ஜெயிச்சிருவான். ஸோ அதனால் அவன்கிட்ட போய் ஹெல்ப் கேட்டு நம்ம ரேங்கர் கிட்ட ஆக்சுவலி நீ அந்த ஒத்தகும்பு தலை மேலே ஒரு கண்ணு வச்சுக்கோ அப்படிங்கிற ஒரு ஹெல்ப்பை தான் நம்ம கூன் வந்து ரேங்கர் கிட்ட கேட்டிருக்கான். எக்ஸாம் மட்டும் நம்ம போகிறதுக்குள்ளே முடியட்டும், நீங்கள் செத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளவரசி இன்னும் நம்ம பாமை தான் தேடிட்டு இருக்கா பிளாக் மார்க்ஸ்க்காக. இங்கே நம்ம ராக் வந்து கதா தட்டிட்டு இருக்கான். பார்த்தா அவன் குட்டி ஆயிட்டான். எப்படி குட்டியானா அப்படின்னு சொல்லி நம்ம கோன் கேட்கவும் அவன் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். நம்ம ராக்க வேறு நடப்பட்டு போயிட்டு இருக்கான். அப்போ நம்ம அட்மினிஸ்ட்ரேட் மேலே போய் மோதிடுதான். அவன் சும்மா இல்லாமல் அவன் வாயை வச்சுட்டு வம்பளுக்கா நீ எனக்கு குட்டியாக இருக்காதான் தெரில அப்படிங்கவும் அட்மினிஸ்ட்ரேட்டர் அவனை குட்டியாக்கிட்டு இப்போ நீ குட்டியாக இருக்க எனக்கு கண்ணு தெரிலன்னு கிண்டல் பண்ணிட்டு போயிட்டான். உன்னோட பேக்கை வச்சு என்னை திருப்பியே பழையபடி பெருசாக மாற்ற அப்படிங்கவும் என்னோட பேக்குக்கு அவ்வளோ பெரிய பவர்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராக்குக்கு சாக்லேட்டை கொடுக்கான்.
சரி ஓகே நான் போய் பாம்பை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராக் கிளம்பவும் அதை இனிமேல் வேஸ்ட்டு பாம் நம்ம கூட சேர்ந்து இனிமேல் டவரை கிளைம் பண்ண மாட்டான். ஏன்னா அவன் ரேச்சலை பார்த்துட்டா அவனுக்கு இனிமேல் எந்த பர்பஸும் இல்லை டவர் கிளைம் பண்ண அப்படிங்கவும் உனக்கு அதில் விருப்பமா பாம் நம்ம கூட தானே வரணும்னு ஆசைப்படுதா அப்படின்னு சொல்லிட்டு ராக் கேட்கான். உடனே நம்ம கூணும் ஆமாம் அப்படின்னு சொல்லவும் நம்ம ராக் அங்கே வெளியே கிளம்புறா பார்த்தா நம்ம பாமே அதுக்கு முன்னாடி அவங்க ரூமுக்கு வந்து நிற்கிறான். கைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேச ஆரம்பிக்கும். அதெல்லாம் தெரியாது, நீ எங்கள் கூட சேர்ந்து டவரை கிளைம் பண்ணுதா அப்படின்னு சொல்லவும் அவனே ஆமாம் நான் டவரை கிளைம் பண்ண தான் போகிறேன், ரேச்சலால் இனிமேல் நடக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டாங்க. ஸோ இனிமேல் நான் ரேச்சலுக்கு கால்களாக இருந்து அவள் கூட சேர்ந்து இந்த டவரை கிளைம் பண்ண போகிறேன். எனக்கு இந்த டவர் கிளைம் பண்ணுறது ஸ்டார்ஸ் எதை பற்றியும் கவலை இல்லை, எனக்கு ரேச்சல் தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறான். உடனே நம்ம கூனுக்கு அவன் இளவரசி ஞாபகம் வருது. அவனும் தன்னோட இளவரசிக்காக தான் எல்லாத்தையுமே விட்டு வந்திருப்பான். பாமும் அதேமாதிரி இருக்கான் அப்படிங்கிறதுனால சரி ஓகே பாம் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே நம்ம பாம் தேங்க்ஸ் சொல்லிட்டு ஹே ராக் நீ ஏன் குட்டியாக இருக்க அப்படின்னு கேட்கும். அட பாவி அதையே நீ இப்போ தான் நோட் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கான். அது போக நீங்கள் இன்னொரு ஹெல்ப் எனக்கு இப்போ பண்ணணும் கைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாமு எல்லாத்தையும் ஏதோ ஒரு இடத்துக்கு கூப்பிட்றான். ஆக்சுவலி அவன் வந்து அந்த இறந்து போன ஒத்தக்கும் தலையனுக்கு அஞ்சலி செலுத்தணும் அப்படின்னு நினைக்கிறான். பாமோட பேச்சு கேட்டு எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ரேங்கரும் அங்கே இருக்கான். அதேமாதிரி அந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறவங்க வந்து நான் வேணா உங்களுக்காக ஒரு ப்ரேயர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரும் சோகமாக இருக்காங்க, கவலைப்படாதீங்க, அவன் அடுத்த ஜென்மத்தில் நல்லா சூப்பரான இடத்துல பறப்பான் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சமாதானமாகறாங்க. இங்கே நம்ம பாமு ரேச்சலும் தனியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. தேங்க்யூ ரேச்சல், நீ எனக்காக அந்த அஞ்சலி செலுத்துகிற இடத்துக்கு வந்ததுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு பாம் சொல்லிட்டு இருக்கான். அப்போ திடீர்னு ரேச்சல் அழ ஆரம்பிக்கிறா. உடனே அந்த நம்ம பாம் அவட்ட போயிட்டு என்னாச்சு, நான் ஏதாச்சும் நீ கஷ்டப்படுத்திட்டேனா இல்லைன்னா அந்த கத்தி உறுத்துப்பட்டது ஏதாச்சும் வலிக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கவும் அது இல்லை பாம், நீ எதுக்காக என் பின்னாடியே வர, நீ ரொம்பவே வீக்கானவன்னு சொல்லிட்டு நான் உன்னை தூக்கி எறிஞ்சிட்டு அந்த இடத்துல இருந்து வந்துட்டேன், ஆனால் நீ என் பின்னாடியே வந்துகிட்டு இருக்க பாம், இப்போ உனக்கு எல்லாமே தேவையானதெல்லாம் இருக்குது, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இப்போ நீ என்னை தூக்கி எறிகிறதுக்கான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அழுதுட்டு சொல்லவும் கவலைப்படாத ரேச்சல், என்னதானாலும் சரி நீ தான் எனக்கு முக்கியம், அந்த இடத்துல நான் ஆபத்தில் இருந்தப்போ நீ தான் என்னை ஒரு ஏஞ்சல் மாதிரி வந்து காப்பாற்றினேன், ஸோ என்ன ஆனாலும் சரி கடைசி வரை நான் கூட இருந்து உன்னோட ஆசையான டவரை கிளைம் பண்ணுற ஆசையை நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இறந்து போன இடம் அப்படின்னாலே நம்ம ஊரில் வந்து கரிசோர் வைப்பாங்க, ஃபாரினில் சரக்கு பார்ட்டி தான். அதேமாதிரி அங்கே சரக்கு பார்ட்டி நடந்துட்டு இருக்கு. உடனே இந்த ஸ்வாட் பையன் போயிட்டு பாம் எடுத்துட்டு போகிறான். ரேச்சல் அதை ஒரு மாதிரி பார்க்குறான். இங்கே இவங்க எல்லாருமே சரக்கடிச்சிட்டு நல்லா மட்டையாயிருந்தாங்க. அப்போ அந்த பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டுருக்க பொண்ணு மட்டும் யார்கிட்டையும் சொல்லாமல் அங்கேருந்து கிளம்புறா. அப்போ நம்ம கில்லர் மார்ஷல் ஆர்ட்ஸ் வந்துட்டு என்னாச்சு யார்கிட்டையும் சொல்லாமல் கிளம்புறா அப்படின்னு கேட்கவும் என்னால் இதுக்கு மேலே இந்த துரோகங்கள் கொலைகள் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியலை, ஸோ நான் இங்கேருந்து கிளம்புறேன், இந்த கத்தியை வச்சுக்கோ, நீ உயிரோட இரு, எப்படியாச்சும் ஜெயிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் அந்த இடத்துல இருந்து கிளம்பியிருக்கா. நம்ம கோன் வந்து அந்த எக்ஸாம் நடத்துகிறவனை பார்க்க வந்திருக்கான். அதே நேரத்தில் இங்கே இன்னொரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. இங்கே இந்த பஞ்சமுட்டாய் மாதிரி இருக்கிறவன் ஆக்சுவலி இவன் தான் வந்து நம்ம பாமோட அந்த வேவ் கண்ட்ரோலர் ஷீன்ஸோ கற்றுக் கொடுத்த டீச்சரு. அவன் வந்து இப்போ யாருக்கோ ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். அவன் கண்டிப்பாக இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணிடுவான்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டைக்கட்டையாக அவன் அப்படிங்கிறது மட்டும் தான் மென்ஷன் பண்ணுறான். அப்போ நம்ம எக்ஸாம் நடத்துகிற அட்மினிஸ்ட்ரேட்டர் அந்த இடத்துக்கு வந்துட்டு நான் இங்கே யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க, உங்களை நான் டீச்சர்னு கூப்பிடவா அப்படி இல்லைன்னா ராயல் என்ஃபோர்ஸ்மெண்ட் மேஜர் அப்படின்னு கூப்பிடவா அப்படிங்கவும் உனக்கு இது எப்படி தெரியும், அப்போ இவ்வளோ நாள் தெரிஞ்சுட்டே தான் தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்கியா, அப்போ இதுக்கான இதை நீ அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தன்னோட உடம்புக்குள்ளேருந்து ஏதோ ஒரு மிருகங்களை அவனை அட்டாக் பண்ணுறதுக்காக அனுப்பி வைக்கான். நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டர் நின்ன இடத்துல இருந்தே அசால்ட்டாக அதை கொண்டு தான் ஒரு இன்ச் கூட நவராமல் நான் அவன் கூட சண்டை போட விரும்பலை, உன்னோட மிஷன் என்னது, அந்த பிளாக் மார்ச்சையும் கிரீன் ஏப்ரலையும் திரும்ப ராஜாட்ட கொண்டு போய் கொடுக்குறது தானே, அதுக்கு நான் உனக்கு ஒத்துழைக்கிறேன், அதுக்கு பதில் நீ எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டவரில் ஆபத்தான ஒரு ஆள் இருக்காங்க, அவங்கள கொள்றதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டர் சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து அவன் கிளம்பிடுறான். நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டர் அவன் ரூமுக்கு வந்து இன்னும் என்னெல்லாம் நடக்க போதோ ஆர்வமாக நான் காத்துட்ருக்கேன் அதெல்லாம் பார்க்க அப்படின்னு சொல்லுவோம். இங்கே இந்த எக்ஸாம் நடத்துகிறவன் நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டர்கிட்ட வந்து பேசுகிறான். ஆக்சுவலி கோன் நேற்று நைட்டு வந்து இந்த எக்ஸாம் நடத்துகிறவனை பார்த்து பேசியிருப்பான். அந்த ஒத்தகொம்பு தலைவனுக்கு யாரோ லெட்டர் எழுதி தான் ரேச்சலை கொள்ள சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் அவனுக்கு இந்த ரேச்சலும் இவனும் ஒரே டீமில் தான் வரப்போகிறாங்க அப்படிங்கிறத அந்த லெட்டர் எழுதினவனுக்கு எப்படி தெரியும். ஸோ ரேச்சலை கொள்ள சொன்னது உங்களில் ஒரு ஆளாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர்கிட்ட போய் சொன்னோன்னே அவனுக்கு இந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் மேலே சந்தேகம் இருக்குது அந்த எக்ஸாம் நடத்துகிறவனுக்கு. இப்போ எக்ஸாம் ரிசல்ட்ஸ் எல்லாத்தையுமே அனௌன்ஸ் பண்ணுறாங்க யாரெல்லாம் வின் பண்ணா அப்படிங்கிறத. ஆக்சுவலி அந்த டீம் ஏ பி அதை வின் பண்ணது தனி, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை வச்சு தான் இவங்களை செலக்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம பாமோ செலக்டர் தான், அந்த பெட்ஷீட் போட்டுக்கிறவனும் செலக்டர் தான், நம்ம கோனும் ரேச்சலும் செலக்டர் தாங்க கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டிங்கில். பட் ஆனால் ரேச்சலுக்கு அடிபட்டுறதுனால அவள் ஃபெயில் ஆகிட்டா அப்படின்னு சொல்லவும் நம்ம பாம் பொங்கி எழுறான். உடனே அந்த நம்ம கோன் அவனை தடுக்கிறான். பார்த்தா இன்னொருத்தன் இது அன்ஃபேர், நான் வந்து இந்த எக்ஸாமில் பாஸ் ஆகிருக்க வேண்டியவே அப்படிங்கவும் அப்போ இங்கே வா இதை ஒரு நிமிஷத்துக்கு தாக்குப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டர் அவனை கருணையே இல்லாமல் அடிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் கிட்டத்தட்ட சாவர கண்டிஷனுக்கு போயிட்டு இருக்கான். அப்போ நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டர் நிறுத்தல. அப்புறம் இன்னொருத்தனை ஃப்ரெண்டை ஹெல்ப்புக்கு கூப்பிடவும் இல்லை எனக்குலாம் இதில் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறான் அவன். இப்போ கடைசியிலேயே அடிபட்டு போயிட்டான். நம்ம கோன் வந்துட்டு எனக்கும் இதில் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை எக்ஸாம் ரிசல்ட்லாம் அப்படின்னு சொல்லவும் உடனே அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்போ முன்னாடி வா அப்படிங்காங்க. இப்போ தானே ஒருத்தன் அடி வாங்கினா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற எல்லாம் யோசிக்காங்க. நீ தான் எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டல உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கவும் என்னோட ஃப்ரெண்டுக்கு தான் இதில் பிரச்சனை அப்படிங்க. ஓ கோன் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அட்மினிஸ்ட்ரேட்டர் கிண்டல் பண்ணுறான். நான் கார்டியன் டெஸ்ட் எடுக்க விரும்புகிறேன் அப்படின்னு அவன் சொல்லவும் உடனே அன்றைக்கி எல்லாருமே ஆச்சரியப்படுதாங்க கார்டியன் டெஸ்ட் அப்படின்ட்டு. ஆக்சுவலி எக்ஸாம் நடத்துகிறவன் தான் வந்து கார்டியன் எக்ஸாம் பற்றி அவங்ககிட்ட சொல்லியிருக்கான். ஆக்சுவலி அந்த கார்டியன் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரூல்ஸை இவங்க இஷ்டத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ ரேச்சலாக உள்ளே கொண்டு வந்துடலாம். நீ சொல்கிறதெல்லாம் கரெக்ட் தாங்கண்ணா, பட் ஆனால் என்னால் இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டேன்னா நீ இந்த டவருக்குள்ளே வளர்ந்த ஒரு ரெகுலர்,
இர்ரெகுலரால் மட்டும்தான் அந்த டவரோட கதவை திறந்து அந்த கார்டியன் கூட போய் பேச முடியும் அப்படின்னு சொல்லவும் உடனே அந்த அன்னைக்கு நம்ம பாம் நான் ஒரு இர்ரெகுலர் தான், நான் அந்த எக்ஸாம் ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ரேச்சலுக்காக நான் இதை கூட பண்ண மாட்டேனா அப்படின்னு சொல்லவும் எல்லாரும் ஆச்சரியப்படுத்தாங்க. வேண்டாம் பாம், இது ரொம்பவே ஆபத்தானது அப்படிங்கும். சரி ஓகே நீ என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் பாமை கூட்டிகிட்டு போயிருந்தான். இங்கே நம்ம பாமா அந்த எக்ஸாமுக்கு போயிட்டான். ஆக்சுவலி இப்போ இந்த குரூப்பில் இருக்கிற யாருக்குமே இர்ரெகுலர் அப்படின்னா என்னன்னு தெரில. உடனே நம்ம கில்லர் மார்ஷல் ஆர்ட்ஸ் மற்றவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ஆக்சுவலி இந்த டவருக்குள்ளே இல்லாமல் டவருக்கு வெளியே இருந்து இந்த டவரோட கதவை அவங்களோட விருப்பத்தின்படி ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தவங்க தான் இர்ரெகுலர்ஸ். அவங்க டவருக்குள்ளே வளர்ந்துருக்க மாட்டாங்க அப்படின்னு அவங்க அதேமாதிரி உள்ளே வந்தால் நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லுவோம். போய் அவனுக்காக நம்ம ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பதறாங்க. உடனே அந்த எக்ஸாம் நடத்துகிறவரை அந்த இடத்துக்கு வந்து நீங்கள் ஆனால் பாம் கூட இருந்தீங்க அப்படின்னா உங்களால் டவரை ரொம்பவே சீக்கிரமாக கிளைம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. எல்லாருமே கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த பச்சை கலர் மண்டை ஏலியன் மாதிரி இருக்கிறவன் பாம் எங்களுக்கு அப்படி என்னத்தை பண்ணால் நாங்கள் அவங்க கூட போய் சேரணும் அப்படிங்கவும் நம்ம கோணும் ஆமாம் பாம் எங்களுக்கு எதுவுமே பண்ணல, அவங்க கூட சேர்ந்து நான் எதுக்கு டவரை கிளைம் பண்ணணும் அப்படின்னு சொல்லவும் நம்ம ராக் அவனை போய் அடிக்கிறான். ஏய் கோன், நீ இப்படி மனசாட்சியே இல்லாமல் இருக்க, நீ வேணா பாரு நானும் பாமும் சேர்ந்து இந்த டவரை கிளைம் பண்ணிடுவோம், நீ எங்களை அண்ணாந்து பார்த்துக்கிட்டு இருப்ப அதுவும் கீழே இருந்து அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே அந்த அன்றைக்கி நம்ம கில்லர் மார்ஷல் ஆர்ட்ஸ் நீங்கள் இதை நிறுத்தலாம், நீங்கள் ட்ராமா போட்டதெல்லாம் போதும், நாங்கள் பாமுக்கு எதிராலாம் இருக்க போகிறதில்ல, நாங்கள் பாமுக்கு சப்போர்ட் தான் பண்ணுறோம், ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ராமா போட்டு எங்கள் மனசை மாற்றணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இங்கே நம்ம கோன் வந்து பாமை பிடிக்காத மாதிரி நடிச்சாதான் எல்லாரும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே பிளான் பண்ணி ஒரு ட்ராமா போட்டிருக்காங்க. பட் ஆனால் இப்போ எல்லாருமே பாமுக்கு சப்போர்ட்டிவாக தான் இருக்காங்க. இங்கே நம்ம பாமா அந்த டோரை திறந்து கார்டியனை போய் மீட் பண்ணுறான். நம்ம திரும்பவும் சந்திச்சிட்டோம் கூட்டி பையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்டியனோட வாய்ஸ் கேட்கு. கார்டியன் வந்து நீ உன்னோட ஓன் வில்லிங்கில் நீயா கதவை திறந்து உள்ளே வந்திருக்க, என்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு கார்டியன் கேட்கு. இங்கே நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து ரேச்சல் கிட்ட உன்னோட கடைசி சான்ஸ் இதுதான் டவரை கிளைம் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நம்ம பாம் அங்கே வந்து நிற்கும். கார்டியன் அப்ரூவல் கொடுத்துட்டாங்க, இப்போ உங்கள் டிசிஷன் தான் அப்படிங்கும். சரி அப்போ ஓகே நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாமை கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பாமும் ரேச்சலும் ஒரு பபிள்ஸ்குள்ளே தண்ணிக்கு அடியில் இருக்காங்க. இது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு ரேச்சல் சொல்கிறா. இங்கே நம்ம ராக் வந்து வாயை பழக்கிறான். எனக்கு ஹண்டிங்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஆக்சுவலி அடுத்த எக்ஸாம் ஹண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டர் சொல்லியிருக்கான். ஆனால் நீங்கள் ஹண்டாக போகிறதே நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஆக்சுவலி இந்த டால்ஃபின்ஸ் இருக்குல்ல, இது வந்து அதோட குயின்ஸ்க்கு வந்து ஃபிஷ்ஷை சாப்பாடாக கொடுக்கும். அது வந்து ஷீன்ஸை வச்சு ஒரு நெட்டை கிரியேட் பண்ணும். அந்த இடத்துக்குள்ளே தான் நம்ம பாமு ரேச்சலும் இருப்பாங்க. அவங்க அந்த குயினோட வாய்க்குள்ளே போயிட்டாங்கன்னா சேஃபாக வெளியே வந்துருந்தாங்க. ஓ அப்போ இவ்வளோதான் எங்கள் எக்ஸாம் அப்படின்னு கேட்கவும், இல்லை ஓடுக்குள்ளே நிறைய மிருகங்கள் இருக்குது, அதுங்க வாய்க்குள்ளே போயிட்டாங்க அப்படின்னா அவ்வளோதான் நீங்கள் ஃபெயில் ஆயிருவீங்க. அதேமாதிரி அந்த டால்ஃபின்ஸை வந்து இந்த முள்ளமன்றி போய் தடுத்துச்சு அப்படின்னா அப்போ ஃபிஷ்ஷை கொடுக்காது, அப்போவும் நீங்கள் ஃபெயில் ஆயிருவீங்க. ஸோ உங்களோட வேலை இந்த 3 பேரும் வந்து அந்த டால்ஃபின்ஸை அட்டாக் பண்ணாமல் பார்த்துக்கிடணும். அப்புறம் புல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மான்ஸ்டர் இருக்குது, அது எல்லாத்தையும் வந்து ஈஸியாக சென்ஸ் பண்ணி அட்டாக் பண்ணும், அதுக்கிட்டே இருந்து நீங்கள் தப்பிக்கணும். ஈவன் ரேங்கரால் கூட அதை தோக்கடிக்க முடியாது அப்படிங்கும். அவ்வளோ ஆபத்தானது கூடலாம் நாங்கள் சண்டை போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கேன். இதுதான் எக்ஸாம் அப்படிங்காங்க. பாமோ ரேச்சலும் இதுக்கு ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்க எல்லாரும் உள்ளே இருக்காங்க. டால்ஃபின்ஸ் வந்து ஃபிஷ்ஷை கொடுக்குறதுக்காக உள்ளே இறங்குது. இங்கே எல்லாரும் டீமாக பிரிஞ்சு யாரும் டால்ஃபின்ஸை அட்டாக் பண்ணாதபடி பார்த்துக்கிட்டாங்க. நம்ம கோன் தான் வந்து எல்லாத்தையும் பிளான் பண்ணி வழி நடத்திக்கிட்டு இருக்கான். இதை தவிர்த்து உங்களுக்கு ஈஸியான எக்ஸாமே கிடைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டர் எக்ஸாம் நடத்துகிறாங்க. கேட்கவும் நீயே போக போக பார்த்து தெரிஞ்சுக்கிடுவா அப்படின்னு சொல்கிறான். இங்கே நம்ம ரோரி இளவரசி இன்னும் நம்ம பாமா தான் பிளாக் மார்க்ஸ்க்காக தேடிக்கிட்டு இருக்கா. அப்போ அந்த கூட இருக்கிறவன் இதுலேருந்து நேராக கீழே குதிக்கிறது தான் நம்ம எக்ஸாம் ஏரியாவுக்கு போக முடியும் அப்படிங்கும். அப்போ நீ முதல்ல போடா அப்படின்னு சொல்லிட்டு அவளை தள்ளி விட்டுருதான். நம்ம பாம் வந்து ஆமாண்ணா அந்த பிரின்சஸ் கிட்டே இருந்தால் அந்த பிளாக் மார்க்ஸ் வாங்கினா அவள் ரொம்ப நல்லவா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா ரேச்சல் கிட்ட. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ரேச்சலும் கேட்டுக்கிட்டு இருக்கா. இங்கே நம்ம கோன் வந்து கில்லர் மார்ஷல் ஆர்ட்ஸ் கிட்ட கேட்கா, நீ எதுக்காக பாம்க்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சா அப்படின்னு சொல்லவும் அவன் நான் அவளை கடைசியாக மீட் பண்ணப்போ அவள் என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னான். பாம் தான் இருக்கிறதுலே ஸ்டார் மாரி பிரைட்டாக ஜொலிக்கிறான் நம்ம எல்லாத்தோடவும். ஏன்னா நம்ம கிட்ட இல்லாத ஒரு விஷயம் பாம் கிட்ட இருக்கு. அவன் வந்து ரொம்பவே நல்லவனா இருக்கான், நம்மளே மாரி போட்டி பெறாமல் வஞ்சுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை, அவனா இருக்கான், ரொம்பவே நல்லவனா இருக்கான். அதனால தான் என்ன ஆனாலும் சரி பாமோட விருப்பம் என்னதோ அதை தான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கில்லர் மார்ஷல் ஆர்ட்ஸ் பாம் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறான். இங்கே பார்த்தா பிரச்சனையாக ஆரம்பிச்சிட்டு அந்த ரேங்கரால் கூட அட்டாக் பண்ண முடியாத அந்த புல் அப்படிங்கிற மான்ஸ்டர் அந்த இடத்துக்கு வந்துடுச்சு. இங்கே நம்ம ரேச்சல் வந்து பாம் கிட்ட கேட்கா, பாம் நீ என்னைக்காச்சும் இதை நினச்சி பார்த்துருக்கியா நம்ம 2 பேரும் இப்படி ஒரு இடத்துல இருப்போம் அப்படிங்கிறத அப்படின்னு கேட்கவும், ஆமாம் நான் ஆல்ரெடி இதை பற்றி கனவு கண்டிருக்கேன், நான் எப்போவுமே உன் கூட தான் இருப்பேன் அப்படிங்கிறத அப்படின்னு சொல்கிறான். இப்போ அந்த மான்ஸ்டர் வந்து டால்ஃபினை அட்டாக் பண்ணுறதுக்காக போகுது, வேறு வழி இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம அதை திசை திருப்பணும்னு சொல்லிட்டு இந்த சைடு வர வைக்கிறதுக்காக நம்ம கில்லர் மார்ஷல் ஆர்ட்ஸ் என்னெல்லாமோ ட்ரை பண்ணுறான். பட் ஆனால் அது முடியல. உடனே அவன் அந்த கத்தி எடுத்து அதை போய் குத்த போகிறான். அதை குத்திட்டான். இப்போ அதை டென்ஷன் ஆகிட்டு நம்ம கில்லர் மார்ஷல் ஆர்ட்ஸை துரத்திட்டு வருது. ஒரு ரேங்கரால் கூட அதை தோக்கடிக்க முடியாது. அது கூட போய் நம்ம கில்லர் மார்ஷல் ஆர்ட்ஸ் சண்டை போட்டுட்டு இருக்கான். கரெக்டான டைமிங்கில் வந்து நம்ம பச்சை கலர் பொண்ணு காப்பாற்றிட்டா. அந்த 2 இளவரசிகளுமே அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. அந்த இளவரசிகள் கொஞ்சம் ஸ்ட்ராங் தான். ஸோ நாங்கள் இதை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் சண்டை போட அது கூட ஆரம்பிக்கிறாங்க. பரவாயில்ல சும்மா சொல்லக்கூடாது, பிரின்சஸ் ஆஃப் ஜகாட்னா சும்மா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஒருத்தர் பாராட்டிக்கிறாங்க. இங்கே என்னடான்னா அந்த ஸ்கவுட் டீமு அவங்களுக்கு வேற ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குது.
அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காப்ளின்ஸும் அந்த இன்னொரு மிருகங்களையும் கூட்டிட்டு அவங்க எல்லாரும் பாம் இருக்கிற குளத்து சைடு போயிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க எல்லாத்தையும் எப்படியாச்சும் தடுத்தாகணும். நான் உங்களை தான் நம்பியிருக்கேன் காய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூன் சொல்கிறான். சரி நாங்கள் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. இங்கே அந்த டால்ஃபின் குயின் வந்து ஷீன்ஸோட நெட்டை கிரியேட் பண்ணிச்சு. உனக்கு பயமா இல்லையா பாம், நம்ம ஒரு மாஸ்டரால் இப்போ சாப்பிட போகிறோம் அப்படிங்கவும், இல்லை எனக்கு பயமா இல்லை அப்படின்னா பரவாயில்ல நீ ரொம்ப தைரியசாலியாக மாறிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேச்சல் பாமை பார்த்து சொல்லிட்டு இருக்கா. இங்கே அந்த மிருகங்களை தடுக்கிறதுக்கு ஒரு பொண்ணுகிட்ட ஒரு ஐடியா இருக்குது, நான் அந்த ஐடியாவை செயல்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு சொல்கிறா. இங்கே பார்த்தா அந்த இளவரசியல் டைமிங் வச்சு அந்த பெரிய மிருகத்து கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. உடனே அந்த மிருகம் வந்து நம்ம அந்த ப்ரௌன் ஹேர் இளவரசியை பிடிச்சிருது. பட் ஆனால் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள் அசால்ட்டாக அதுலேருந்து தப்பிச்சு வெளியே வரா. இவங்க அடிக்கிறத பார்த்துட்டு அந்த மிருகம் பயந்துட்டு அந்த இடத்துலேருந்து ஓட ஆரம்பிச்சிருது. இப்போ இந்த 2 இளவரசியுமே அதை துரத்திக்கிட்டு ஓடுறாங்க. இங்கே அந்த பஞ்சமுட்டாய் டீச்சரு நீங்கள் என் ட்ராப்பில் விழுந்துட்டீங்க அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்கான். இங்கே அந்த ஒரு பொண்ணு தங்கிட்ட ஐடியா இருக்குன்னு சொன்னால அதை வச்சு கடல் டால்ஃபினை கண்ட்ரோல் பண்ணி இந்த லேண்டில் வந்து ஏதோ ஒரு பவர் மாதிரி ஒரு விஷயத்த போடுறா. அப்போ உன்னால் மற்ற மிருகங்களையே கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோன் வந்து இந்த பொண்ணுகிட்ட கேட்க, இல்லை என்னால் முடியாது பட் ஆனால் ரேங்கர்ஸ் எல்லாம் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறா. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோன் வந்து ஒரு தினசாக யோசிக்கான். இங்கே அந்த இளவரசி வந்து அந்த புல் மான்ஸ்டரை வந்து பின்னாடியே துரத்திட்டு போயிருப்பான். அதே இந்த ப்ரௌன் ஹேர் இளவரசியை இப்போ அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. முன்ன விட இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு இப்போ ரொம்பவே ஸ்ட்ராங்காக தெரியுது. முன்ன மாதிரி அதோட நாக்கை வச்சு அவளை பிடிக்குது. பட் ஆனால் இந்த டைம் இவளால் வெளியே வர முடியல. அப்படியே அது ரொம்பவே அவளை இறுக்கி அப்படியே ஒரு பயங்கர கண்டிஷனுக்கு கொண்டு போது இவள் ஆரமயக்கத்துக்கு போயிருதா. இங்கே நம்ம க்ரீன் கலர் பொண்ணுகிட்ட வந்து அந்த டீச்சர் வந்து வம்பிழுக்கிறான், அந்த பஞ்சமுட்டாய் தலையன். உனக்கு இது வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவோட நெக்லஸை அவன் நாக்கு வழியாக எடுத்து காட்டுறான். அதை பார்த்தா அந்த க்ரீன் கலர் பொண்ணு ரொம்பவே டென்ஷன் ஆகுறா. அந்த லெஜெண்டரி ஸ்வாடோட பவரை யூஸ் பண்ணி அவனை அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிறா. ஒழுங்கு மரியாதையை அதை என்கிட்ட திருப்பி கொடு அப்படின்னு சொல்கிறா. இங்கே இந்த காப்ளின்ஸ் எல்லாம் அங்கே போய்கிட்டு இருக்காங்க. கைஸ் கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், அந்த இன்னொரு சின்ன பொண்ணு ஐடியாவை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோனி உங்களுக்கு சொல்கிறான். நம்ம பாம்கிட்ட வந்து அந்த கார்டியன் கேட்டிருக்கு, டவரோட டாப்பில் நீ என்னத்தை கிளைம் பண்ண போற அப்படின்னு கேட்கும். அவனோட மனசில் ஃபஸ்ட்டு வந்த விஷயம் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேச்சல் கிட்ட சொல்கிறான். அப்படியா நீ ரொம்ப சூப்பர் பாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. இங்கே அந்த பச்சை கலர் பொண்ணு இளவரசிக்கும் அந்த பஞ்சமுட்டாய் தலையன் டீச்சருக்கும் வேற லெவலில் ஃபைட் நடக்குது. அவன் தன்னோட நாக்கை வச்சு அவளோட உடம்புக்குள்ளே கத்தி மாதிரி விட்டு வெளியே எடுத்துருதான். அவள் வாயிலிருந்து ரத்தமாக வருது. இங்கே இந்த சின்ன பொண்ணு அப்போ ஒரு பறவையை விட்டு மேஜிக்கல் பொடி எதையோ மண்ணில் தெளிக்க விட்டாலும் அது என்ன அப்படிங்கிறத இப்போ தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறா. ஆக்சுவலி அந்த மண்ணை வந்து இல்யூஷன் தண்ணியாக மாற்றிடும். ஸோ அந்த மிருகங்கள் எல்லாம் தண்ணி நினச்சி சாதாரண மண்ணுக்குள்ளே வாயை விட்டு குடிச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ அந்த மிருகங்களால் பிரச்சனை இல்லை, இந்த காப்ளினை வந்து ஒருத்தன் அட்டாக் பண்ணி தான். அதை பார்த்த மற்ற காப்ளின் எல்லாருமே இவங்க மேலே இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அட்டாக் பண்ணுறதுக்கு ஓடி வராங்க. கைஸ் அங்கேருந்து எஸ்கேப் ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோன் சொல்கிறான். இங்கே அந்த பச்சை கலர் பொண்ணோட ஸ்வாட் லெஜெண்டரி ஸ்வாட் எடுத்து அவன் வாய்க்குள்ளே போட்டுக்கிட்டு தான். இப்போ அந்த பச்சை கலர் பொண்ணால் ஒன்றுமே பண்ண முடியல. எதுக்கு இப்படி பண்ணுது அப்படின்னு கேட்கவும், நான் கிங்கோட ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டில் உள்ளவன், உங்களை கொல்றது தான் என்னோட மிஷனே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் தூக்கி போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த இன்னொரு பிரின்சஸையே கொண்டு வந்து அந்த மிருகம் இங்கே போடுது. ஆக்சுவலி அந்த ஸ்ட்ராங்கான மிருகமும் இந்த பஞ்சுமுட்டாய் தலையனோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. அந்த பஞ்சமுட்டாய் தலையன் டீச்சர் வந்துட்டு அந்த லெஜெண்டரி ஸ்வாடத்துக்கு அந்த ப்ரௌன் கலர் ஹேர் இளவரசிட்ட கொடுத்து, நீ இந்த பச்சை கலர் பொண்ணை கொன்று உங்கள் அப்பாவை நீ பெருமைப்படுத்து, இதுதான் உனக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இங்கே நம்ம பாம்பு நம்ம அது கிட்ட நெருங்கிட்டோம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ரேச்சல் ஆமா அப்படின்னு டால்ஃபின் குயின் வந்து ஷீன்சு நெட்டை வச்சு அவங்கள கிட்டக்க இழுத்துக்கிட்டு இருக்கு. அவங்க கிட்டத்தட்ட நெருங்கிட்டாங்க. அப்போ நம்ம பாம்போட கையை க்ளோ ஆக ஆரம்பிக்குது. இங்கே அந்த பஞ்சமுட்டாய் தலையன் அப்படி தான் அவளை போய் கொன்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இங்கே நம்ம கில்லர் மார்ஷல் ஆர்ட்ஸ் இளவரசிகள் 2 பேரையும் தேடி வந்துட்டு இருக்கா. அப்போ பார்த்தா அந்த ரூரி இளவரசி பின்னாடி நின்றுட்டு இருக்கா. அவளை கொல்ற மாதிரி இவன் நின்றுட்டு இருக்கா. இங்கே நம்ம ரேச்சல் கையிலையும் அதே மாதிரி மினுமினுக்குது. இது ஷீன்ஸோட பவர் உணர்தியா நீ அப்படின்னு சொல்லிட்டு பாம் கேட்க, ஆமாம் இங்கே எது வேணா பாசிபிள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. இந்த ப்ரௌன் ஹேர் இளவரசி அந்த பச்சை கலர் இளவரசியை கொல்ற மாதிரி அவ்வளோதான், இதை நம்ம முடிச்சுக்கிட வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எந்திரி அப்படின்னா தானே இப்போ முடிச்சாதான் சீக்கிரம் போய் நம்ம சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூப்பிடுறா. ஆக்சுவலி 2 பேருமே டீமை பண்ணி அவனை அடிக்கலான்னு பிளான் போடுறாங்க. இப்போ அந்த பஞ்சமுட்டாய் தலையின 2 பேரும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இங்கே நம்ம பாம் என்னடான்னா இந்த சீன்ஸு ஜொலிக்கிறதே ரொம்பவே அழகாக இருக்கிற ரேச்சல் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கான். இங்கே நம்ம 2 இளவரசிகளும் சேர்ந்து அந்த பஞ்சமுட்டாய் தலையை ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் கேப்டனை பொழந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே என்ன எக்ஸாம் முடியலை, நம்ம ராக்கையும் அந்த இன்னொரு ஏலியன் தலையனையும் அந்த காப்ளின்ஸ் துரத்திக்கிட்டு இருக்காங்க. இவன் என்னடனா அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுற மாதிரி ஓடிட்டு திருப்பி அவங்கள நோக்கியே ஓடிக்கிட்டு இருக்கான். உடனே இந்த ஏலியன் மண்டையை பயப்படி தான் பார்த்தா நம்ம ராக்கு அதுலேருந்து ஜம்ப் பண்ணி ஹல்க்கு மாதிரி தூரமாக தாவி தாவி அவங்ககிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி போய்கிட்டு இருக்கான். ஒரு கட்டத்தில் டென்ஷனான நம்ம ராக்கு களத்தில் குதிச்சுட்டு இது சண்டை போடுறதுக்கான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். கூட இருக்கிறவன் பயப்படுறான். இங்கே நம்ம பஞ்சமுட்டாய் தலையன் என்னடான்னா அவன் வந்து ஒரு பெரிய ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படிங்கிறதுனால அவனோட பவரை யூஸ் பண்ணி இந்த 2 இளவரசிகளையும் அடிச்சு போட்டுதான். இந்த பச்சை கலர் பொண்ணுக்கு வயிற்றுல கத்தி குத்தி இருக்கும்ல, அந்த பொண்ணுலேயே வந்து மிதிச்சு அவளை டார்ச்சர் பண்ணுதான். அந்த இன்னொரு இளவரசி அவளை விட்டுருன்னு கெஞ்சுதான். ஆனால் அவன் விடாமல் இன்னொரு ரொம்பவே டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ இவன் மண்டையில் யாரோ தூக்கி கல்லை எறிகிறாங்க. யாரா அது அப்படின்னு பார்த்தா திருப்பி கல்லை எறிதாங்க. யார் அது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கவும்
ஓ, நான் யாருன்னு தெரியலையா? அதோ கீழே கிடக்காங்களா அவங்க 2 பேரும் என்னோட தங்கச்சிங்க அப்படின்னு சொல்லவும் பார்த்தா அந்த உண்மையான பிரின்சஸ் வந்துட்டா. இப்போ அந்த பஞ்சு மிட்டாய் தலையன் ரொம்பவே பம்மிக்கிட்டு இளவரசி இது அ, நான் அந்த பிளாக் மார்ச்சையும் அந்த கிரீன் ஏப்ரலையும் கிங்கோட ஆர்டர் படி எடுக்கிறதுக்காக வந்தேன் அப்படிங்கவும் நீ அதை தொடாத அதை நானே பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு அந்த இளவரசி சொல்றா. இங்கே நம்ம ராக் என்னடான்னா காப்ளின்ஸ் கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். அப்போ ஒரு கட்டத்தில் காப்ளின்ஸ் எல்லாருமே இவங்களை சுற்றி வளைக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ரொம்பவே இவங்களை சுற்றி வளைக்கவும் பார்த்தா இவங்க அந்த இடத்துல மறந்துட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் நம்ம அந்த பெட்ஷீட் போத்திருக்கிறவன் அவனோட சீன்ஸுவை பயன்படுத்தி இவங்கள ஃப்ளோட்டிங்கில் விட்டுருக்கான். நம்ம யூரி இளவரசி வந்தோடனே அந்த பஞ்சு மிட்டாய் தலையன் பயப்படுற மாதிரி பேசிட்டு டப்புன்னு அந்த யூரி இளவரசியை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். நீ ராங் மூட் ட்ரை பண்ணிட்ட கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரூரி இளவரசி அவனுக்கு திருப்பி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கா. அவன் வாய்க்குள்ள இருக்கிற எல்லா மிருகங்களையும் வச்சு அட்டாக் பண்ணுறான். பட் ஆனால் அந்த இளவரசி அவ்வளோத்தையுமே ஒரே செகண்டில் கொண்டுருதா. அப்புறமா ஒரு செகண்டில் அந்த பஞ்சு மிட்டாய் தலையை நெத்திலேயே போயிட்டு ஒரு அடி வச்சிருதா. இங்கே நம்ம ரேச்சல் என்னடானா லைட்டாக நடுங்கிட்டு இருக்கா. கவலைப்படாத, நம்ம 2 பேரும் சேர்ந்தே டவரை கிளைம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாம் தைரியம் கொடுத்துட்டு இருக்கான். ஏன் என்னை பார்த்து பயந்து ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளவரசி கேட்கா. இங்கே என்னடானா திடீர்னு அந்த முள்ளமன்றிங்கெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டு இதுங்க எப்படி இங்கே வந்துச்சு அப்படிங்கவும் இது எல்லாமே நம்ம கோனோட பிளான் தான். நம்ம அந்த 3 மிருகங்கள்ட்டையே தனித்தனியாக அடிச்சுக்கிட்டதுக்கு அந்த 3 மிருகங்களையும் ஒரே இடத்துக்கு கொண்டு வந்து அதுங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம க்ளோன் தான் பிளான் போட்டிருக்கான். ஸோ இப்போ கிட்டத்தட்ட எந்த ஆபத்துமே இல்லை. பாம் வந்து ஈஸியாக அதுக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ கேமே முடிஞ்சுது, அவங்க ஜெயிச்சிருவாங்க. ஸோ நம்ம கோன் வந்து நான் பிரேக் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் ஒரு பையன் அவனை பார்க்கறதுக்காக வந்திருக்கான். ஆக்சுவலி இப்போ எக்ஸாமில் எந்த பிரச்சனையுமே இல்லை, எல்லாருமே பாஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால அந்த பெட்ஷீட் போட்டிருக்கான், நான் தூங்குறேன் அப்படின்னா அவனை யாரோ பார்க்க வந்திருக்காங்க. இங்கே நம்ம பாம் அவனை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது கவலைப்படாத, எப்படியும் உன்னால் என்னை ஜெயிக்க முடியாது, ஸோ சண்டை போட ட்ரை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறான். இங்கே நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டர் இளவரசி அந்த இடத்துக்கு எக்ஸாம் நடக்கிற இடத்துக்கு வந்திருக்காளா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா அப்போ இந்த பையன் கையில் தான் ஒரு டிவைஸ் மாதிரி வச்சிருக்கான். அந்த டிவைஸில் இருக்கிற பட்டனை அழுத்தவும் அங்கே அட்மினிஸ்ட்ரேட்டர் ரூமில் இருக்கிற அந்த கேமரா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிடுது. இந்த எக்ஸாம் நடத்துகிறவன் அங்கே ஏதோ தப்பாக நடக்குவாங்க, நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லவும் இது கார்டியன் நடத்துகிற எக்ஸாம், அவர் தான் பார்த்துக்கிடணும், நம்ம ஊடகங்களை போய் இடைஞ்சல் பண்ணக்கூடாது, நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் அங்கேருந்து கிளம்பியிருந்தான். ஆக்சுவலி இது வந்து நம்ம கோனோட அண்ணன். நீ எதுக்கு நீங்கள் பார்க்க இங்கே வந்த அப்படிங்கவும் நீ எப்படி இருக்கன்னு பார்க்க வந்தேன், உனக்கு மரியாதை பார்க்கணுன்னு ஆசை இருக்கா அந்த இளவரசியை பார்க்க, நான் வேணா உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இங்கே அந்த பஞ்சுமிட்டாய் தலையனுக்கும் இளவரசிக்கு வேறு லெவலில் ஃபைட் நடக்கு. இளவரசி அசால்ட்டாக அது எல்லாத்தையும் தடுத்துக்கிட்டு இருக்கா. இங்கே அந்த கூட இருக்கிற 2 பேரும் இளவரசியை காணுமேன்னு சொல்லி தேடி வந்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு இது தெரியுமா, நாங்கள் பிளாக் மார்ஸை தேடி தான் வந்தோம், மற்றபடி எதுக்காகவும் இல்லை, அவள் தெரியாதனமாக டெஸ்டிங் ஏரியாவில் என்ட்ரு ஆகிட்டா அப்படின்னு சொல்லவும் கவலைப்படாதீங்க, இந்த டெஸ்டிங் ஏரியாக்குள்ளே இளவரசி நுழைஞ்சதை நீங்கள் நுழையிறதையும் நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் சொல்கிறான். சரி ஓகே, அப்போ அங்கே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் டெஸ்டிங் ஏரியாக்குள்ளே போக ஆரம்பிக்கிறாங்க. இங்கே இந்த இளவரசி கூட இருக்கிறான், டெஸ்டிங் ஏரியாவில் இருக்கிற மைக்கில் பேச ஆரம்பிக்கிறான். இளவரசி நீங்கள் அவனை கொண்டலும்னா பிரச்சனை இல்லை, ஆனால் அந்த 2 இளவரசிங்களுக்கும் மட்டும் ஹெல்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே சரி இவனை கொல்ற பாட்டை என்கிட்ட விட்டுருங்க, நான் பார்த்துக்கிட்டேன்னு அந்த ப்ரௌன் கலர் ஹேர் இளவரசி சொல்கிறான். உடனே நம்ம யூரி இளவரசி சரி ஓகே பஞ்சுமிட்டாய் தலையா, இனிமேல் நீ இந்த பிரச்சனையில் தலையிடாத அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் நவுண்டு போகிறா. அவள் விட்டுட்டு போகிறான்னு பார்த்தா மேலே இருந்து ஒருத்தன் பறந்து வந்து அடிச்சிருக்கான். நான் டவரை கிளைம் பண்ணுறதுக்கும் பிரின்சஸ் மரியாவுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன், நான் ஹையராக போக விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோன் சொல்லவும் அதுக்குள்ளே பார்த்தா அந்த ஸ்வாட்ஸ்மேன் பையன் அந்த சீன்ஸுவை யூஸ் பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருக்கான். சரி ஓகேன்ட்டு அவங்க அண்ணன் விட்டுட்டு போகிறான். நீ எப்படிங்க வந்த அப்படிங்கவும் உனக்கு ஏதோ ஆபத்து மாதிரி தெரிஞ்சது, நீ இந்த இடத்துல செத்து போயிட்டேன்னா நான் பாம் முன்னாடி எப்படி போய் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நம்ம பாம்பு ரேச்சலும் அந்த குயினோட வாய்க்கிட்ட நெருக்கிட்டாங்க, கிட்டத்தட்ட ஜெயிக்க போகிறாங்க. அப்போ அந்த பிளாக் மார்ச் அவள் கைப்பற்றிட்டா. இப்போ அந்த பஞ்சுமிட்டாய் தலையை நம்ம இளவரசியை பார்த்து நீ அந்த பையனை பார்க்கறதுக்காக தானே இங்கே வந்த, இட்ஸ் டூ பேட், நான் ஆல்ரெடி அவனை கொல்றதுக்கு ஆள் அனுப்பியாச்சு அப்படின்னு சொல்கிறான். அந்த ஆபத்தான புல் அவங்கள அட்டாக் பண்ண போயிட்டு இருக்கு. அவன் ரொம்பவே டேலண்டான பையன் தான், பட் ஆனால் அவனை மாரி ஒரு சாதாரண மனுஷனெல்லாம் நான் அந்த டவரை கிளைம் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஞ்சுமிட்டாய் தலையை அந்த இடத்துல இறந்து போயிருந்தான். இந்த புல் வந்து நம்ம பாமா இங்கே அட்டாக் பண்ணிட்டு இருக்கான் அண்டர் கிரவுண்டில், அவனும் ஷீன்ஸை வச்சு அடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அந்த இளவரசி சரி ஓகே நான் போய் அவனை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லவும் நீங்கள் அந்த இடத்துக்கு போனீங்க அப்படின்னா பாம் ஃபெயில் ஆகும் அப்படின்னு சொல்லவும் ஃபெயில் ஆகிறத பற்றி யார் கவலைப்படுதா, அவன் உயிர் தான் முக்கியம் அப்படிங்கவும் இல்லை நாங்கள் டவரை ஒன்றா சேர்ந்து தான் கிளைம் பண்ணுவோம், பாம் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, அவன் எப்படியாச்சும் உயிரோட திரும்பி வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இங்கே நம்ம பாம்க்கு ரொம்பவே அடிபட்டு இருக்கு. அவன் இப்போ ஒத்த கையில் ஷீன்ஸுவை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இங்கே அந்த இளவரசி பரவாயில்லையே பாம் இவ்வளோ தூரத்துக்கு வளர்ந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறா. நம்ம பாமோட சாதாரண ஷீன்ஸும் ரொம்பவே பவர்ஃபுல்லாக மாறுது. அந்த மிருகம் நம்ம பாமை முழுங்கிடுது. ரேச்சல் ஐயோ பாம் அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட ஆரம்பிக்கிறா. பார்த்தா அந்த மிருகத்தோட வாய்க்குள்ளே போன நம்ம பாமு வேற லெவலில் பெரிய பவரை உண்டு பண்ணி அதை அழிச்சிட்டு அப்படியே அங்கேருந்து கீழே விழுறான். நம்ம ரேச்சல் அவனை கரெக்டாக பிடிச்சிருதா. அவ்வளோதான். இப்போ ஒரு வழியாக எக்ஸாம் முடிச்சுட்டு அந்த கோயினோட வாய்க்குள்ளே இருந்து வாய் திறக்க ஆரம்பிச்சுட்டு இவங்க அதுக்குள்ளே போக போகிறாங்க. அவ்வளோதான், எல்லாருமே சேஃபாக இருக்காங்க. நம்ம இளவரசி பச்சை கலர் பண்ணிட்டேருந்து அந்த ஸ்வாடை பிடிங்கிட்டு இதை எப்போ உனக்கு யூஸ் பண்ண தெரியுதா அப்போ வாங்கிக்கோன்ட்டு அந்த கில்லர் மார்ஷல் ஆர்ட்ஸ்ட்டு ஒன்று கொடுத்துட்டு இதை பாம்கிட்ட கொடுத்துரு, அவனை 77வது ஃப்ளோருக்கு போக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம இங்கேருந்து கிளம்புவோம் அப்படின்னு சொல்கிறா. அந்த இளவரசி கூட இருக்கிறவன் இந்த ரெட் கலர் பண்ண பார்த்து ஆச்சரியப்படுதான். அவ்வளோதான் முடிஞ்சுது, நான் சொன்ன மாதிரியே நம்ம 2 பேரும் சேர்ந்து டவரை கிளைம் பண்ணி ஸ்டார்ஸை மேலே போய் சேர்ந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இப்போ தான் ட்விஸ்டே நடக்குது. இந்த ரேச்சல் டக்குன்னு எழுந்திரிச்சு நம்ம பாமா அங்கேருந்து கீழே தள்ளி விட்டுருதா. ஆக்சுவலி ரேச்சலுக்கு கால் நல்லா தான் இருக்குது, நம்ம பாமா அப்படியே கீழே தள்ளி விட்டா ஏன் ரேச்சல் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆச்சரியத்தோடையே அந்த இடத்துலேருந்து கீழே விடுறான்.
இந்த இடத்துல எண்டிங் சாங் ஓடிட்டு இருக்கு. ஸோ இதில் வந்து சீன்ஸை மட்டும் அப்படியே நமக்கு காட்டுறாங்க. நமக்கு எப்போ உள்ள அந்த எண்டிங் சாங் தான் இங்கே ஓடிட்டு இருக்கு. நம்ம பாம் அப்படியே நேராக தண்ணிக்குள்ளே கீழே மூழ்கி விழுந்துகிட்டே இருக்கான். அவனுக்கு அடிபட்டிருக்கு, அவனை சுற்றி ரத்தமாக வந்துகிட்டு இருக்கு. கடைசியில் ஒரு வழியா இது முடிஞ்சுது அப்படிங்கவும் அந்த ஆட்டுத்தலையன் இது இப்போதான் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான். இப்போ தான் நமக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து காட்டுறாங்க. என்ன மன்னிச்சிருப்பாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேச்சல் நினைக்கிறா. நமக்கு ஃபர்ஸ்ட் எபிசோட்ல அவங்க நம்ம ரேச்சலை தான் ஃபர்ஸ்ட் தூக்கியிருப்பாங்க. இப்போ அந்த டவரோட கதவு திறக்குது. ரேச்சல் அந்த இடத்துக்குள்ள இருக்கா. சாரி பொண்ணு, நீ தப்பான பொண்ணா வந்துட்ட, நாங்கள் ஒன்றும் எங்கே கூப்பிடவே இல்லை, இந்த டவர் உனக்காக திறக்கல அப்படின்னு சொல்லவும் உடனே அந்த அன்னைக்கு ப்ளீஸ் 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 என்னை எப்படியாச்சும் உள்ள விடுங்க, நான் அந்த டவரை கிளைம் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் சரி ஓகே அப்போ இந்த டெஸ்ட்டில் பாஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இது ரொம்பவே முட்டாள்தனமானது, அது எப்படி என்னால் பாஸ் பண்ண முடியும், இந்த மிருகம் ரொம்பவே ஆபத்தாக இருக்குது, என்கிட்ட ஒரு வெப்பனும் இல்லை அப்படிங்க வாய மூடு அப்படின்னு அந்த ஆட்டுத்தலையை நம்ம ரேச்சில் பார்த்து சொல்லிட்டு அவளை ஷீன்ஸோ வச்சு ஏதோ ஒரு ஷீல்டு அவளை சுற்றி கிரியேட் பண்ணுறான். இப்போ பாரு உன்னோட இளவரசன் இங்கே வந்து என்ன பண்ணுறான் அப்படிங்கிறத பார்க்கும் அப்படின்னு சொல்லவுமே பார்த்தா அங்கே பாம் வரான். என்னது பாமா, இவன் நாய்க்குட்டி மாரி என் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருந்தவன் இவனா எனக்கு இளவரசன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே டென்ஷன் ஆகுறா. அவளுக்குள்ள ஒரு காம்ப்ளெக்ஸ் கிரியேட் ஆகுது. பார்த்தல அவனோட எக்ஸாமை முடிச்சிட்டான். இதனால தான் இந்த டவர் நம்ம பாமை செலக்ட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லவும் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க ப்ளீஸ், நான் டவரோட டாப்புக்கு போய் எப்படியாச்சும் ஸ்டார்ஸை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேச்சல் கேட்குறா. நீ டவரோட டாப்புக்கு போய் ஸ்டார்ஸை பார்க்கணும்னு ஆசைப்படலை, நீ ஒரு ஸ்டார் ஆகணும்னு ஆசைப்படுத அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டுத்தலையை சொல்கிறான். உடனே நம்ம ரேச்சல் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லவும் அப்போ நீ பாமை கொன்று, பாமை உன்னோட கையால் தான் நீ கொல்லணும், வேற யார் கையாலையும் கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டுத்தலையை சொல்கிறான். சரி ஓகே, அவனை கொல்லணும்னா அவன்கிட்ட ஒரு பவர்ஃபுல் வெப்பன் இருக்குது, அதே மாதிரி எனக்கு ஒரு பவர்ஃபுல் வெப்பன் தாங்க அப்படிங்க. அதுக்கு தான் இந்த கூட இந்த ஒருத்தனை அனுப்பி வச்சிருக்கான், ஒரு பாடி கார்டு மாதிரி. ஆக்சுவலி அந்த கிரவுண்ட் கேமில் கூட ரேச்சல் அவன் பக்கத்தில் நிற்கும் போது கத்தியை வச்சுட்டு தான் நிற்பா அவனை கொல்றதுக்காக ரெடியா. பட் ஆனால் அவளால் அந்த டைமில் கொண்டிருக்க முடியாது. நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டர் இந்த ரெட் கலர் பொண்ணுகிட்ட பாம்புக்கு நம்ம டவரை கிளைம் பண்ணுறதுக்கு தகுதி இருக்கா அப்படிங்கிறத பாரு, அதே நேரத்தில் அந்த பொண்ணு மேலேயே ஒரு கண்ணு இருக்கட்டும் அப்படிங்கவும் தான் அந்த மாஸ்க் போட்டுருக்கிற பொண்ணு அந்த இடத்துல போய் நம்ம ரேச்சலை அடிச்சிருந்திருக்கா. அதே மாதிரி பாமோட பவரையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. எதுக்கு பாம், நீ எதுக்கு என்னை காப்பாத்துற, எப்படி இருந்தாலும் நான் உன்னை கொல்ல தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேச்சல் அவள் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்கா. ஒருவேளை பாம்பு கொல்ல முடியலன்னா அப்படிங்கிறதுக்காக தான் அவள் வந்து பாயிண்ட்ஸ் நிறைய சேர்த்து வச்சிருக்கா. அப்போ பாம் எல்லாரு கூடயும் சேர்ந்துருக்கிறத பார்க்குறா. யாரை கேட்டாலும் பாம், எதை கேட்டாலும் பாம், எல்லாருமே பாம்னு பேசுகிறாங்க, அவன் தான் கிட்டத்தட்ட ஸ்டார் மாதிரி ஆகுறான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவள் டென்ஷன் ஆகுறா. இங்கே இந்த ரெட் கலர் ஹேர் வச்சிருக்க பொண்ணு எல்லா நேரமும் எல்லா விஷயங்களையும் வாஷ் பண்ணிட்டு தான் இருக்கா. அவள் ரேச்சல் நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நீ பாம் கூட சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ண, அப்படின்னா தான் உன்னோட கோலை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. ஆக்சுவலி இந்த ஒத்த கொம்பு தலையனுக்கு அந்த லெட்டரை வச்சதே அந்த ரெட் கலர் பொண்ணு தான். இது எல்லாமே நம்ம ரேச்சலோட பிளான் படி தான் நடந்துகிட்டு இருக்கு. அவங்க எதிர்பார்த்த மாதிரியே ஓ இதுதான் அப்போ அந்த சுச்சுவேஷனா அப்படின்னு சொல்லிட்டு ரேச்சல் புரிஞ்சுக்கிட்டா. ஸோ இந்த வழியாக நான் வந்து சாகிற மாதிரி போனால் பாம் என் கூட சேர்ந்துருப்பான், இதை டைமிங்காக பயன்படுத்தி இவன் கூட நம்ம சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பிளான் படியே எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நாங்கள் எதிர்பார்த்தபடியே எல்லா பிளானுமே ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இப்போ பாம் கூட நான் சேர்ந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்கா. ரேச்சல் என்னானாலும் சரி, நான் உன்னை மட்டும் கைவிட மாட்டேன், நான் எப்போவுமே உன் கூட தான் இருப்பேன், உனக்கு கால்களாக இருந்து நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த டவரை கிளைம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாம் எவ்வளோ சென்டிமெண்டலாக பேசினாலும் சரி, நீ தான் என்னோட உலகம் அப்படின்னு சொல்லிட்டு பாம் என்ன தான் பேசினாலும் சரி, அது வந்து என் காதில் விழவே இல்லை. எனக்கு எப்போவுமே அந்த டவர் தான் ரொம்பவே முக்கியமாக இருந்துச்சு. அவன் எல்லாம் சொல்கிறது எல்லாமே ஏதோ பணத்துக்கிட்ட சொல்கிறதுக்கு சமம் தான், ஏன்னா அது என் காதுக்குள்ளே ஏறவே இல்லை. எனக்கு என்னதான் இருந்தாலும் சரி அந்த டவர் தான் முக்கியம் அப்படின்னு ரேச்சல் மனசுக்குள்ளே நினைக்க. இது எல்லாமே நமக்கு பேக்ரவுண்ட் வாய்ஸாகவே தான் கேட்டுக்கிட்டு இருக்கு. இதுதான் உனக்கு டவரை கிளைம் பண்ண கடைசி சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அட்மினிஸ்ட்ரேட்டர் சொல்கிறான். அதுக்கப்புறம் தான் இந்த எக்ஸாமே கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த சீனை கூட நமக்கு காமிச்சிருந்துருப்பாங்க. என்ன ஆனாலும் சரி கடைசி வரை நான் உன் கூடவே தான் இருப்பேன் ரேச்சல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாம் சொல்கிறான். நீ ஒருத்தன் தான் பாம், என்னை எப்போவுமே ஏதோ ஸ்பெஷல் மாதிரி ட்ரீட் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேச்சல் மனசுக்குள்ளே நினைக்கிறா. நீ ஸ்டார் ஆகணும்னு ஆசைப்படுற, அந்த டவரை கிளைம் பண்ணுன்னா உன்னோட ஆசைகள் நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டுத்தலையும் சொன்னது ஞாபகம் வருது. அதே நேரத்தில் ஒரு நாள் இவளுக்கு ஒரு கனவு வந்திருக்கும், அந்த கனவும் ஞாபகம் வருது. எப்படி இருந்தாலும் நான் ஸ்டார் ஆக முடியாது, ஏன்னா பாம் தான் கிட்டத்தட்ட ஸ்டார் மாதிரி இருக்கான், எல்லாருக்குமே பாமை தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேச்சல் மனசுக்குள்ளே நினைக்கிறா. உன்னால் இதை உணர முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு பாம் கேட்கவும் ஆமாம் அப்படிங்க. ஆனால் நம்ம ரேச்சலுக்கு ஒன்றுமே கண்ணுக்கு தெரியல, எனக்கு தெரியாத நிறைய விஷயம் உனக்கு தெரிஞ்சிருக்கு பாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேச்சல் மனசுக்குள்ளே நினச்சிட்டு பராமப்படுதா. நான் வந்து ஒன்றுமே இல்லை, நீ ஒரு சூரியன் மாதிரி, நான் நிலா மாதிரி, உன்கிட்ட இருக்கிற லைட்டை வாங்கி தான் நான் பிரைட்டாக தெரிகிற மாதிரி தெரியுதேன். நீ இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக என்னால் ஸ்டார் ஆக முடியாது பாம், அதனால நான் ஸ்டார் ஆகணும்னு ஆசைப்படுதேன், இந்த டவரை கிளைம் பண்ணணும்னு ஆசைப்படுதேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை மன்னிச்சிருப்பாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த இடத்துல இருந்து அவனை தள்ளி விட்டுருக்கா. இப்போ நம்ம ரேச்சல் வெளியே வந்து விழுந்து கிடக்கா. பாம் எங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் நாங்கள் புல்லால் அட்டாக் பண்ணப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே மயங்கி விழுந்துருதா. கங்க்ராச்சுலேஷன்ஸ், உன்னோட மிஷனை நீ முடிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெட் கலர் பொண்ணு ரேச்சல்ட்ட வந்து சொல்கிறா. பாமோட பாடியை நாங்கள் தேடி பார்த்தா ஆனால் எங்கே தேடியோ கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸாம் நடத்துகிறவன் வந்து சொல்கிறான். எல்லாரும் வருத்தப்படுறாங்க. இந்த ஏலியன் மண்டையை மட்டும் ரிசல்ட் என்ன அப்படின்னு கேட்குறான். நீங்கள் எல்லாருமே பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லுவோம். அவன் சந்தோஷப்படுறான். எல்லாரும் அவனை மிரட்டுறாங்க. நம்ம ராக்கு கதறி அழ ஆரம்பிக்கிறான், பாம் இறந்துட்டான் அப்படின்னு ஒன்று. நம்ம கூன் ரொம்பவே வருத்தப்படுதான். இதில் ராக் தான் ரொம்பவும் கதறி அழுதுகிட்டு இருக்கான் பாம் இறந்ததில்.
இந்த எக்ஸாம் நடத்துறவன் அட்மினிஸ்ட்ரேட்டர் போய் மீட் பண்ணி இதில் எவ்வளோ பர்சன்டேஜ் நீங்கள் பிளான் பண்ணபடி நடந்தது, ரேச்சலை நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்குறான். ரேச்சல் அவா இஷ்டத்துப்படி தான் செயல்பட்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அட்மினிஸ்ட்ரேட்டர் சொல்கிறான். இங்கே இருக்கிற நம்ம எல்லாருமே பாம்க்கு கடமைப்பட்டிருக்கோம். ஸோ அவனுக்கு நம்ம ஏதாச்சும் ஃபேவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லவும் என்ன பண்ணுறதுன்னு எல்லாரும் கேட்காங்க. உடனே நம்ம ராக்கு அந்த பாமோட ஆசைப்படியே அந்த ரேச்சல் பண்ண நம்ம டவரோட டாப்க்கு கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு சொல்கிறான். இங்கே நம்ம ரேச்சல் வில்லத்தனமாக சிரிச்சுக்கிட்டு இருக்கா. உடனே நம்ம கோணும் இந்த டவரை நம்ம மாற்றணும், அதுக்காக நம்ம ரேச்சல் கூட சேர்ந்தே இந்த டவரை கிளைம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இங்கே இந்த எக்ஸாம் நடத்துறவன் நான் இந்த எக்ஸாம் நடத்துகிற வேலையிலேருந்து போயிட்டேன், ஸோ நீயும் என் கூட வந்துட்டேன், உனக்கும் இந்த வேலை போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப போகிறேன் அப்படின்னு அவன் கேட்கவும் நான் அந்த டவரை கிளைம் பண்ணி இங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிற உண்மையை தெரிஞ்சுக்கிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்புறான். நம்ம பிளான் படியே இளவரசிங்க எல்லாரும் பாம் சேர்த்துட்டான்னு நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் மனசுக்குள்ள நினைக்கிறான். இறந்து போயிட்டான் அப்படின்னு நினச்சா நம்ம பாமை சுற்றி மினுமினுக்கிற ஒரு ஷீன்ஸோ வந்து அவனை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸ்டார் எங்கே இருந்தாலும் அது பிரைட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெட் கலர் பொண்ணு சொல்லி அந்த பாமை காப்பாற்ற போகிறா. இப்போ இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து டவரோட டாப்க்கு போகிறாங்க. ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டர் சொல்கிறான். பாம் இந்த உலகத்திலே ரொம்ப பெருசாக நினச்சது ஒன்றதான் ரேச்சல் அப்படின்னு சொல்லி நம்ம கோன் சொல்லுவோம். ஆமாம் அது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறான். அது தெரிஞ்சிருந்தா நீ இந்த இடத்துலயே இருந்திருந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோன் சொல்கிறோம். நீ பாமை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் பார்த்துருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோன் ரேச்சல்கிட்ட சொல்கிறான். நம்ம ரேச்சல் மேலே இன்னும் நம்ம கோனுக்கு சந்தேகம் இருக்க தான் செய்யுது. இப்போ நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டர் இவங்க எல்லாத்தையும் அந்த இடத்துக்கு அனுப்பி வச்சிருந்தான். இங்கே நம்ம பாம் வந்து கண்மொழிக்கிறான். அவன் கண்மொழிச்ச உடனே அவனை சுற்றி இருக்கிற அந்த ஷீல்டு தானாகவே காணாமல் போயிடுது. அவன் ரொம்பவே அடிபட்டு கிடக்கிறதுனால டயர்டாகி எந்திக்க ட்ரை பண்ணுற முடியல. ரேச்சலுங்க அப்படின்னு கேட்கவும் நீ இன்னும் ரேச்சலை பற்றி தான் கவலைப்படுத்தி அவள் அவனுக்கு இவ்வளோ தூரம் பண்ணி அப்படிங்கவும் இப்போ தான் அவனுக்கு ஞாபகம் வருது. அவன் இனியே தள்ளி விட்டுட்டா அப்படிங்கவும் ஆமாம் அவள் அவனுக்கு துரோகம் பண்ணிட்டா, நீ இன்னும் அவளை பற்றியே கவலைப்பட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெட் கலர் பொண்ணு சொல்கிறா. இந்த டவரில் இருக்கிற யாருக்குமே அளவுக்கு பவர் இல்லை பாம், ஸோ அதனால இந்த டவரில் இருக்கிற எல்லாரும் உன்னை கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லி துடிக்காங்க. உடனே நம்ம பாம் வந்து சொல்கிறான் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, ரேச்சல் எதனால எப்படி பண்ணா அப்படின்னு அவன் கேட்க வரதுக்குள்ள சரி அப்போ உனக்கு தேவையான ஆன்சர் தேவைன்னா நீ அதை டவரோட டாப்பில் போய் தெரிஞ்சுக்கோ அப்படிங்கவும் என்னோட ஆன்சர் டவரோட டாப்பில் இல்லை, அதை நானே தேடி கண்டுபிடிச்சிக்கிட்டேன், நான் இந்த டவரை போய் கிளைம் பண்ணிக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாம் உணர்ச்சி வசப்பட சொல்கிறான். ஒரு வீர மாதிரி பேச ஆரம்பிக்கிறான். ஓகே வெல்கம் டு த டவர் ஆஃப் காட் அப்படின்னு அந்த ரெட் கலர் ஹேர் பொண்ணு சொல்கிறாங்க. இந்த டவர் இதோட டாப்புக்கு போனீங்க அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே உங்களுக்கு தான் சொந்தமாயிரும், நீங்கள் ஒரு காடாக மாறிடலாம். இப்படி நினச்சிட்டு இருக்கிற நம்ம ரேச்சல் அவளுக்கு இந்த டவரை தவிர்த்து வேறு எதுவுமே தேவையில்லை. நம்ம பாம் அவனுக்கு இந்த ரேச்சலுங்கிற பொண்ணை தவிர வேறு எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ். அப்புறமா யாருன்னே தெரியாத இந்த ஒரு பெரிய பையனை காட்டுறாங்க. முடியுது. அண்ட் இதோட சீசன் 1 முடியுது. இந்த டவர் ஆஃப் காட் கதை உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்ததா பிடிக்கலையா அப்படிங்கிறத கமெண்ட்ல மறக்காம சொல்லிருங்க. அப்புறம் நம்ம சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.